என் ஆண்டவரே, இந்த நல்ல நேரத்துக்காய் நாளுக்காய் நாங்கள் உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். உம்முடைய நாமத்தை நாங்கள் உயர்த்தி கனப்படுத்துகிறோம். ஆண்டவரே, ஏக தேவனும் இரட்சகரும் மீட்பரும் அடைக்கலமும் கோட்டையும் எங்களை விடுவிக்கிறவரும் எங்களுக்கு கர்த்தாவே ஆலோசனையின் கர்த்தராயிருந்து எங்களை வழி நடத்துகிற நீ தேவனா இருக்கிறபடியால் உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் ஐயா. ஆராதனை என்பது உனக்குரியது ராஜா. ஏக தேவனான உம்மைத்தான் ஆண்டவரே நாங்கள் ஆராதிக்க வேண்டும் ராஜா. ஆராதிக்கும் பொழுது ஆண்டவரே ஆவியோடு உண்மையோடு ராஜா நாங்கள் ஆராதிக்க உதவி செய்யும் ராஜா. முழு பலத்தோடு எங்களை ஆராதிக்க உதவி செய்யும் ஆண்டவரே. பரிசுத்தத்தோடு நாங்கள் ஆராதிக்க செய்யும் ஆண்டவரே. கிருபை என்ற வேலையோடு உம்மை ஆராதிக்க செய்யும் ஆண்டவரே. உம்மை ஆராதிக்கிற நாங்கள் ஆண்டவரே வாய் மூடப்பட்டவர்களாய் ராஜா ஆண்டவரே, கரங்கள் கட்டப்பட்டவர்களாய் காணாதபடிக்கு ராஜா உம்மை ஆராதிக்கும் பொழுது ராஜா நாங்கள் மகிழ்ச்சியோடு ஆராதிக்க ராஜா, துதி ஸ்தோத்திரங்களோடு உம்மை ஆராதிக்க ராஜா, உம்மை உயர்த்தி நாங்கள் ஆராதிக்க ராஜா. எங்களுக்கு நீ பலத்தை கொடுக்க வேண்டுமாக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. இந்த ஆராதனையின் பொறுப்பை நீ பொறுப்பெடுத்துக் கொள்ளும் ஆண்டவரே. ஆராதனைக்கு வந்த என்னை வந்திருக்கிற உம்முடைய பிள்ளைகளை இனி வரப்போகிற யாவரையும் ஆண்டவரே எல்லார் மத்தியமாக ராஜா உமது ஆவியை ஊற்றி ராஜா உம்முடைய பிரசன்னத்தை அனுப்பி கொடுத்து ராஜா ஆண்டவரை இருதயங்களை மாத்தி ராஜா முழு உள்ளத்தோடு ராஜா உம்மை ஆராதிக்கும்படிக்கு உதவி செய்யும் ஆண்டவரே. ஆராதனை சூழ அக்னியின் ஜோலைகள் பத்தி எரியட்டும் ஆண்டவரே. மேக ஸ்தம்பமா அக்னி ஸ்தம்பமாய் ராஜா எங்களுக்கு முன்பாக நீ கடந்து செல்ல வேண்டும் ராஜா. உம்மை ஆராதிக்கும் பொழுது ராஜா ஆவிலே ஆத்மாவிலே சரீரத்திலே ராஜா குடும்பத்திலே ஆண்டவரே நாங்கள் விடுதலை பெற வேண்டும் ஆண்டவரே. விடுவிக்கப்படுகிறவரா எங்களை மாற்றிக்கொள்ளும் ஆண்டவரே. பேசக்கூடிய உம்முடைய தாசனை உம்முடைய கரத்திலே வைத்திருக்கிறோம் ஆண்டவரே. எனக்காகவும் எங்களுக்காகவும் ராஜா நீ பேசும் ஆண்டவரே, நீ பேசும் ஆண்டவரே. மரியாள் இடத்திலே பேசினீர் அல்லவா ராஜா ஆண்டவரே, சமாரிய ஸ்திரீ இடத்திலே பேசினீர் அல்லவா ஆண்டவரே, ஆபிரகாம் இடத்திலே நீ பேசினீர் அல்லவா ராஜா. எத்தனையோ இந்த உலகத்திலே ஆண்டவரே இப்பொழுது இந்த நிமிஷத்திலேயும் ஆண்டவரே எத்தனையோ பேர்களிடத்திலே நீ பேசிக் கொண்டிருக்கிறீர் அல்லவா. பேசும் ஆண்டவரே. உடைய வார்த்தை கேட்கிற பிள்ளைகள் பாக்கியவான்கள் ஆண்டவரே. என் வார்த்தையை நீ கேட்கிறது உண்டானால் கண்மலையின் மேல் கட்டப்பட்ட வீடா இருப்பா என்று சொன்னீரே. என் வார்த்தையை நீ கேட்கிறது உண்டானால் நீர்கால் ஓரமா நடப்பட்ட மரத்தை போல் இருப்பா என்று சொன்னீரே. ஏற்ற காலத்திலே ஆண்டவரே கனி கொடுக்கும் என்று சொன்னீரே ராஜா. கனியற்ற மரம் அல்ல என்று சொன்னீரே ராஜா. கசப்பான கனி அல்ல என்று சொன்னீரே ராஜா. என் ஆண்டவரே நீர் உதவி செய்யும் அப்பா. வந்த பிள்ளைகளை நீர் ஆசீர்வதியும். பாட்டுகளை பாடும் பொழுது தேவ பிரசன்னங்கள் எங்களை ஆளுக்கொள்ளட்டு ராஜா. தொடக்கமும் முடிவின் ஆசீர்வாதமா நீர் இருக்க வேண்டும் என்று இயேசுவின் நல்ல நாமத்தினாலே கேட்கிறோம் நல்ல பிதாவே, ஆமேன். இந்த ನಾಳಿಲೆ ನಮ್ಮ ಯಾರ ಕೂಟಿ ಸೇರ್ತಬಡಿಯಾಲೆ ಎನ್ ಆಂಡವರಾಗಿ ಸ್ತೋತ್ರಿக்கிறேன். ಈ ದಿವಸ ನಮ್ಮನ್ನು ಸೇರಿಸಿದಕ್ಕಾಗಿ ದೇವರಿಗೆ ಸ್ತೋತ್ರ ಮಾಡುತ್ತೇನೆ. ஒருபோதும் தேவன் உங்களை வெறுமை அனுப்ப மாட்டார். ಒಂದು ಕಾಲಕ್ಕೂ ದೇವರು ನಿಮ್ಮನ್ನು ಬರಿದಾ ಕಳಿಸುವುದಿಲ್ಲ. ಅವರು சொன்ன வார்த்தையை சொல்லிக்கொண்டு வர ಅವರು ಹೇಳಿದ್ದನ್ನೇ ಹೇಳುತ್ತಿದ್ದಾರೆ. என்னை நோக்கி பார்க்க சொல்லு, ನನ್ನನ್ನೇ ದೃಷ್ಟಿಸಿ ನೋಡಲು ಹೇಳು. அவள் ஒருபோதும் வெறுமை அனுப்ப மாட்டார். ಒಂದು ಕಾಲಕ್ಕೂ ಬರಿದಾ ಕಳಿಸುವುದಿಲ್ಲ. அவள் நெருப்பி நிறைவாக்குற ஒரு தேவன் நான் என்ன உணரத்தக்கதாக செய்வேன். அவರನ್ನು ಸಮೃದ್ಧಿಯಾಗಿ ತುಂಬಿಸುವ ದೇವರು ನಾನೆಂದು ತಿಳಿದುಕೊಳ್ಳುವ என்னையே அவர்கள் நோக்கி பார்க்க வேண்டும். ಆದರೆ ಅವರು ನನ್ನನ್ನೇ ದೃಷ್ಟಿಸಿ ನೋಡಬೇಕು. ಆದ್ದರಿಂದ ದೇವರ ಮಕ್ಕಳೇ, பலவிதமான பிரச்சனைகள் கவலைகள் ಅನೇಕ ಸಮಸ್ಯೆಗಳು ಚಿಂತೆಗಳು ಇರುತ್ತವೆ. உங்களுக்கும் எனக்கும் பெரிய பாக்கியவான்கள். ನಾವು ಬಹಳ ಭಾಗ್ಯವಂತರಾಗಿದ್ದೇವೆ. இப்பொழுது போய் பாருங்கள், ಈಗ ಹೋಗಿ ನೋಡಿರಿ. ஆயிரக்கணக்கான ஜனங்கள் போர்க்களத்தில் செத்து கொண்டிருக்கிறது. ಸಾವಿರಗಟ್ಟಲೆ ಜನರು ರಣರಂಗದಲ್ಲಿ ಸಾಯುತ್ತಿದ್ದಾರೆ. வீடு வாசலை விட்டு எல்லாம் காடு நிலவரத்தில் ஆயிட்டுது. ಮನೆ ಬಾಗಿಲು ಎಲ್ಲ ಕರೆದು ಕಾಡಿನಂತ ಹಾಕಿಬಿಟ್ಟಿದೆ. புள்ளிங்கெல்லாம் தாய் தகப்பனை இழந்து தாய் தகப்பன் புள்ளிங்களை இழந்து பரிதவித்து கூச்சல் போடுறார்கள். ಮಕ್ಕಳು ತಂದೆ ತಾಯಿಗಳು ಮಕ್ಕಳನ್ನು ಕಿರ್ಚಿ ಕೂಗಾಡುತ್ತಿದ್ದಾರೆ ಕಳೆದುಕೊಂಡು. நாடே பயங்கரமான ஒரு சூழ்நிலை. ದೇಶವೇ ಭಯಂಕರವಾದ ಸನ್ನಿವೇಶದಲ್ಲಿ ಇದೆ. இது எல்லாம் காரணம் என்ன என்று கர்த்தருடைய சமூகத்தில் நான் கேட்கும் போது, ಇದರ ಕಾರಣವೆಂದು ಕರ್ತನನ್ನು ಸಮೂಹದಲ್ಲಿ ನೋಡುವಾಗ ஒரே ஒரு ஆபிரகாம் கீழே இறங்கின தொட்டு
ಒಂದೇ ಒಂದು ಆಬ್ರಗಾಮನು ಕೆಳಗಡೆ ಇಳಿದುದರಿಂದ இத்தனை சூழ்நிலைகள் சூழ்ந்திருக்கிறதுக்கு காரணம் ಎಷ್ಟು ಸನ್ನಿವೇಶಗಳು ಆಗುವುದಕ್ಕೆ ಕಾರಣ. எப்போ இறங்கினானோ ಯಾವಾಗ ಇಳಿದು ಬಿಟ್ಟನು ஆகார கைப்பிடித்து விட்டா. ಆಗರಲನ್ನು ಕೈ ಹಿಡಿದುಕೊಂಡರು. 2 மணி ஆகிவிட்டார்கள். 2 ಹೆಂಡತಿ ಆಗಿಬಿಟ್ಟು. இப்பொழுது நடக்கிற யுத்தம் அதுதான். ಈಗ ನಡೆಯುವ ಯುದ್ಧವು ಅದೇ. அண்ணன் தம்பியோட சண்டை. ಅಣ್ಣ ತಮ್ಮಂದಿರ ಯುದ್ಧವು. அண்ணன் பக்கம் கொஞ்சம் பேர் உலகத்துல, தம்பி பக்கம் கொஞ்சம் பேர் உலகத்துல. ಅಣ್ಣನ ಪಕ್ಕ ಕೆಲವರು, ತಮ್ಮನ ಪಕ್ಕ ಕೆಲವರು ಲೋಕದಲ್ಲಿ. ரணரங்கமாக்குது அந்த தேசம். ಆ ದೇಶವೇ ರಣರಂಗವಾಗಿ ಬಿಟ್ಟಿದೆ. தேவன் ஒரு மனுஷன் ஒரு தவறு செய்து விட்டா, ಒಂದು ಮನುಷ್ಯನು ಒಂದು ತಪ್ಪನ್ನು ಮಾಡುವಾಗ அவன் எகிப்துக்கு இறங்காமல் இருந்திருந்தா, ಅವನು ಐಗುಪ್ತ ದೇಶಕ್ಕೆ ಇಳಿಯದೇ ಇದ್ದಿದ್ದರೆ ஆகார் பிடித்திருக்க மாட்டான். ಆಗರನ್ನು ಒಳಿಕೊಳ್ಳುತ್ತಿರಲಿಲ್ಲ. இஸ்மவேலும் பிறந்திருக்க மாட்டான். ಇಸ್ಮಾವೇಲು ಹುಟ್ಟುತ್ತಿರಲಿಲ್ಲ. இன்னைக்கு அண்ணன் தம்பிக்கு சண்டை, இஸ்மவேலுக்கும் யாக்கோபுக்கும் சண்டை. ಇವತ್ತು ಇಸ್ಮಾವೇಲಿಗೂ இஸ்ரவேலுக்கும் சண்டையா நடக்கிறது. ಇಸ್ರಾಯೇಲಿಗೂ ಯುದ್ಧ ನಡೆಯುತ್ತಾ ಇದೆ. இதே போல நாம் கற்றுக்கொள்ள வேண்டும். ನಾವು ಕಲಿತುಕೊಳ್ಳಬೇಕು. உலகமே நடுங்கிறது. ಲೋಕವೇ ನಡುಗುತ್ತಾ ಇದೆ. இஸ்ரவேல் ஜனம் ஒரு சின்ன நாடு, அவ்வளவுதான். ಇಸ್ರಾಯೇಲ್ ಒಂದು ಚಿಕ್ಕ ದೇಶ ಅಷ್ಟೇ. உலகமே பயப்படுது. ಲೋಕವೇ ಭಯಪಡುತ್ತದೆ. எங்கிருந்து இவனுக்கு இந்த சக்தி வருகிறது? ಎಲ್ಲಿಂದ ಈ ಶಕ್ತಿ ಇವರಿಗೆ ಬರುತ್ತದೆ? கர்த்தர் சொன்னா, ದೇವರು ಹೇಳಿದರು, உன்னை எதிர்க்கிறவன் நான் எதிர்க்கிறேன், ನಿನ್ನನ್ನು ಎದುರಿಸುವವರು ನಾನು ಎದುರಿಸುತ್ತೇನೆ, உன்னை ஆஸ்வதிக்கிறவன் ஆஸ்வதிக்கிறேன். ನಿನ್ನನ್ನು ಆಶೀರ್ವದಿಸುವವರು ನಾನು ಆಶೀರ್ವದಿಸುತ್ತೇನೆ. அந்த வாக்குத்தத்தம் அவங்களுக்கு மட்டுமல்ல, ಆ ವಾಗ್ದಾನ ಅವರಿಗೆ ಮಾತ್ರವಲ್ಲ, அழைக்கப்பட்ட ஊழியக்காரனுக்கும் கொடுக்கிறார். ಕರೆಯಲ್ಪಟ್ಟ ಸೇವಕರಿಗೂ ಕೊಡುತ್ತಾರೆ. உன்னை எதிர்க்கிறவன் நான் எதிர்க்கிறேன், ನಿನ್ನ ಎದುರಿಸುವವನು ಎದುರಿಸುತ್ತೇನೆ, உன்னை நேசிக்கிறவன் நான் நேசித்து ஆஸ்வதிக்கிறேன். ನಿನ್ನ ಪ್ರೀತಿಸುವವರನ್ನು ಪ್ರೀತಿಸಿ ಆಶೀರ್ವದಿಸುತ್ತೇನೆ. அவங்களுக்கு நாட்டில் நம்ம விசேஷமானவர்கள். ಅವರಿಗಿಂತಲೂ ನಾವು ವಿಶೇಷವಾದವರು. அவங்க பிள்ளைகள், ಅವರ ಮಕ್ಕಳು நாம் தலச்சம் பிள்ளைகள். ನಾವು ಚೊಚ್ಚಲ ಮಕ್ಕಳಾಗಿದ್ದೇವೆ. ஆகையால நாம் ஆவிக்குரிய இஸ்ரவேல்கள். ಆದ್ರಿಂದ ಅವರ ಆತ್ಮಿಕ ಇಸ್ರಾಯೇಲ್ಗಳು. அவங்களுக்கு எப்படி யுத்தம் இருக்கிறது, நமக்கு யுத்தம் நடக்கிறது. ಅವರಿಗೆ ನಡೆಯುವ ಪ್ರಕಾರ ನಮಗೂ ಯುದ್ಧ ನಡೆಯುತ್ತದೆ. உங்களுக்கு தெரியாது எப்படி யுத்தம் நடக்கிறது என்று சொல்லி, ನಿಮಗೆ ಗೊತ್ತಿಲ್ಲ ಯಾಕೆ ಯುದ್ಧ ನಡೆಯುತ್ತಿದೆ ಎಂಬುದಾಗಿ. காலையில் கூட யுத்தம், ಇವತ್ತು ಬೆಳಗ್ಗೆ ಕೂಡ ಯುದ್ಧ ಆರಂಭವಾಗಿದೆ. நண்ப தேவப்பிள்ளைகளே, ದೇವರ ಮಕ್ಕಳೇ, எச்சரிக்கையா இருந்து நடந்து கொள்ள வேண்டும். ಎಚ್ಚರಿಕೆ ಆಗಿದ್ದು ನಡೆಯಬೇಕು. நேரம் கடந்து போனபடியாலே ಸಮಯ ದಾಟಿ ಹೋಗುತ್ತಿರುವುದರಿಂದ ஒரு சின்ன ஜெபம், ಒಂದು ಚಿಕ್ಕ ಪ್ರಾರ್ಥನೆ ಮಾಡೋಣ. பாதங்களை பிடித்துக் கொள்ளுங்க. ಅವರ ಪಾದಗಳನ್ನು ಹಿಡಿದುಕೊಳ್ಳಿರಿ. இஸ்ரவேல் ஜனத்துக்காக ஒரு வினாடி ஜெபம் பண்ணிக்கொள்ளுங்க. ಇಸ್ರಾಯೇಲ್ ಜನಕ್ಕಾಗಿ ಒಂದು ಕ್ಷಣ ಪ್ರಾರ್ಥನೆ ಮಾಡೋಣ. உங்களுடைய கரம் நீட்டுவேன் என்று சொன்னீரே, ನಿಮ್ಮ ಕೈಯನ್ನು ಚಾಚುತ್ತೇನೆಂದು ಹೇಳಿದಿರಿ. அந்த பாகத்தில் நீட்டு உமது பிள்ளைகளுக்கு ஜெயத்தை உண்டாக்கும். ನಿಮ್ಮ ಮಕ್ಕಳಿಗೆ ಜಯವನ್ನು ಉಂಟು ಮಾಡಿ ನಿಮ್ಮ ಕೈಯನ್ನು சாவு நோவுகள் எந்த பாகத்தில் நடக்காதபடிக்கு, ಸ್ವಾಮಿ, ಸಾವು ನೋವುಗಳು ಯಾವ ಭಾಗದಲ್ಲಿ ಅಧಿಕವಾಗಿ, அந்த போர்க்களமே பெரிய ரணரங்கமா இருக்கிறது கர்த்தாவே. ಸ್ವಾಮಿ, ಅದು ರಣರಂಗವಾಗಿ ಬಿಟ್ಟಿದೆ ಅಪ್ಪ. ಆ ಸ್ಥಳ எப்படியாவது தடை செய்து கொண்டு ಯಾಕಾದ್ರೂ ತಡೆ ಮಾಡಿ ಪ್ರಭು உங்களுடைய திட்டங்களை நிறைவேற்றிக் கொள்ளும். ನಿಮ್ಮ ಉದ್ದೇಶಗಳನ್ನು ನೆರವೇರಿಸಿ ಕೊಡಿರಿಪ್ಪ. உமது வந்துகிற உமது பிள்ளைகளை பாரு, ಮತ್ತಿರುವ ನಿಮ್ಮ ಮಕ್ಕಳನ್ನು ನೋಡಿ ಯೇಸಪ್ಪ. அவளை அனாவசியமா என்னை விடாதபடிக்கு, ಅವರು ಅನಾವಶ್ಯಕ ಎನಿಸದಂತೆ அவளை காட்டில் விசேஷமான ஆவிக்குரிய பிள்ளைகள், ಅವರಿಗಿಂತಲೂ ಆತ್ಮಿಕ ಮಕ್ಕಳು ವಿಶೇಷವಾದವರು, ஆத்மீக இஸ்ரவேல்கள். ಆತ್ಮಿಕ ಇಸ್ರಾಯೇಲ್ಗಳು ನಾವು. இவளுக்கும் போராட்டம் உண்டு அல்லவா? ನಮಗೂ ಹೋರಾಟ ಇದೆ ಅಲ್ವಾ? அவளை காட்டில் ரெட்டிப்பான போராட்டம் உண்டு. ಅವರಿಗಿಂತಲೂ ಎರಡರಷ್ಟು ಹೋರಾಟಗಳಿದೆ. அவளுக்கு கொடுத்த வாக்குத்தத்தத்தை எங்களுக்கும் கொடுக்கிறேன். ಅವ್ರಿಗೆ ಕೊಟ್ಟ ವಾಗ್ದಾನ ನಮಗ್ ಕೊಟ್ಟಿದ್ದೀರಪ್ಪ. அவனை எதிர்த்து நிற்கிற ஆயுதங்களை வாய்க்காது. ನಿಮ್ಮನ್ನು ಎದುರಿಸುವ ಆಯುಧಗಳು ಜಯಿಸುವುದಿಲ್ಲ. ಅದಕ್ಕಾக ஆண்டவரே ஸ்தோத்திரிக்கிறேன். ದೇವರೇ ನಮಗೆ ಸ್ತೋತ್ರವಾಗಲಿ. ಆಶೀರ್ವದಿಸಿ பிள்ளைகளை தேற்றுகப்பா, ನಮ್ಮ ಮಕ್ಕಳನ್ನು ಆಧರಿಸಿ ಅಪ್ಪ. உன்னை போல நாங்கள் பாக்கியவான்கள் யாரும் இல்லை சாமி. ನಮ್ಮ ರೀತಿ ಭಾಗ್ಯವಂತರು ಯಾರಿದ್ದಾರಪ್ಪ? எப்படியோ எங்களை பாதுகாத்து கொண்டு வந்திருக்க. ಯಾಕೆ ನಮ್ಮನ್ನು ಕಾಯ್ದುಕೊಂಡಿದ್ದೀರಪ್ಪ? ஒருவேளை நாங்களும் அந்த தேசத்தில் பிறந்திருந்தா, ಒಂದು ವೇಳೆ ಆ ದೇಶದಲ್ಲಿ ನಾವು ಹುಟ್ಟಿದವರಾಗಿ எங்கள் நிலவரங்களும் பரிதவித்திருக்கும் அல்லவா? ನಮ್ಮ ಸ್ಥಿತಿಯು ಪರಿತಾಪವಾಗುತ್ತಿತ್ತಪ್ಪ. எங்களையும் மீட்டுக் கொண்டபடியாலே ನಮ್ಮನ್ನು ರಕ್ಷಿಸಿದಕ್ಕಾಗಿ ஸ்தோத்திரிக்கிறேன். ನಿಮಗೆ ಸ್ತೋತ್ರಿಸುತ್ತೇನೆ இயேசுவின் நாமத்தினாலே. ಯೇಸುವಿನ ನಾಮದಲ್ಲಿ ತಂದೆ. சந்தகிய புஸ்தகம் சங்கீதம் 40:1. ಕೀರ್ತನೆಗಳ ಪುಸ್ತಕ 40ನೇ ಅಧ್ಯಾಯ. 42 ವಾಸಿಲ್ಲ ಬೇಟ. ಕೀರ್ತನೆಗಳ ಪುಸ್ತಕ 40ನೇ ಅಧ್ಯಾಯ 2ನೇ ವಚನವನ್ನು ಓದಿರಿ. பயங்கரமான குழியிலும் உளையான சேற்றிலும் இருந்து என்னை தூக்கி எடுத்து என் கால்களை கண்மலையின் மேல் நிறுத்தி என் அடிகளை உறுதிப்படுத்தி நமது தேவனை துதிக்கும் புதுப்பாட்டை அவர் என் வாயிலை கொடுத்தார். அநேகர் அதை கண்டு பயந்து கர்த்தரை ನಂಬುವಾர்கள். ನನ್ನನ್ನು ನಾಶನದ ಗುಂಡಿಯೊಳಗಿಂದ ಎತ್ತಿದನು, ಕೆಸರಿನೊಳಗಿಂದ ನನ್ನನ್ನು ತೆಗೆದು ಬಂಡೆಯ ಮೇಲೆ ನಿಲ್ಲಿಸಿ ನಾನು ದೃಢವಾಗಿ ಹೆಜ್ಜೆ ಇಡುವಂತೆ ಮಾಡಿದನು. ಆತನು ನನ್ನ ಬಾಯಲ್ಲಿ ನೂತನ ಕೀರ್ತನೆಯನ್ನು ಹುಟ್ಟಿಸಿದ್ದಾನೆ. ಅದು ನಮ್ಮ ದೇವರ ಸ್ತೋತ್ರವೇ. ಆತನ ಮಹತ್ ಕಾರ್ಯಗಳನ್ನು ನೋಡಿದ ಅನೇಕರು ಭಯಭಕ್ತಿ ಉಳ್ಳವರಾಗಿ ಯೆಹೋವನಲ್ಲಿ ನಂಬಿಕೆ ಇಡುವರು.
இன்னைக்கு மலைகளை பற்றி பேச ஆரம்பிக்கிறேன். ಇವತ್ತು ಪರ್ವತಗಳ ವಿಷಯದಲ್ಲಿ ದೇವರು ಮಾತಾಡುತ್ತಾರೆ. என் அன்பு தேவ பிள்ளைகளே, ಪ್ರಿಯ ದೇವರ ಮಕ್ಕಳೇ, கடைசியில் நாம் எந்த மலை மேலே இருக்கிறோம் என்று தான் கர்த்தர் நம்மளை கேள்வி கேட்கிறார். ಕೊನೆಯಲ್ಲಿ ನಾವು ಯಾವ ಬೆಟ್ಟದ ಮೇಲೆ ಇದ್ದೇವೆ ಎಂಬುದಾಗಿ ದೇವರು ನಮ್ಮನ್ನು ಪ್ರಶ್ನೆ ಕೇಳುತ್ತಾರೆ. மலைக்கு மேலே நிற்க ஆரம்பிக்கிறோம். ಬೆಟ್ಟದ ಮೇಲೆ ನಿಂತಿದ್ದೇವೆ, நீ என்ன சொல்கிறா? ಇಲ್ಲೇನು ಹೇಳುತ್ತಾರೆ? உயர்ந்தான சேத்திலிருந்து தூக்கி எடுத்து ಕೆಸರಿನ ಗುಂಡಿಯಿಂದ ನಮ್ಮನ್ನು ಮೇಲೆ ಎತ್ತಿ உயர்ந்த கண் மேலே மேலே நிற்க வைத்தார். ಉನ್ನತವಾದ ಪರ್ವತದ ಮೇಲೆ ನಿಲ್ಲಿಸಿದರು. ஐயா, ஒரு மனுஷன் உளுத்துட்டான் ஐயன், ಒಂದು ಮನುಷ್ಯ ಬಿದ್ದು ಹೋದ ಅಂತ ಹೇಳಿರಿ, தூக்கி விட்டுறோம் போப்பா ಅಂತೆ. ಅವನನ್ನು ಎತ್ತಿ ಬಿಟ್ಟು ಬಿಡುತ್ತೇವೆ ಹೋಗಪ್ಪ ಎಂಬುದಾಗಿ. ஆனால் இங்கே அப்படி அல்ல. ಆದರೆ ಇಲ್ಲಿ ಆ ರೀತಿ ಅಲ್ಲ. தூக்கி ಅವರು ಎತ್ತಿ எடுத்துக்கொண்டார். ಅವರಿಗಾಗಿ ತೆಗೆದುಕೊಂಡರು. இதைத்தான் சாத்தான கோபம் வந்துடுச்சு. ಇದೇ ಸೈತಾನನಿಗೆ ಕೋಪ ಬರಲಾರಂಭಿಸಿತು. குளிரான சேத்திலிருந்து இவனை தூக்கி ಕೆಸರಿನ ಗುಂಡಿಯಿಂದ ಎತ್ತಿ அவருக்கு எடுத்துக்கினார். ಅವರು ತೆಗೆದುಕೊಂಡರಂತೆ. தூக்கி எடுத்துக்கொண்டு ಅವರು ಎತ್ತಿ ತೆಗೆದುಕೊಂಡು உயர்ந்த கண் மேலே மேலே நிற்க வைத்தாராம். ಉನ್ನತವಾದ ಪರ್ವತದ ಮೇಲೆ ನಿಲ್ಲಿಸಿದರಂತೆ. சாத்தான கோபம் வந்துடுச்சு. ಸೈತಾನಿಗೆ ಕೋಪ ಬಂದಿತು. உயர்ந்தமான கண் மேலே மேலே நிற்க வைத்தார். ಉನ್ನತವಾದ ಪರ್ವತದ ಮೇಲೆ ನಿಲ್ಲಿಸಿದರು. இது அந்த கண் மேலே ಯಾವುದು ಆ ಪರ್ವತ? 1 கொரிந்தியர் 10:4. 10:4 1 ಕೊರಿಂಥ ಓದಿರಿ. எல்லாரும் ஒரே ஞானபானத்தை குடித்தார்கள். எப்படி எனில் அவர்களோடு கூட சென்ற ஞான கண்மலையின் தண்ணீரை குடித்தார்கள். அந்த கண்மலை கிறிಸ್ತುವೇ. ಒಂದೇ ಆಹಾರವನ್ನು ತಿಂದರು. ಅವರೆಲ್ಲರೂ ದೈವಿಕವಾದ ಒಂದೇ ನೀರನ್ನು ಕುಡಿದರು. ಏಕೆಂದರೆ ಅವರ ಹಿಂದೆ ಹೋಗುತ್ತಿದ್ದ ದೈವಿಕವಾದ ಬಂಡೆಯೊಳಗಿಂದ ಬಂದ ನೀರು ಕುಡಿಯುತ್ತಿದ್ದರು. ಆ ಬಂಡೆ ಕ್ರಿಸ್ತನೇ. ಆಮೇನ್. எந்த மலை மேலே உயர்ந்த மலை மேலே நிற்க வைத்தார்? ಯಾವ ಉನ್ನತವಾದ ಪರ್ವತದ ಮೇಲೆ ನಿಲ್ಲಿಸಿದರು? கிறிஸ்துவின் மலை மேலே நிற்க வைத்தாராம். ಕ್ರಿಸ್ತನೆಂಬ ಪರ್ವತದ ಮೇಲೆ ನಿಲ್ಲಿಸಿದರು. நீ கிறிஸ்து யாரா இருக்கலாம்? ಇಲ್ಲಿ ಕ್ರಿಸ್ತರು ಯಾರಾಗಿದ್ದಾರೆ? இன்னைக்கு யுத்த காலத்தில் இந்த கிறிஸ்து யார் என்ற பல கேள்விகள் கேட்கிறார். ಇವತ್ತು ರಣರಂಗದಲ್ಲಿ ಕ್ರಿಸ್ತರು ಯಾರು ಎಂಬುದಾಗಿ ಪ್ರಶ್ನೆ ಕೇಳುತ್ತಾರಂತೆ. நாங்க பேச விட்டார்னா நான் பேசுவேன் போர்க்களத்தில் கிறிஸ்து யார் என்று சொல்லி. ರಣರಂಗದಲ್ಲಿ ಅಯ್ಯ ಬೇಕಾದರೆ ಮಾತಾಡಲು ಸಾಧ್ಯ ಕ್ರಿಸ್ತರು ಯಾರು ಎಂಬುದಾಗಿ. அதுக்கெல்லாம் பயப்பட மாட்டேன். விளக்கங்களுக்கு கொடுத்து அவன் எப்பேற்பட்ட ஞானி இருந்தாலும் சவாலுக்கு சவாலை பேசுவேன். ಜ್ಞಾನಿ ಎಷ್ಟೇ ಜ್ಞಾನಿಯಾಗಿದ್ದರೂ ವಿವರಣೆ ಕೊಟ್ಟು ಸವಾಲಾಗಿ ಮಾತಾಡುತ್ತಾರೆ. அந்த கண்மலை கிறிஸ்துவே. ಆ ಪರ್ವತವೇ ಕ್ರಿಸ್ತರಾಗಿದ್ದಾರೆ. சாத்தானுக்கு இன்னும் கோபம் வந்துடுச்சு. ಸೈತಾನಿಗೆ ಇನ್ನೂ ಕೋಪ ಬಂದಿತು. உயர்ந்த கண் மேலே மேலே நிற்க வைக்கிறத தவிர ಉನ್ನತವಾದ ಪರ್ವತದ ಮೇಲೆ ನಿಲ್ಲಿಸಿದ தெய்வத்து மேலே நிற்க வைத்துட்டு இருக்கிறார் இவனை. ದೈವರ ಮೇಲೆ ನಿಲ್ಲಿಸಿದ್ದಾರೆ ಇವನನ್ನ. என்ன மட்டும் கீழே தள்ளிட்டார? ನನ್ನನ್ನು ಮಾತ್ರ ಕೆಳಗಡೆ ತಳ್ಳಿಬಿಟ್ಟರೆ எரிச்சல் ಉರಿ ಬರಲಾರಂಭಿಸಿ. யார் மேலே? ಯಾರ ಮೇಲೆ ಉರಿ? யாரை உயர்த்தி நிற்க வைத்தாரோ உங்க மேலே எரிச்சல். ಯಾರನ್ನು ಉನ್ನತವಾಗಿ ನಿಲ್ಲಿಸಿದರೋ ನಿಮ್ಮ ಮೇಲೆ உங்க மேலே கோபம். ನಿಮ್ಮ ಮೇಲೆ ಕೋಪಗಳು. என்ன செய்யலாம் என்று சொல்லி ಏನು ಮಾಡಬೇಕೆಂಬುದಾಗಿ ಹೇಳಿ உனக்கு கீழே தள்ளணும். ನಿನ್ನನ್ನು ಹೆಂಗಾದ್ರೂ ತಳ್ಳಬೇಕು ಕೆಳಗೆ. 1 கொரிந்தியர் 10:12. 10:12 1 இப்படி ಕೊರಿಂಥ இருக்க ஆ. தன்னை நிற்கிறவன் என்று எண்ணுகிறவன் விழாதபடிக்கு எச்சரிக்கையா இருக்க கடவன். ஓ நோட்டீஸ். ಆದ ಕಾರಣ ನಿಂತಿದ್ದೇನೆಂದು ನೆನೆಸುವವನು ಬೀಳದಂತೆ ಎಚ್ಚರಿಕೆಯಾಗಿರಲಿ. விழாதபடிக்கு எச்சரிக்கையார் என் மகனே. ಬೀಳದಂತೆ ಎಚ್ಚರಿಕೆಯಾಗಿರು ಮಗನೇ. உன்னை என் மேலே நிற்க வைத்திருக்கிறது அவனுக்கு ஆகவில்லை. ನಿನ್ನನ್ನು ನನಗಿಂತ ಮೇಲೆ ನಿಲ್ಲಿಸುವುದು ಆಗುತ್ತಿಲ್ಲ ಅವನಿಗೆ. எப்போ என் மேலே உன்னை நிற்க வைத்து விட்டனோ ಯಾವಾಗ ನನ್ನ ಮೇಲೆ ನಿನ್ನನ್ನು ನಿಲ್ಲಿಸಿ என்னுடைய சகலமும் உனக்குத்தான். ನನ್ನ ಸರ್ವವೂ ನಿನ್ನದೇ. அவனுக்கு கோபம் வந்துடுச்சு. ಅವನಿಗೆ ಇನ್ನೂ ಕೋಪ ಬಂದಿತ್ತು. நிதானமா பேசுறேன். ನಿಧಾನವಾಗಿ நாளுக்கு நாள் ஞானத்தை கொடுத்து நிதானமா பேசு என்று சொல்கிறார். ದೇವರು ನಿಧಾನವಾಗಿ ಮಾತಾಡಿ ಎಂಬುದಾಗಿ அவனுக்கு கோபம் வந்துடுச்சு. ಅವನಿಗೆ ಕೋಪ ಬರಲಾರಂಭಿಸಿತು. தேவடியே, ದೇವರ ಮಕ್ಕಳೇ, எப்போ உயர்ந்தமான கண் மேல நிக்க வைத்தார் என்று சொன்னா ಯಾವಾಗ ಉನ್ನತವಾದ ಪರ್ವತದ ಮೇಲೆ ನಿಲ್ಲಿಸಿದೆ ಎಂದು ಹೇಳಿದರೆ அவனை காட்டில வேற யாரும் எனக்கு சொந்தம் இல்லை என்று தீர்மானம் செய்து விட்டான். ಅವನಿಗಿಂತಲೂ ನನಗೆ ಸ್ವಂತ ಯಾರು ಇಲ್ಲ ಎಂಬುದಾಗಿ ಅವನು அவன் தான் என்னுடைய தடிச்ச புள்ளி என்று தீர்மானம் செய்து விட்டான். ಅವನೇ ನನ್ನ ಚೊಚ್ಚಲ ಮಗ ಎಂದು ತೀರ್ಮಾನ ಮಾಡಿಬಿಟ್ಟರು.
அப்போ என்ன செய்தது? சோதனைக்காரன் ಆಗ ಸೋದನೆ ಇವನು ಏನು ಮಾಡಿ எப்படியாவது இவனை கீழே தள்ளணும். ಯಾಕಾದ್ರೂ ಇವನನ್ನು ಕೆಳಗಡೆ ತಳ್ಳ சபதம் செய்து விட்டான். ಶಪಥ ಮಾಡಿ ಬಿಟ್ಟನು. யாரை கீழே தள்ளணும்? ಯಾರನ್ನು ಕೆಳಗಡೆ ತಳ್ಳಬೇಕು? உங்களை தான். ನಿಮ್ಮನ್ನು உங்களை தான் கீழே தள்ளணும்னு ನಿಮ್ಮನ್ನು ಕೆಳಗಡೆ ತಳ್ಳಬೇಕೆಂದು ಹೇಳಿ காத்து நிற்கிறான். ಕಾಯ್ದುಕೊಂಡಿದ್ದಾನೆ. தேவப்பிள்ளையே, ದೇವರ ಮಕ್ಕಳೇ, குளிலான சேற்றிலிருந்து, எந்த சேற்றிலிருந்து? ಕೆಸರಿನಿಂದ, ಯಾವ ಕೆಸರಿನಿಂದ? ಆಳವಾದ ಕೆಸರಿನಿಂದ. சங்கீத புஸ்தகம் 69 14 15. ಕೀರ್ತನೆಗಳು 69 14 15 ಓದಿರಿ. குளிலான சேற்றில் விழுந்து இருக்கிற, ಕೆಸರಿನಲ್ಲಿ ಬಿದ್ದಿದ್ದೇನಪ್ಪ, அங்கிருந்து உன்னை தூக்கி எடுத்தார். ಅಲ್ಲಿಂದ ನಿಮ್ಮನ್ನು ಮೇಲೆ. நிதான பேசினா சாயந்தரம் 5 பஜ்ஜி ஆகுது கூட்டம் முடியறதுக்கு. ಸಾಯಂಕಾಲ 5 ಗಂಟೆ எனக்கு பலம் இருக்குது, கர்த்தருடைய பலம். ಅಯ್ಯನಿಗೆ ದೇವರ ಬಲ ಕೊಟ್ಟಿದ್ದಾರೆ. உன் காதுக்கு பலம் இருக்குதா கேட்கறதுக்கு? ಕೇಳುವುದಕ್ಕೆ ನಿಮ್ಮ ಕಿವಿಗೆ ಬಲ ಇದೆಯಾ? உட்காந்துக்கிறதுக்கு உன் கைகளுக்கு கால்களுக்கு பலம் இருக்குதா? ಕುಳಿತುಕೊಳ್ಳಿ ನಿಮ್ಮ ಕಾಲುಗಳಿಗೆ ಬಲವಿದೆಯಾ? எனக்கு பலம் இருக்குது. ನಮಗೆ ಬಲ ಕೊಟ್ಟಿದ್ದಾರೆ ಇವರು. கீழே நடந்து வர வரைக்கும் பலவீனமா இருந்தேன். ಕೆಳಗಡೆ ನಡೆದು ಬರುವವರೆಗೂ எப்போ பலிப்பீடத்துல கால் வைத்தனோ, ಯಾವಾಗ ಬಲಿಪೀಠದಲ್ಲಿ ಅಯ್ಯ ಕಾಲಿಟ್ಟರು, நான் அவருடைய பொறுப்பாளி. ದೇವರ ಜವಾಬ್ದಾರಿಯಾಗಿ ಬಿಟ್ಟರು ಅವರು. நான் அவருடைய பொறுப்பு ஜவாப்தாரி எடுத்துக்கொண்டேன். ದೇವರ ಜವಾಬ್ದಾರಿ எப்போ அவர் ஜவாப்தாரி எடுத்துக்கொண்டேனோ, ಯಾವಾಗ ಅದು ಜವಾಬ್ದಾರಿ ತೆಗೆದುಕೊಂಡರು, அவர் தான் என்னை பலப்படுத்தணும். ಅವರೇ ಬಲಪಡಿಸಬೇಕು. தேவப்பிள்ளையே, ದೇವರ ಮಕ್ಕಳೇ, அந்த குளிலான சேற்று எந்த சேரு? ಆ ಕೆಸರಿನ ಆಳವಾದ ಕೆಸರಿನ ಗುಂಡಿ ಯಾವುದು? மூட நம்பிக்கை. ಅದು ಮೂಢನಂಬಿಕೆ. தேவப்பிள்ளையே, ದೇವರ ಮಕ್ಕಳೇ, அசுத்தங்கள், ಅಶುದ್ಧಗಳು, சாபங்கள், ಶಾಪಗಳು, பாவங்கள், ಪಾಪಗಳು, தள்ளப்பட்டவன். ತಳ್ಳಲ್ಪಟ್ಟವರು. அந்த காலத்துல குஷ்டம் ரோகம் வந்துட்டாக்கா ಆ ಕಾಲದಲ್ಲಿ ಕುಷ್ಠರೋಗ ಬಂದು ಬಿಟ್ಟರೆ அவன் ஓடணும். ಅವನು ಓಡಬೇಕು. நம்ம யாராவது நெல்லுங்க வந்துட்டா எதிர்க்கோ ಯಾರಾದರೂ ಎದುರಿಗೆ ಒಳ್ಳೆಯವರು ಬಂದರೆ அவன் கத்தணும். ಅವನು ಕೂಗಾಡಬೇಕು. ஐயோ நான் அசுத்தன், நான் அசுத்தன், அசுத்தன், என்கிட்ட வராதே, என்கிட்ட வராதே என்று கத்தணுமா? ನಾನು ಅಶುದ್ಧನು, ಅಶುದ್ಧನು, ನನ್ನ ಹತ್ತಿರ ಬರಬೇಡ ಎಂದು ಅವನು ಹೇಳಬೇಕು. ஏன் என்று சொன்னா, ಯಾಕೆ ಈ ರೀತಿ ಅಂದ್ರೆ, இந்த குஷ்டரோகம் வந்து சாபத்துக்கு உள்ளான ரோகம் அந்த காலத்துல இருந்துச்சு, இப்போ இல்லை. ಈ ಕುಷ್ಠರೋಗ ಆ ಕಾಲದಲ್ಲಿ ಶಾಪಕ್ಕೊಳಗಾದ எப்போ சிலுவையில ரத்தம் செய்தனாரோ அந்த சாபம் ஓடிடுச்சு. ಯಾವಾಗ ಸಿಲುಬೆಯಲ್ಲಿ ರಕ್ತವನ್ನು ಚೆಲ್ಲಿದರೋ ಶಾಪ ನೀಗಿಸಿ ಬಿಟ್ಟರು. என் அன்பு தேவப்பிள்ளைகளே, ದೇವರ ಮಕ್ಕಳೇ, ஏனென்றா இந்த வீட்டுல உட்கார்ந்த உடனே ಇಲ್ಲಿ ಕುಳಿತುಕೊಂಡ ತಕ್ಷಣ என்ன பேசணும்னு எனக்கே தெரியுதில்ல. ಏನು ಮಾತಾಡಬೇಕೆಂದು ಅಯ್ಯನವರಿಗೆ ತಿಳಿಯುವುದು. நான் ஒரு மடிக்கட்ட முட்டாள். ಅಯ್ಯ ಒಂದು ಮೂರ್ಖ, ಬುದ್ಧಿ ಇಲ್ಲದ ಒಂದು ಮೂರ್ಖರು. கர்த்தர் சொல்லாரு, ಆ ದೇವರು ಹೇಳುತ್ತಾ, நீ என்ன பேசணும்னு நான் தான் உனக்கு கத்து கொடுக்குறேன், பேசு. ನೀನೇನು ಹೇಳಬೇಕು ನಾನು ಹೇಳುತ್ತೇನೆ, ಅದನ್ನು ಹೇಳು. இப்ப பேசுகிறது யாரா இருக்கும்? ಈಗ ಮಾತಾಡುವುದು ಯಾರಾಗಿದ್ದಾರೆ? என் குரல் அவ்வளோத்தா, என் நாவு அவ்வளோத்தா, ಅಯ್ಯನವರ ಶಬ್ದ ನಾಲಿಗೆ ಅಷ್ಟೇ, சத்தியம் அவர்து. ಸತ್ಯ ಬಂದು ದೇವರದಾಗಿದೆ. ஆகையால் நீ பயந்து இருக்க வேண்டும். ಆದ್ದರಿಂದ ನೀವು ಭಯಪಟ್ಟಿರಬೇಕು. சத்தியம் அவரதா இருக்கும் போது ಸತ್ಯ ಅವರದಾಗಿರುವುದರಿಂದ அந்த சத்தியம் ஒரு வார்த்தை உங்களுக்கு சொல்லுது. ಆ ಸತ್ಯ ಒಂದು ವಾಕ್ಯ. சத்தியத்தை கேள், வந்துக்கிற உன்னை பார்த்து சொல்றார், ಬಂದಿರುವ ನಿಮಗೆ ಹೇಳುತ್ತಾರೆ, சத்தியத்தை கேள், ಸತ್ಯವನ್ನು ಕೇಳು, அது போல நடு, ಅದ ರೀತಿ ನಡೆದುಕೋ, உனக்கு விடுதலை கிடைக்கும். ನಿನಗೆ ಬಿಡುಗಡೆ ಸಿಕ್ಕುತ್ತದೆ. சாபமோ கோபமோ பாவமோ என்ன ஆனாலும் சரி, ಶಾಪ ಕೋಪ ಯಾವುದಿದ್ದರೂ ಸಹ ಸರಿ. அப்ப நான் பேசக்கூடியது யாருது? ಅಯ್ಯ ಮಾತಾಡುವುದು ಯಾರು? என்னதல்ல, ನಮ್ಮದಲ್ಲ, ಅದು சத்தியம் அவர்து. ಸತ್ಯವಾದ ದೇವರದು ಅದಾಗಿದೆ. அவர் இந்த சத்தியத்துக்கு எஜமான். ಅವರು ಸತ್ಯಕ್ಕೆ ಯಜಮಾನನಾಗಿದ್ದಾರೆ. அதை உனக்கு கொடுத்து விட்டு ಅದನ್ನು ನಿಮಗೆ ಕೊಟ್ಟು ಬಿಟ್ಟು அவர் சொந்தமாக்கிக் கொள்ள ஆசைப்பட்டார். ಅವರು ಸ್ವಂತ ಮಾಡಿಕೊಳ್ಳಲು அதான் சத்தியத்தை கேள், ಅದೇಗೆ ಸತ್ಯವನ್ನು ಕೇಳು. சத்தியத்தை கேட்கோ ಆ ಸತ್ಯವನ್ನು ಕೇಳುತ್ತಾ ಕೇಳುತ್ತಾ இயேசு சுவாமி ருசிக்கல. ಯೇಸು ಸ್ವಾಮಿ அந்த சத்தியத்தை ருசிக்கோ ಆ ಸತ್ಯವನ್ನು ರುಚಿ உன் தலைமுறையா வந்த சாபம் உன்னை விட்டு பின்னால ஓடும். ನಿನ್ನ ತಲಾಂತರ ಬಂದ ಶಾಪ ನಿನ್ನನ್ನು ಬಿಟ್ಟು ಹೋಗುತ್ತದೆ. எப்போ? ಯಾವಾಗ? அந்த சத்தியத்தை விசுவாசிக்கும் போது. ಆ ಸತ್ಯವನ್ನು ನಂಬುವ. இந்த சத்தியம் எனக்காக பேசுறார், ಈ ಸತ್ಯ ನನಗಾಗಿ ಮಾತಾಡುತ್ತಾ. அப்படி நினைச்ச உடனே ಹಾಗೆ ನೆನೆಸಿದ ತಕ್ಷಣವೇ உன் தாய் மூலியமா வந்த சாபம், தகப்பன் மூலியமா வந்த தரம், முட்டா தாத்தாவுடைய தாத்தா மூலியமா வந்த சாபமும் உன்னை வாழ வைக்காதபடிக்கு செய்த சாபமா இருந்தாலும், ತಾಯಿ ತಂದೆ ತಾತ ಮುತ್ತಾತನು ಬಾಳಲಾರದಂತೆ ಮಾಡುವಂತ ಎಲ್ಲ ಶಾಪಗಳು அது பயந்து ஓடிடுமா? ಅದು ಭಯಪಟ್ಟು ಓಡುತ್ತದಂತೆ.
அத்தான் சொன்னா ಅದೇ ಹೇಳಿದರು, சத்தியத்தை கேள், ಸತ್ಯವನ್ನು ಕೇಳು, சத்தியம் உன்னை விடுதலை ஆகும். ಸತ್ಯ ನಿಮ್ಮನ್ನು ಬಿಡುಗಡೆ ಮಾಡುತ್ತದೆ. விடுதலை பற்றி ஒரு நாள் பேசுகிறேன். அப்போ நம்ம விடுதலை பெற்றுக்கிறோமா இல்லையா ನಾವು ಬಿಡುಗಡೆ ಹೊಂದಿದ್ದೇವಾ ಇಲ್ಲವಾ? பார்க்கலாம். அது இன்னொரு நாள் இப்போ பேசினா போயிடும் இப்படி கதை. தேவபிள்ளைகளே, ದೇವರು ஆகியாலே ಆದ್ದರಿಂದ உயர்ந்தமான கண்மேல மேல உன்னை வைத்து ಉನ್ನತವಾದ ಪರ್ವತದ ಮೇಲೆ ಇಟ್ಟು அந்த கண்மேல கிறிஸ்து மேல உன்னை வைத்தார். ಆ ಪರ್ವತದ ಮೇಲೆ ಕ್ರಿಸ್ತನ ಮೇಲೆ ಇಟ್ಟರು. யார் சாமி அவன்? ಸ್ವಾಮಿ ಯಾರಪ್ಪ ಅವನು? அடடே, என் புள்ள, ಅವನು ನನ್ನ ಮಕ್ಕಳಪ್ಪ, என் புள்ளப்பா. ಅದು ನನ್ನ ಮಕ್ಕಳಪ್ಪ. ಅವರು ஏன் மேல வச்ச? ಯಾಕೆ ಸ್ವಾಮಿ ಮೇಲೆ ಇಟ್ಟಿದ್ದು? அடடே, என்னப்பா நீ? சகல சொத்துக்கு அவன் தான் சொந்தக்காரன். ಎಲ್ಲ ಆಸ್ತಿಗೂ ಅವರೇ ಸ್ವಂತದವರು. அதுக்காகத்தான் அவனை பத்திரமா மேல வச்சுக்கிறேன், யாரும் திருடாவ கூடாதுன்னு. ಯಾರು ಕದಿಯಬಾರದೆಂದು ಅವರನ್ನು ಮೇಲೆ ಇಟ್ಟಿದ್ದೇನೆ. இது அவனுக்கு ஆகல. ಇದು ಅವನಿಗೆ ಆಗಲಿಲ್ಲ. எப்படியாவது இவனுக்கு காலத்தால் ಯಾವಾಗಲೂ ಕೆಳಗಡೆ சபதம் செய்து விட்டான். ಅವನು ಪ್ರತಿಜ್ಞೆ ಮಾಡಿಬಿಟ್ಟ. யாருக்கு? ಯಾರಿಗೆ? உட்காந்து கொண்டுக்கிற உங்களுக்கெல்லாம் சபதம் செய்து உங்களெல்லாம் கொஞ்சம் திருப்பி நிற்கிறான். ನಿಮಗೆ ನಿಮ್ಮ ಮೇಲೆ ಪ್ರತಿಜ್ಞೆ ಮಾಡಿ ಕೆಲವರನ್ನು ತಿರುಗಿಸುತ್ತಿದ್ದಾನೆ. என் அன்பு தேவப்பிள்ளைகளே, ಪ್ರಿಯ ದೇವರ ಮಕ್ಕಳೇ, மிக நம்ம எச்சரிக்கையாக இருக்க வேண்டியதாக. ಎಚ್ಚರಿಕೆಯಾಗಿರಬೇಕು. இதுக்கு என்ன பண்ணான்னு சொன்னா, ಇವತ್ತು ಏನು ಮಾಡಿದ? உயர்ந்த கண் மேல வச்ச உடனே ಉನ್ನತಾದ ಬೆಟ್ಟದ ಮೇಲೆ ನಿಲ್ಲಿಸಿದ ಮೇಲೆ உன்னை பயங்கரமான ஒரு இடத்துல இருந்து மீட்டுக்கிறார். ನಿನ್ನ ಭಯಂಕರವಾದ ಸ್ಥಳದಿಂದ ರಕ್ಷಿಸಿದ್ದಾರೆ. வாசிக்கொள்ளுங்கள், ಓದಿ ನೋಡಿರಿ. எரேமியா 1:18-19. ಯೆರೆಮೀಯ 1ನೇ ಅಧ್ಯಾಯ 18. உன்னோட பாவம் செவன்னு இருந்தாலும் ನಿನ್ನ ಪಾಪಗಳು ಕಡು ಕೆಂಪಾಗಿದ್ದರೂ வெண்மையாக்குவே, ಬಿಳುಪು ಮಾಡುತ್ತೇನೆ. கழு பாசியமா மறுபடியும் வழக்காடுவோம் வாருங்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். பாப்பா வழக்காடுவானே, கிறிஸ்மஸ் வேணா, ஜனவரி வேணா, பர்த்டே வேணா, அந்த டே வேணா, இந்த டே எல்லாம் குப்பை தொட்டில் போடுறா. ಎಲ್ಲ ಬರ್ತಡೇ ಬೇಡ, ಬಾರ್ಪ ವಾದ அது எனக்கு தேவையில்லைப்பா. ಅದು ನನಗೆ ಬೇಡಪ್ಪ. வெறும் பண்டிகை பையனை உட்காந்துக்கிறேன், பர்த்டே பையனை உட்காந்துக்கிறேன், ப்ரேயர் மீட்டிங் பண்ணி உட்கார, மூஞ்சிங்களுக்கு ப்ரேயர் மீட்டிங் வர, அது ஆவியை சுற்றினதா கூட ப்ரேயர் மீட்டிங். ಆತ್ಮವಾಗಿ ಸುತ್ತಿದರೂ ಸಹ ಪ್ರೇಯರ್ ಮೀಟಿಂಗು ಬರ್ತ್ಡೇ ಮಾಡಿಕೊಂಡು ಕುಳಿತಿರುತ್ತೀರಿ. ஹே பிள்ளைகளே, ದೇವರ ಮಕ್ಕಳೇ, இதெல்லாம் வேணாப்பா. ಇದೆಲ್ಲ ನನಗೆ ಬೇಡಪ್ಪ. வா ಪಾ ಬನ್ನ, வா, ಬಾಪ. என்ன சாமி வா, ಯಾಕೆ ಸ್ವಾಮಿ? பாவத்தோட வா. ನಿನ್ನ ಪಾಪದ ಜೊತೆಯಲ್ಲಿ ಬಾ. வந்த சாமி, ಬಂದು ಬಿಟ್ಟೆಪ್ಪ. செவ்வேனினோட பாவத்தை வெண்மையாக்கிறப்பா. ಕಡು ಕೆಂಪಾದ ಪಾಪವನ್ನು ಬಿಳುಪು ಮಾಡುತ್ತೇನೆ ನೋಡು. வழக்காடுவோம் வாருங்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஆ. உங்கள் பாவங்கள் ஆ. சிவேர் என்று இருந்தாலும் செவ்வேறு அந்த பாவம் என்ன? உறைந்த ಕೆಂಪಾದ கொலை, வேசித்தனம், ಕೊಲೆ, ವ್ಯಭಿಚಾರಗಳು, தலைமுறையா வந்த சாபத்தின் பலன் அத்தான். ತಲಾಂತರ ಬಂದ ಶಾಪದ ಫಲಗಳು. செவ்வேறு இருந்த பாவத்தை அது கருப்பா இருக்குதா, அது ஷேப்பாக்குற வெண்மையாக்குற வாசி. உறைந்த மழையை போல ஆ. வெண்மையாகும். ஆ. அவைகள் ரத்தாம்பர சிவப்பா. இந்த உலகத்துல எவன் கூப்பிடுவான் நம்மளை வெண்மையாக்குறவான்னு சொல்லி? ಲೋಕದಲ್ಲಿ ಯಾರು ನಮ್ಮನ್ನು ಬಿಳುಪು எல்லாமே சேத்துல உழுந்து கெடுக்கிறானே. ಎಲ್ಲರೂ ಕೆಸರಿನಲ್ಲಿ ಬಿದ್ದಿದ್ದಾರೆ. மகான்கள், யோகிகள், தபஸ்வால் எல்லாம் உழுந்து கெடுக்கிறானே. ಮಹಾನ್ಗಳು, ಯೋಗಿಗಳು, நம்மளை யார் கூப்பிட முடியும்? ಯಾರು ಕರೆಯಲು ಸಾಧ್ಯ? அவரைத்தான். ಅವರೊಬ್ಬರು ವಾದಿಸುವ ಎಂದು ಒಬ್ಬರು ಮಾತ್ರ. ಯೆಹೋವನು ಅನ್ನುತ್ತಾನೆ, ನಿಮ್ಮ ಪಾಪಗಳು ಕಡು ಕೆಂಪಾಗಿದ್ದರೂ ಹಿಮದ ಹಾಗೆ ಬಿಳುಪಾಗುವವು. ಅವು நீ 100 கொலை பண்ணியிருந்தாலும் சரி, அது கடு கெம்பு. ಅದು 100 ಕೊರೆ ಮಾಡಿರುವುದೇ ಅದೇ ಕಡು ಕೆಂಪಾದ ಪಾಪ. நான் வெண்மையாக்குறேன். ಅದನ್ನು ಬಿಳುಪು ಮಾಡುತ್ತೇನೆ. பாவத்தை மன்னிக்க அதிகாரம் அவர் ஒருத்தருக்கு. ಪಾಪವನ್ನು ಕ್ಷಮಿಸುವ ಅಧಿಕಾರ ಅವರೊಬ್ಬರಿಗೆ ಮಾತ್ರವಿದೆ. ரெண்டாவது யார் கொடுத்துக்கிறா தெரியுமா? ಎರಡನೇದು ಯಾರಿಗೆ ಕೊಟ್ಟಿದ್ದಾರೆ? தன்னால் அழைக்கப்பட்ட ஊழியக்காரனுக்கு கொடுத்துக்கிறாரு. ತನ್ನಿಂದ ಕರೆಯಲ್ಪಟ್ಟ ಸೇವಕರಿಗೆ. நீ யாரோடைய பாவத்தை மன்னிக்கிறாயோ நானும் மன்னிக்கிறேன், யாரோட பாவத்தை மன்னிக்காமல் போகிறாயோ நானும் மன்னிக்க மாட்டேன்னு சொல்றாரு. ನೀನು ಯಾರ ಪಾಪವನ್ನು ಕ್ಷಮಿಸುತ್ತೀಯೋ ಕ್ಷಮಿಸುತ್ತೇನೆ, ಕ್ಷಮಿಸದಿರುವುದನ್ನು ನಾನು ಕ್ಷಮಿಸುವುದಿಲ್ಲ ಅನ್ನುತ್ತಾರೆ. அப்படி சொல்றார்? ಯಾಕೆ ಹೇಳುತ್ತಾರೆ? தன்னுடைய பிரதிநிதி அவன். ಅವರು ತಮ್ಮ ಪ್ರತಿನಿಧಿ, ಅಂಬಾಸಿಡರ್ ಅವರು. ஆகியாலத்தான் அந்த உரிமை கொடுக்கிறான். ಆದ್ದರಿಂದ ಆ ಹಕ್ಕನ್ನು ಕೊಡುತ್ತಾರೆ. இதுக்கு தான் ரோமனி கேத்தலிக் என்ன பண்றான்னா, சந்தில உட்காந்துக்கிறான். ಅದೇ ರೋಮನ್ ಕ್ಯಾಥಲಿಕ್ ಒಂದು ಸಂದಿನಲ್ಲಿ ಕುಳಿತುಕೊಳ್ಳುತ್ತಾರೆ. பாவி அந்த பக்கம் உட்காந்து எத்தனை பேர் பார்த்தீங்களோ தெரியல. ಎಷ್ಟು ಜನ ನೋಡಿದ್ದೀರೋ? ಪಾಪಿ ಆ ಕಡೆ முடங்கால இவன் பாவம் அறிக்கை செய்வான். சாமி அந்த பாவம் செய்துட்டேன், இந்த பாவம் செய்துட்டேன், அந்த பொண்ணு பின்னால் போயிட்டேன், அந்த பொண்ணை பிக்சருக்கு இட்டுன்னு போயிட்டு இருந்தேன், அந்த பொண்ணை லால்பாக் இட்டுன்னு போயிட்டு இருந்தேன், வீட்டுக்கு தெரியாதபடி பணத்தை திருடிட்டேன். போ, பீச்சுக்கை ஆசீர்வாதம் போ. ಎಡಗೈಲಿ ಹೋಗು, ಕ್ಷಮಿಸಿದ್ದೇನೆ, ಆಶೀರ್ವಾದ ಮಾಡುತ್ತಾರೆ. திரும்ப வரான்.
ಮತ್ತೆ ಬರುವಾರ ಬರುತ್ತಾರೆ. சாமி திருட்டேன், கொலை செய்துட்டேன், அது செய்துட்டேன், இது செய்துட்டேன், பீச்சுக்காய் ஆசீர்வாதம் போ. அதான் ஜன்னல் வச்சுக்கிறது. ஜன்னலில் அவர் பாவத்தை இதில் எடுத்துக்கின்னு அதுலேருந்து கலெக்ஷன் பைப்பில் விடுறது. ಅದೇ ಇವರು ಪಾಪಗಳನ್ನ ತೆಗೆದುಕೊಂಡು ಪೈಪ್ನಲ್ಲಿ ಕನೆಕ್ಷನ್ ಮಾಡಿ ಔಟ್ ಮಾಡಿಬಿಡುವುದು. இப்படித்தான் ஒருத்தன் உட்காந்து கேட்டுன்னு இருந்தானா. ಹೀಗೆ ಒಬ್ಬನು ಕೇಳಿ ಕುಳಿತುಕೊಂಡಿದ್ದನಂತೆ. என்ன எல்லாம் பாவத்தை அவர் மன்னிக்கிறாரு, ಏನು ಎಲ್ಲ ಪಾಪವನ್ನು ಕ್ಷಮಿಸುತ್ತಾರೆ. அவன் யாருன்னு சொன்னால், ಅವರು ಯಾರೆಂದರೆ சாமியார் சர்ச்சு இருந்துச்சுன்னா சுமார் ஒரு அரை பர்லாங் ஒரு பர்லாங் தூரம் அவர் குவார்டர்ஸ் இருக்கும். ಸ್ವಾಮಿಯಾರ್ ಚರ್ಚ್ ಒಂದು ಅರ್ಧ ಪರ್ಲಾಗಿಲ್ಲ ಅವ್ರ ಕ್ವಾರ್ಟರ್ಸ್ ಇರುತ್ತದೆ. அப்போ இந்த காணிக்கையெல்லாம் எடுத்துன்னு அந்த பையன் போய் பாஸ்ட்டு கொடுத்துட்டு வரும். ಈ ಕಾಣಿಕೆಯನ್ನು ಎತ್ತುಕೊಂಡು ಹೋಗಿ ಆ ಪಾಸ್ಟಿಗೆ ಹುಡುಗ ಕೊಡುತ್ತಿದ್ದನಂತೆ. அவர் பீச்சக்கை ஆசீர்வாதம் கொடுத்துடுவார். ಅವ್ರ ಎಡಗೈಲಿ ಆಶೀರ್ವಾದ ಕೊಡುತ್ತಿದ್ದರಂತೆ. இப்படியே ஒருத்தன் பண்ணாருன்னு சொல்லிட்டு ಇವರು ಹೀಗೆ ಮಾಡುತ್ತಾರೆ ಎಂಬುದಾಗಿ ಹೇಳಿ ஒரு வயசு காணிக்கை எடுத்துன்னு பாதிரி கூட போகும்போது ಪಾದ್ರಿ ಜೊತೆಯಲ್ಲಿ ಕಾಣಿಕೆ ಎತ್ಕೊಂಡು ಹೋಗುವಾಗ பாதிரிக்கு 2 கூசா கொடுத்து கட்டி போட்டானா. ಪಾದ್ರಿಗೆ 2 ಹೊಡೆದು ಕಟ್ಟಿ ಹಾಕಿಬಿಟ್ಟಿರುತ್ತೆ. அந்த பணத்தை எடுத்துன்னு போயிட்டானா. ಆ ಹಣವನ್ನು ಎತ್ತಿಕೊಂಡು ಹೋಗ್ಬಿಟ್ಟಿರಂತೆ. வாரம் பாவி சங்கீர்த்தனை செய்யும் போது ಪರವಾರ ಅದೇ ಪಾದರಿ ಕುಂತ್ಕೊಂಡು ஐயா அந்த பாவம் செய்தேன் இந்த பாவம் செய்தேன், போன வாரம் கூட உங்களை அடிச்சுட்டு பணம் எடுத்துக்கணும், நான் 4 அடி அடிச்சாராம். ಎಲ್ಲ ಕ್ಷಮಿಸುವ ಸ್ಥಳವನ್ನೇ ಬಿಟ್ಟು 4 ಹೋದೆ ಬಂದಿರತ್ತೆ. அப்போ கேட்டாரா, ಆಗ ಕೇಳಿದರೆ ஊரில் இருக்கிற பாவங்களெல்லாம் மன்னிப்பு கொடுக்குற, முழுக்க செய்த பாவத்தை மன்னிப்பு கொடுக்க மாட்டேன். ಊರಲ್ಲಿರುವ ಎಲ್ಲ ಪಾಪನ இதெல்லாம் ஒரு வேஷம். ಇದೆಲ್ಲ ಒಂದು ವೇಷ. இப்போ கூட ரோமன் கேத்தலிக்ல எத்தனை பேர் ரோமன் கேத்தலிக் கேட்குறீங்க? பாவ சங்கீர்த்தனம் செய்திடுங்க. இந்த அம்மா உட்காந்துக்குது, பாவ சங்கீர்த்தனை சேர்ந்து 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 எல்லாம் கற்பாயிட்டுக்கிறீங்க. பாவம் அந்த பாதிரி ಆ ಪಾದ್ರಿ உங்கள் பாவத்தெல்லாம் எடுத்து 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 ನಿಮ್ಮ ಪಾಪಗಳನ್ನ ತೆಗೆದುಕೊಂಡು 60 வருஷத்துல சாவரம் 15 வருஷத்து ஆட்பையில் செத்துறான். ஏன்னாக்கா எல்லாரையும் மன்னிச்சுனே வந்து அந்த பாவமெல்லாம் ஏன் தலைக்கு வந்துடுச்சு. 60 ವರ್ಷದಲ್ಲಿ ಸಾವಿರ அப்படியாவது செத்து போடா. ಹಾಗೆ ಆದರೂ ಸತ್ತು ಹೋಗ್ಯದು. எனக்கு ரோமன் கேத்தலிக் பாதிரிங்களுக்கு ரொம்ப தகராறு ஆயிட்டுது, உங்களுக்கு தெரியாது. ಅಯ್ಯವರು ರೋಮನ್ ಕ್ಯಾಥಲಿಕ್ ಪಾದ್ರಿಗೆ ಬಹಳ சௌரியார் கோயிலில் இருக்கிற ஒரு பாதிரிக்கா எனக்கு பயங்கர தகராறு. அவர் போயிட்டார் உள்ள. ಜಕರಿಯ ಟೆಂಪಲ್ ಅಲ್ಲಿ ಇರುವ ಪಾದ್ರಿ ಯಾರು ಓಡಿಬಿಟ್ಟರು ಒಳಗಡೆ. நான் பலிப்பீடத்தை பற்றி பேசும்போது ಬಲಿಪೀಠದ ಯಜ್ಞವೇದಿಯ ವಿಷಯದಲ್ಲಿ அது எப்படியோ போட்டோம். தேவபிடையிலே ದೇವರ உயர்ந்த கண் மேலே நிற்க வைத்தார். ಉನ್ನತವಾದ ಪರ್ವತದ ಮೇಲೆ ನಿಲ್ಲಿಸಿದರು. ஆகையால இவனுக்கு ஆகவில்லை. ಆದ್ದರಿಂದ ಇವನಿಗೆ ಆಗುತ್ತಿಲ್ಲ. அப்பதான் பார்த்தார் ஆண்டவர். ಆಗ ದೇವರು ನೋಡಿ, ஆடடு என் பிள்ளையை கீழே தள்ளிட்டு இவனை பிச்சைக்கார ஆக்கிடுவானா? ನಮ್ಮ ಮಗುವನ್ನು ಕೆಳಗಡೆ ತಳ್ಳಿ ಇವನು ಭಿಕ್ಷಗಾರನಾಗಿ ಮಾಡಿಬಿಡ್ತಾರ. அப்பா அப்பா ಅಪ್ಪ ಬಾಪ விழுந்துடாதபடிக்கு எச்சரிக்கையார். வாசி ಬೆಳೆದಂತೆ ಎಚ್ಚರಿಕೆಯಾಗಿರಪ್ಪ. வாசிமா. இப்படி இருக்க இப்படி இருக்கே தன்னை நிற்கிறவன் என்று எண்ணுகிறவன் நான் ஒரு நிக்க வைத்துக்கிறேன், விழுந்துடாதபடிக்கு எச்சரிக்கையாயிரு. விழுந்தாதபடிக்கு எச்சரிக்கையா இருக்க கடவன். தேவபிடையிலே ದೇವರ ಮಕ್ಕಳೇ, நம்மளை எங்கெங்கே நிற்க வச்சுக்கிறாருன்னு சொல்லிட்டாக்கா அது சாயந்தரம் அவர் நிற்கிறத பற்றி பேசுனாவே சாயந்தரம் ஆகிடும். ನಿಲ್ಲಿಸುವ ವಿಷಯದಲ್ಲಿ ಮಾತಾಡಿದರೆ ಸಾಯಂಕಾಲ ಆಗಿಬಿಡುತ್ತದೆ. ஆகையால என் ஆண்டவரை ஸ்தோத்திரிக்கிறேன். ಅದನ್ನು ದೇವರಿಗೆ ಸ್ತೋತ್ರ ಮಾಡುತ್ತೇನೆ. அவரோட தயை என் மேலே வைத்தபடியால் நான் அதிகரி ஸ்தோத்திரி. ಅವರ ದಯೆ அநேக பரம ரகசியங்களை எனக்கு வெளிப்பட்டு கொண்டு வருகிறபடியால் நான் அவரை ஸ்தோத்திரி. ಅನೇಕ ರಹಸ್ಯಗಳು ಪ್ರಕಟ ಮಾಡುವುದು ದೇವರಿಗೆ ಸ್ತೋತ್ರ ಮಾಡುತ್ತೇನೆ. மண்ணான என்ன அவர் பரலோகத்தில் வீணாக்க போகிறபடியாலே நான் அவரை ஸ்தோத்திரி. ಮಣ್ಣಾದ ನನ್ನನ್ನ ಪರಲೋಕದಲ್ಲಿ ಬಂಗಾರ ಮಾಡುವುದಕ್ಕಾಗಿ ದೇವರಿಗೆ ಸ್ತೋತ್ರ ಮಾಡ. ஆகையால தேவ பிள்ளைகளே, ಅದನ್ನು ದೇವರ ಮಕ್ಕಳೇ, அவனுக்கு கோவம் வந்துடுச்சு. ಅವನ ಕೋಪ அப்பதான் நோட்டீஸே கொடுத்தாரு. ಆಗ ನೋಟಿಸ್ ಕೊಟ್ಟರು. என்ன நோட்டீஸ் கொடுத்தாரு? ಅದೇನು ನೋಟಿಸ್ ಕೊಟ್ಟರು? ஃபர்ஸ்ட் நோட்டீஸ் எங்க கொடுத்தாருமா? ಮೊದಲು ನೋಟಿಸ್ ಎಲ್ಲಿ ಕೊಟ್ಟರು? ஏதேன் தோட்டத்தில் கொடுத்தாரு. ಏದೇನ್ ತೋಟದಲ್ಲಿ ಮೊದಲು ಕೊಟ್ಟರು. அம்மா எல்லாத்தையும் சாப்பிடு தாயே. ಎಲ್ಲವನ್ನು ತಿನ್ನಬಹುದು ತಾಯಿ. 600 விதமான பழம் இருந்துச்சான் பாருங்க. 600 ವಿಧವಾದ ಹಣ್ಣುಗಳಿತ್ತಂತೆ. இது ஒன்று மட்டும் சாப்பிடாதம்மா, ಇದೊಂದು ಮಾತ್ರ ತಿನ್ನಬೇಡಮ್ಮ. முண்டா கொடுக்க பொம்பளை அதை ஒன்று தான் சாப்பிட போனான். ಅದನ್ನೇ ತಿನ್ನಲು ಹೋದಳು ಆಯಮ್ಮ. பெண்ணடா அது பேயடா, அதை நம்பி கெட்டவர்கள் பல பேரடா, நீங்க இல்லை. ನೀವು ಅಲ್ಲ. தேவபிள்ளைகளே, ದೇವರ ಮಕ್ಕಳೇ, 70 வருஷம் சோதிக்கப்பட்டாலும் பாருங்கள் எப்பா? ஏதேன் தோட்டத்தில். ಏದೇನ್ ತೋಟದಲ್ಲಿ கர்த்தர் அந்த தோட்டத்தை காமித்தார், அந்த பாம்பையும் காமித்தார். ದೇವರು ಆ ತೋಟ 70 வருஷம் சோதனை ஆன பிறகுத்தான் பழத்தை பிடிங்கிட்டா. 70 ವರ್ಷ ಶೋಧನೆ ಆದ ಮೇಲೆ ಆ ಹಣ್ಣನ್ನು ಕಿತ್ತು ಬಿಟ್ಟಳು, விழுந்து போயிட்டா. ಬಿದ್ದು ಬಿಟ್ಟಳು. என்ன செய்து விட்டானா? ಏನು ಮಾಡಿಬಿಟ್ಟಳು? முதல்ல என்ன செய்து விட்டா சொல்லுங்க? ಮೊದಲು ಏನು ಮಾಡಿದಳು? கர்த்தரோட வாழ முடியாதபடிக்கு செய்து விட்டான். ದೇವರ ಜೊತೆಯಲ್ಲಿ ಬಾಳದಂತೆ ಮಾಡಿಬಿಟ್ಟನು, நிர்வாணி ஆக்கி விட்டான். ಬೆತ್ತಲೆ ಮಾಡಿಬಿಟ್ಟಳು. இப்போ சபையில் உட்கார்ந்துக்கிறோம்.
ಸಭೆಯಲ್ಲಿ ಕುಳಿತಿದ್ದೇವೆ. நான் பேசக்கூடாது. உனக்கு எக்ஸாம்பிள் தலையில் உட்காரட்டோன்னு. ಒಂದು ಎಕ್ಸಾಂಪಲ್ ಉದಾಹರಣೆಗಾಗಿ இந்தாப்பா 10,000 ரூபாய் வச்சுக்கோ. நீ நிர்வாணே எங்கள் மத்தியில் நடந்து போவானா? 10,000 ಇಟ್ಕೊಂಡು ಬೆತ್ತಲೆಯಾಗಿ ನಡೆದು ಹೋಗಪ್ಪ ಎಂದ್ರೆ அதே போல தெய்வத்துக்கு முன்னே நிற்க முடியாதபடிக்கு நிர்வாணம் ஆயிட்டான். ಅದೇ ರೀತಿ ದೇವರ ಮುಂದೆ ನಿಲ್ಲಲಾರದಂತೆ ಬೆತ್ತಲೆಯಾಗಿ ಬಿಟ್ಟನು. என்ன செய்யுது? ಏನು ಮಾಡುವುದು? அம்மா ஒரு ஆலோசனை கொடுத்துச்சு. ಅಮ್ಮನು ಒಂದು ಆಲೋಚನೆ ಕೊಟ್ಟರು. ಟೈಲರ್ ஆயிடுச்சு. ಅದು ಟೈಲರ್ ಆಗಿ ಬಿಟ್ಟರು. நல்ல துணி தைச்சு ಒಳ್ಳೆ ಬಟ್ಟೆಯನ್ನು ಹೊಲೆದು பேண்ட்டு ஷர்ட்டு நீங்கள் போடுங்களே டைட்டு பேண்ட் எல்லாம் அந்த பேண்ட் எல்லாம் தைச்சி ಪ್ಯಾಂಟ್ ಎಲ್ಲ ಶರ್ಟ್ ಹೊಲೆದು எதில் தைச்சிச்சு அத்தி மரத்தில் தைச்சி அவனுக்கு ஒன்று போட்டுருச்சு ட்ரெஸ்ஸு. அவ்வளோ ஞானம் பாருங்கள். இவளுக்கு ஒரு புடவை தைச்சிட்டான். ಅಂಜೂರದ ಎಲೆಯಿಂದ ಅವನಿಗೂ ಇವಳಿಗೂ ಬಟ್ಟೆಯನ್ನು ಹೊಲೆದುಕೊಂಡು ಬಿಟ್ಟು. எப்படி ஆதாமே நம்ம ஐடியா? ಅದು ದೇವರೇ எப்படி ஐடியா பார்த்தியா? ஆண்டவரை நம்மளை பார்த்து சுஸ்தாயிடணும். ದೇವರೇ ನಮ್ಮನ್ನು ನೋಡಿ ಅಸ್ವಸ್ಥ. நம்ம ட்ரெஸ்ஸை பார்த்த உடனே ನಮ್ಮ ಡ್ರೆಸ್ ಅನ್ನು ನೋಡಿದ ತಕ್ಷಣ முக்கா முதுகு தெரியணும். ட்ரெஸ் பார்த்த உடனே எம்ஜி ரோட்டில் போய் நிற்கும் போது முக்கா முதுகு தெரியணும். MG ರೋಡ್ ಹೋಗುವಾಗ நம்ம ட்ரெஸ் என்ன நினைச்ச? யார் ஏன்னா பொண்ணு கேட்க வந்தா நான் முக்கா ட்ரெஸ்ஸு உடம்பு தெரிஞ்சனாக்கா இந்த பொண்ணை தான் நான் கட்டுறேன், செத்தாலும் சரி விட மாட்டேன்றான். செத்தாலும் சரி விட மாட்டேன்றாடா. உன்னை சாவத்துக்கு அவ கட்டிக்கிறான். ನಿನ್ನನ್ನು ಸಾಯಿಸುವುದಕ್ಕಾಗಿ ಅವಳು அத்தா முக்கா ஜாக்கெட் இல்லை அதில். ಅದೇ ಮುಖಾಲ್ ಜಾಕೆಟೇ ಇರುವುದಿಲ್ಲ. இந்த ஒரு கர்ச்சீப்பில் ஒரு ஜாக்கெட் தைக்கலாம். என் காலத்தில் இன்னும் கொஞ்சம் காலத்தில் 3 ஜாக்கெட் தைக்கலாம். ಇನ್ನೊಬ್ಬರ பற்றி கவலே படாது. ಅದರ ವಿಷಯದಲ್ಲಿ ಚಿಂತೆ ಮಾಡಬೇಡಿ. ஐயா பார்த்துருப்பாரு. ஐயா முன்னத்தானே இருக்கிறாரு. முன்னே இருந்தாலும் பின்ன இருந்தாலும் ஒரு சரித்திரமே எனக்கு தெரியும். ಮುಂದೆ ಹಿಂದೆ ಇದ್ದರು ಚರಿತ್ರೆಯೇ ಅಯ್ಯನವ್ರಿಗೆ ಗೊತ್ತಿದೆ. என் புருஷன் இருக்க முதல்ல முழு ஜாக்கெட் போத்தாங்க. செத்த பேருக்கு பாதி ஜாக்கெட் போட்டேன். ಗಂಡ ಇರುವಾಗ ಸಂಪೂರ್ಣ ರವಕೆ ಹಾಕುತ್ತಿದೆ. எங்கேம்மா பாதி ஜாக்கெட்டை எங்கள் வீட்டுக்காரர் எடுத்துன்னு போயிட்டாரு. அவர் ஷர்ட் தைச்சிக்கிறது. ಇನ್ನು ಅರ್ಧ ಇಲ್ಲಪ್ಪ ಅಂದ್ರೆ ನಮ್ಮ ಗಂಡನ ತೆಗೆದುಕೊಂಡು ಹೋಗ್ಬಿಟ್ಟು ಶರ್ಟ್ ಹೊಲ್ಸ್ಕೊಳ್ಳೋಕ್ಕೆ. அந்த காலத்தில் விதவை தான். ಆ ಕಾಲದಲ್ಲಿ 85 வருஷம் ஒரு விதவை சபையிலேயே இருந்தாளாம். இயேசு முகமுகமா பார்த்து பிறகுத்தான் தன் ஜீவனை விட்டா. 85 ವರ್ಷ ವಿಧವೆ ಯೇಸುವನ್ನು ಮುಖಮುಖವಾಗಿ ನೋಡಿ ಜೀವ ಬಿಟ್ಟಳಂತೆ. இப்ப காலத்துல விதவை. ಈ ಕಾಲದ அந்த காலத்துலலாம் நான் சின்ன பிள்ளையில இருக்கும்போது முஸ்லீம்கெல்லாம் கோஷாங்க இருக்காங்க. ಮುಸ್ಲಿಮ್ಸ್ ಎಲ್ಲ ಆ ಕಾಲದ ಅಯ್ಯ ಚಿಕ್ಕವರಾಗಿದ್ದಾಗ இப்போ யாரோ ஒரு முஸ்லீமை பார்க்க போனோயே, ಯಾರೋ ಒಂದು ಮುಸ್ಲಿಮರನ್ನು ನೋಡಲು ஏக்தம் முஸ்லீம் வீட்டுக்கு போக முடியாது. ಮನೆಗೆ ನೇರವಾಗಿ ಅವ್ರ ಮನೆಗೆ ಹೋಗಲಾಗುವುದಿಲ್ಲ. வெளியில கத்தணும், கோஷா கோஷா கோஷான்னு கத்தணும். ಘೋಷ ಎಂಬುದಾಗಿ அப்போ அந்த பொம்பளை ஓடி போய் ஒழிஞ்சுவா. ತಕ್ಷಣ ಅಯ್ಯಮ್ಮ ಹೋಗಿ ಔತುಕೊಳ್ಳುತ್ತಾಳೆ. அப்போ வீட்டில் ஆம்பளை இருந்தால் பார்க்கணும், இல்லாட்டி பேசாத போயிடணும். ಮನೆಯಲ್ಲಿ ಗಂಡಸಿದರೆ ನೋಡಬೇಕು, ಇಲ್ಲಾಂದ್ರೆ ಮಾತಾಡೋದು ಹೋಗಬೇಕು. குதிரை வண்டியில் போகும்போது கூட அந்த முழுசாக மூடி இருக்கும், மூஞ்செல்லாம் மூடி இருக்கும், குதிரை வண்டி கூட மூடி இருக்கும். ಕುದುರೆ ಗಡ್ಡೆ ಹೋಗುವಾಗ ಸಂಪೂರ್ಣ ಮುಖ ಎಲ್ಲ ಕವರ್ ಆಗಿಬಿಟ್ಟಿರುತ್ತದೆ. இப்போ கோசாமம் இல்லை, கோணி தாட்டம் இல்லை. எந்த பொம்பளை முஸ்லீம் பொம்பளைங்கெல்லாம் காக்கா வீட்டில் துருணுக்குதுங்க. ಎಲ್ಲ ಕಾಕ ಹೋಟ್ಲಲ್ಲಿ ಊಟ ಮಾಡುತ್ತಿದ್ದಾರೆ ಇವಾಗೆಲ್ಲ. எல்லாம் எலும்பு கட்சின்னு உட்காந்துக்குதுங்க. ಎಲ್ಲ ಮೂಳೆಗಳನ್ನು ಕಡಿತುಕೊಳ್ಳುತ್ತಿದ್ದಾರೆ. என்னம்மா நீ கோஷல் நேரம் ஜாபாய் போச்சு அந்த காலமெல்லாம். கடைசி காலத்திலே இந்த உலகம் பதிவர்த்தனத்தை எழுந்து போய்விடும் என்று எழுதிவிட்டார். ಕೊನೆ ಕಾಲದಲ್ಲಿ ಲೋಕವು ಪತಿವ್ರತಾತನವನ್ನು ಕಳೆದುಕೊಳ್ಳುತ್ತದೆ ಎಂಬುದಾಗಿ. ஒருத்தனுக்கு 7 பொஞ்சாதி இருந்தா கூட பத்தாதான், அப்படி இருக்குமா? ಒಬ್ಬನಿಗೆ 7 ಹೆಂಡತಿ ಇದ್ದರೂ ಅಕ್ಕಾಗುವುದಂತೆ ಆ ರೀತಿ ಇದ್ದಾರೆ. அப்பேற்பட்ட பெண்ணுகளாலே இந்த உலகம் அழிய போதான் உலகத்துல. ಆ ರೀತಿ ಹೆಣ್ಣುಗಳಿಂದ ಲೋಕ ನಾಶವಾಗುತ್ತದೆ. அதனால தான் போய் உன் பொஞ்சாதி போய் போத்த போற, உன்னால அழியுது நான் திருப்பி ஷார்ட் கொடுத்துட போது உனக்கு. ಅದರಿಂದ ಮನೆ ಲೋಕ ಒಡೆಯಲು அதெல்லாம் அந்த காலம். அடித்துன்ற பொஞ்சாதிங்கெல்லாம் போச்சு. இந்த காலத்துல எல்லாம் ஒன்றும் இல்லை, அடித்துன்ற மாப்பிள்ளை இருக்கிறான். ಹೊಟ್ಟೆ ಏಟು ತಿನ್ನುವ ಗಂಡಸರು ಮಾತ್ರ ಇದ್ದಾರೆ. அந்த காலத்துலலாம் புருஷனை பயந்து நடுங்குவாங்க. ಆ ಕಾಲದಲ್ಲಿ ಗಂಡಂದರಿಗೆ ಭಯಪಟ್ಟು ನಡುಗುತ್ತಿದ್ದರು. இப்பெல்லாம் ஒன்றும் இல்லைங்க. ಈಗ ಆ ರೀತಿ ಇಲ್ಲ. புருஷன் பயப்படுறான், ಗಂಡನ ಭಯಪಡುವ ರೀತಿ. அந்த காலம் கடைசி காலம். எல்லாரும் இல்லை, நீங்கள் பரவாயில்ல சாமி புள்ளிங்க, பாதி புள்ளிங்களும் இருக்கிறீங்க, பாதி புள்ளிங்களும் இல்லாத இருக்கிறீங்க. ಆದ್ರೆ ನೀವೆಲ್ಲ ದೇವರ ಮಕ್ಕಳು ಆ ರೀತಿ ಇರುವುದಿಲ್ಲ. ஆகையாலே என் ஆண்டவராக இயேசு ஸ்தோத்திரிக்கிறேன். ದೇವರಿಗೆ ಸ್ತೋತ್ರ ಮಾಡಿ. நீ நின்று கொண்டிருக்கிறா, ನೀನು ನಿಂತುಕೊಂಡಿದ್ದೀಯ. எங்க நிற்கிறாய் என்று பேச முடியுமா உங்களால?
ಎಲ್ಲಿ ನಿಂತಿದ್ದೀಯೆ ಎಂಬುದಾಗಿ ಹೇಳಲು ಸಾಧ್ಯ. இப்போ 2 பஜே ஆயிடுச்சே, ಈಗಲೇ 2 ಗಂಟೆ ಆಗಿದೆ. அது அவரை கதையில் விட்டுடுங்க. அந்த சப்ஜெக்ட் எங்கெங்க நிற்க வைக்கிறார் உலகத்தில் கர்த்தே, ದೇವರು கடைசியில் மரணத்துக்கு அப்பால் எங்கே நிற்க வைக்கிறார், யார்கிட்ட நிற்க வைக்கிறார், நம்மளை நிற்க வைத்து என்னென்ன கொடுக்குறாருன்றதான் ஒரு நாளைக்கு எனக்கு ஜெபம் பண்ணுங்க. ಕೊನೆಯಲ್ಲಿ ಮರಣದ ಸಮಯದಲ್ಲಿ ಎಲ್ಲಿ ನಿಲ್ಲಿಸುತ್ತಾರೆ, ಏನು ಕೊಡುತ್ತಾರೆ. ஏனென்றா எந்த நாளும் சீக்கிரமாயின்னு வருது. ಅಯ್ಯೋ ದಿವಸ ಬಹಳ என்னை காட்டிலும் 10 மடங்கு ஞானம் உடைய பிள்ளைங்க இந்த சபைக்கு தேவையாக்குறது. ಅಯ್ಯರು ಇಂತಲೂ இல்லாவிட்டா பிசாசு இந்த சபை அப்படியே வாயில போட்டுன்னு போயிடுவான், தெரியுமா? ಸೈತಾನ ಹಾಗೆ ಬಾಯಲ್ಲಿ ಹಾಕಿಕೊಂಡು ಹೋಗಿ ಬಿಡುತ್ತಾನೆ. பல ரகசியங்களை அறிந்து கொள்ள வேண்டிய ஒரு ஊழியக்காரன். ಒಂದು ಸೇವಕರು ರಹಸ್ಯಗಳನ್ನು ಅರಿತುಕೊಳ್ಳಬೇಕು. தேவனால் அழிக்கப்பட்டிருக்கணும், தேவன் பக்கத்துல நிக்கணும், தன் வார்த்தைகளை தான் அவனோட வாயில வைக்கணும். ದೇವರಿಂದ ಕರೆಯಲ್ಪಟ್ಟು ಪಕ್ಕದಲ್ಲಿ ನಿಂತು ದೇವರೇ இல்லாவிட்டா ஒன்றும் கிடையாது, முடியாது. ಇಲ್ಲದಿದ್ದರೆ ಆಗುವುದಿಲ್ಲ. ஆகையால தேவ பிள்ளைகளே, ಅದನ್ನು ದೇವರು விழுந்திடாதபடிக்கு எச்சரிக்கையாயிரு என்று சொல்ல ஆரம்பிக்கும். ಬೀಳದಂತೆ ಎಚ್ಚರಿಕೆಯಾಗಿರು ಎಂದು ಹೇಳಲಾರ. அடுத்து ஒரு மலைக்கு போகிறான். ನಂತರ ಇನ್ನೊಂದು ಪರ್ವತಕ್ಕೆ 37 சங்கீத புஸ்தகத்தில் அவன் சொல்றான் பாருங்க. ಕೀರ್ತನೆಗಳು 37ರಲ್ಲಿ ನೋಡಿ. மடமடன் வாஸ்தா நான் முடிச்சிடறேன், அவ்வளோதான், அந்த சத்தியம் இவ்வளோதான். இன்னும் கர்த்தாவே, ஆ. உம்முடைய தயவினாலே ஆ. நீர் என் பர்வதத்தை ஆ. திடமாய் நிற்க பண்ணியிருந்தீர். இதுதான் ஜெபம். ಯೆಹೋವನೇ, ಕೃಪೆ ಮಾಡಿ ನಾನಿರುವ ಬೆಟ್ಟಕ್ಕೆ ಸ್ಥಿರವಾದ ಬಲವನ್ನು ಅನುಗ್ರಹಿಸಿದೆಯಲ್ಲ, ಆದರೂ ನಿನ್ನ ಮುಖವನ್ನು ಮರೆಮಾಡಿಕೊಂಡಾಗ ನಾನು ಕಳವಳ. எது நீ நிக்கிற மலை, ಯಾವುದು ನೀನು ನಿಲ್ಲುವ ಆ ಬೆಟ್ಟ, இதுதான் சபை. ಇದೇ ಸಭೆ. என்ன சொன்னா, பேதுருவே நீ கல்லு பாறை மலை உன் மேல சபை கட்டான். அப்ப இந்த சபை எதுவா இருக்கிறது? ಪೇತ್ರುವೆ, ನೀನು ಬಂಡೆ, ನಿನ್ನ ಮೇಲೆ ಸಭೆ ಕಟ್ಟುತ್ತೇನೆ. ಈ ಸಭೆ ಯಾವುದಾಗಿದೆ? இப்ப இந்த பாறை மேல நிக்கிறாய். ಈಗ ನೀನು ಬಂಡೆ ಮೇಲೆ ನಿಂತಿದ್ದೀಯ. இந்த பாறை மேல நின்று எப்படி இருக்கணும்? ಈ ಬಂಡೆ ಮೇಲೆ ನಿಂತವರು ಹೇಗಿರಬೇಕು? பைபிளே, ದೇವರ ಮಕ್ಕಳೇ, எத்தனை அலைகள் புயல்கள் மலைகள் பேசினாலும் பாறைகள் குறைஞ்சிடுமா கரைஞ்சிடுமா? ಎಷ್ಟು ಅಲೆ ಬಿರುಗಾಳಿ ಬಡಿದ್ರು ಬೆಟ್ಟಗಳು ಸವಿಯುತ್ತವ, ಕುಂದು ಹೋಗುತ್ತವ, அது உறுதியா நிக்க ஆரம்பித்து விடும். ಸ್ಥಿರವಾಗಿ ನಿಂತು ಬಿಡುತ್ತವೆ. அகையில தான் நம்மலாம் யாரையா இருக்கிறோம்? ಆದ್ದರಿಂದ ನಾವೆಲ್ಲ ಯಾರಾಗಿದ್ದೀವಿ? பாறையா இருக்கிறோம். அவன் சொல்றான், ಬಂಡೆಯಾಗಿದ್ದೇವೆ. என்னோட நான் நிக்கிற இந்த மலைக்கு எனக்கு காவல் வை சுவாமி. ಸ್ವಾಮಿ, ನಾನು ನಿಂತಿರುವ ಪರ್ವತ, இரண்டாவது அந்த மலைக்கு ஸ்திரப்படுத்து ಸ್ವಾಮಿ, ಆ ಬೆಟ್ಟವನ್ನ ಸ್ಥಿರಪಡಿಸಿ. இன்னைக்கு விசுவாசி ஸ்திரம் இல்லாமல் போகிறது. ನನ್ನ ನಂಬಿಕೆ ಸ್ಥಿರತೆ. காலையில் இருக்கிற பக்தி மத்தியானம் இல்லை, மத்தியானம் இருக்கிற பக்தி சாயந்தரம் இல்லை, சாயந்தர பக்தி இருக்கிற ராத்திரிக்கு இல்லை. ಸ್ವಾಮಿ, ಬೆಳಗಿದು ಮಧ್ಯಾಹ್ನ, ಮಧ್ಯಾಹ್ನ ರಾತ್ರಿ ಭಕ್ತಿ. அதே சொல்ல, என்னுடைய மலைக்கு இன்னைக்கு ஸ்திரப்படுத்துமையா, ஸ்திரம் புத்தியே இல்லையா? என்னன்றா நீ பிறந்த எதிரியும் ஸ்திரம் இல்லாத பாழஞ்சு போயிட்டாடா, திட்டாங்கல்ல. ಯಾವುದು ಸ್ಥಿರವಿಲ್ಲದೆ ಹಾಳಾಗಿ ಹೋಗಿಬಿಟ್ಟೆ ಎಂಬುದಾಗಿ ಬೈಯುತ್ತಾರೆ. ಅಲ್ಲ, ஒரு உத்தியோகத்துல இல்லை, ஒரு படிப்பில், ஒரு ஞானத்தை, ஒரு பக்தியில இல்லை, எதுலேயும் ஸ்திரம் இல்லாத போயிட்டாடா, தூ நீ பிறக்காதுதான் நல்லா இருந்துச்சுன்ட்டு சொல்றோம். ನೀನು ಯಾವುದಲ್ಲೂ ಸ್ಥಿರವಿಲ್ಲದೆ ಹೋಗಿಬಿಟ್ಟೆ ಎಂಬುದಾಗಿ ಬೈಯುತ್ತೇವಲ್ಲವಾ? இவன் என்ன சொல்லலாம்? ಅವನೇನು ಹೇಳುತ್ತಾನೆ? நான் நிக்கிற இந்த பருவத்தை எனக்கு ஸ்திரமாக்கு. ನಾನು ನಿಂತಿರುವ ಈ ಬಂಡೆ நான் எப்பொழுதுமே ஸ்திரமா இருக்கணும். எப்படி ஸ்திரமா இருக்கணும்? ನಾನು ಯಾವಾಗಲೂ ಸ್ಥಿರವಾಗಿರಬೇಕು. ಯಾಕೆ? பிச்சைக்காரனா இருந்தாலும் ஸ்திரமா இருக்கணும், பணக்காரனா இருந்தாலும் ஸ்திரமா இருக்கணும், ಭಿಕ್ಷೆಗಾರನಾಗಿದ್ದರು, இருக்கவனா இருந்தாலும் ஸ்திரமாக்க வேண்டும், இல்லாதவனா இருந்தாலும் ஸ்திரமா இருக்க வேண்டும். ಇದ್ದರೂ ಇಲ್ಲದಿದ್ದರೂ ಸ್ಥಿರವಾಗಿ ನಿಲ್ಲಬೇಕಪ್ಪ. இல்லாத நேரத்துல ஒரு பக்தி, இருக்கிற நேரத்துல ஒரு பக்தி. ಇರುವ ಸ್ಥಳದಲ್ಲಿ, ಇರುವ ಸಮಯದಲ್ಲಿ, ಇಲ್ಲದ ಸಮಯದಲ್ಲಿ ಒಂದೊಂದು ಭಕ್ತಿ ಇರಬಾರದಪ್ಪ. குமரே, என்ன பூமியை பார்த்து நிற்கிற? சத்தியத்தை கேளுங்க தேவபிள்ளைகளே, ದೇವರ ಮಕ್ಕಳೇ, எச்சரிக்கையா இருக்க வேண்டும். ಎಚ್ಚರಿಕೆಯಾಗಿರಬೇಕು. ஸ்திரம் இல்லை, ಸ್ಥಿರತೆ ಬೇಕು. எத்தனை இருந்தாலும் மனுஷன் ஸ்திரமா இருக்கணும். ಎಷ್ಟಿದ್ರೂ ಸಹ ಮನುಷ್ಯ ஒரு ಸ್ಥಿರವಾಗಿ 10 கோடி ரூபாய் சொத்துக்கு அதை பக்கத்துல வச்சுக்கோ. 10 ಕೋಟಿ ಸ್ವತ್ತಿದ್ದರೆ ಅದನ್ನು ಪಕ್ಕದಲ್ಲಿ ಇಟ್ಟುಬಿಡಿ. ஆண்டவர் எதுக்கு உபயோகப்படுத்த சொல்றாரோ உபயோகப்படுத்தி. ದೇವರು ಹೇಳಿದ ರೀತಿಯಲ್ಲಿ ಉಪಯೋಗ ಮಾಡಿರಿ. ஆனா அந்த 10 கோடி நீ தலைமையில வச்சியனா உழுதுடுவேன். 10 ಕೋಟಿ ತಲೆ ಮೇಲೆ ಇಟ್ಟುಕೊಂಡರೆ, என்னது என்று நீ தலைமையில வச்சியனா ನನ್ನದು ಎಂದು ತಲೆ ಮೇಲೆ ಇಟ್ಟುಕೊಂಡರೆ விழுந்தே போய்விடுவேன். ಬಿದ್ದು ಹೋಗಿ ಬಿಡುತ್ತೀಯ. ஒரு மனுஷன் ಒಂದು ಮನುಷ್ಯನು ஆடு மேய்ச்சின்னு பாட்டு பாடின்னு இருப்பானா. ಕುರಿ ಮೇಯಿಸಿಕೊಂಡು ಹಾಡಾಡುತ್ತಾ ಇದ್ದನು. இந்த பாட்டு பாடினே இருக்கும் போது ಈ ಗಾನವನ್ನು ಆಡುತ್ತಲೇ ಇರುವಾಗ அந்த காடே அமைதியாகிவிடும், அவ்வளோ பாடுவானா. ಆ ಕಾಡೆ ಶಾಂತವಾಗಿ ಇರುತ್ತಿತ್ತು. ஒரு நாள் அந்த ராஜா குதிரை மேல பவனி போனாரா. ಒಂದು ರಾಜ ಮೆರವಣಿಗೆ ಹೋದರಂತೆ. இந்த பாட்டை கேட்டவன அவர் ஆச்சரியப்பட்டு விட்டார். ಈ ಹಾಡನ್ನು ಕೇಳಿ ಆಶ್ಚರ್ಯಪಟ್ಟರಂತೆ. போய்விட்டு, ಹೋಗಿಬಿಟ್ಟು, பா ಅಪ್ಪ, உன்னோட பாட்டை கேட்டு ನಿನ್ನ ಹಾಡನ್ನು ಕೇಳಿ நான் மட்டும் இல்லை, செடி கொடிங்கெல்லாம் அப்படியே நிற்குதப்பா. ಗಿಡ ಮರಗಳೆಲ್ಲ ಹಾಗೇ ಆಡುತ್ತವಪ್ಪ. இந்த ஒரு மூட்டை பணம் நீ பாட்டுக்காக உனக்கு வெகுமதின்னு கொடுத்துட்டாராம். ಇದೋ ಒಂದು ಮೂಟೆ ಹಣ ಈ ಹಾಡಿನ
ಬಹುಮಾನವಾಗಿ ಕೊಡುತ್ತೇನೆ ಎಂದನು. மூட்டை பணத்தை வாங்கின உடனே ಮೂಟೆ ಹಣವನ್ನು ತೆಗೆದುಕೊಂಡ ಮೇಲೆ தலையில் வச்சுக்கிறானா தூக்கம் வரல, ತಲೆ ಮೇಲೆ ಇಟ್ಟುಕೊಳ್ಳುತ್ತಾ ನಿದ್ರೆ ಬರಲಿಲ್ಲ. பணத்து மேலே உட்காந்துக்கிறானா தூக்கம் வரல, ಹಣದ ಮೇಲೆ ಕುಳಿತುತ್ತಾ ನಿದ್ದೆ ಬರಲಿಲ್ಲ. பணத்தை வச்சு படுத்துக்கிறானா தூக்கம் வரல, ಹಣ ಇಟ್ಟುಕೊಂಡು ನಿದ್ರಿಸುತ್ತಾನೆ ಬರಲಿಲ್ಲ. வீட்டு உள்ள வச்சு பூட்டு போடானா தூக்கம் வரல, ಮನೆಯಲ್ಲಿ ಬೀಗ ಹಾಕುತ್ತಾನೆ ಬರಲಿಲ್ಲ. பாட்டம் இல்லை, கீட்டம் இல்லை, ಹಾಡು ಇಲ್ಲ, ಸಂಗೀತವೂ ಇಲ್ಲ. அந்த பணத்தினுடைய ஆசை பயம் அவனை பிடித்து விட்டது. என்ன போயிடுமா, யார் எடுத்துடுவாங்களோ, யாரை கொலை செய்துடுவாங்களோ. ಹಣದ ಭಯ ಅವನನ್ನು ಯಾರು ಏನು ಮಾಡುತ್ತಾರೆ ಎಂಬುದಾಗಿ ಭಯಪಡಿಸಿಬಿಟ್ಟು காட்டில் போய் உட்காரானா பணத்தை கீழே போட்டு விட்டு ஆடு கூட மேய்க்கலையா மேலே உட்காந்துக்கிறானா, யாரான வரானா திருடிடுவானா. ಕಾಡಿನಲ್ಲಿ ಹಣವನ್ನು ಕೆಳಗಡೆ ಹಾಕಿ ಮೇಲೆ ಯಾರಾದ್ರೂ ಬರುತ್ತಾರಾ, ಕದ್ದು ಕಳ್ಳತನ ಮಾಡುವುದಕ್ಕೆಂಬುದಾಗಿ ನೋಡುತ್ತಾರೆ. ஏத்தா பிரகாரம் ராஜா வந்தானா. ಯಥಾ ಪ್ರಕಾರ ರಾಜ ಬಂದರು. என்ன அந்த பையன் பாடவே இல்லையே, ಏನು ಆ ಹುಡುಗ ಹಾಡಲೇ ಇಲ್ಲ. ஏன்பா ஒரு நல்லா பாடுயே, ஏன் பாடல. ಯಾಕಪ್ಪ ಅಷ್ಟು ಚೆನ್ನಾಗಿ. ஓ ராஜா நல்லா தலை துண்ட ராஜா, இந்தாப்பா அந்த பணத்தை வச்சு போப்பா நீ. ಈ ಹಣ ತಪ್ಪ ನೀವು என் ತೆಗೆದುಕೊಂಡು பாட்டையும் என் சந்தோஷத்தையும் நீ கொடுத்த பணம் கெடுத்துருச்சுப்பா, எடுத்துன்னு போப்பா. ನನ್ನ ಹಾಡು ಸಂತೋಷವನ್ನು ನೀನು ಕೊಟ್ಟು ಹಣ ಕೆಡಿಸಿಬಿಟ್ಟಿತ್ತಪ್ಪ, ತೆಗೆದುಕೊಂಡು ಹೋಗಪ್ಪ. எல்லாம் இருந்தா சந்தோஷம் சமாதானம் நினைக்கிறியா, அதெல்லாம் பொய். ಎಲ್ಲ ಇದ್ದರೆ ಸಮಾಧಾನ ಸಂತೋಷ ಸುಳ್ಳು. ಅದು தேவளே, ದೇವರ ಮಕ್ಕಳೇ, நம்ம சபையில கொஞ்சம் கொடுத்தா போதும், ನಮ್ಮ ಸಭೆಯಲ್ಲಿ ಕೆಲವರಿಗೆ ಸ್ವಲ್ಪ ಕೊಟ್ಟರೆ ಸಾಕು, அப்ப வாழ ஆடுது. ಆಗ ಬಾಲ ಆಡುತ್ತದೆ. கொஞ்சம் நான் சுமார் பேரை கண்டுபிடிச்சேன் சபைக்கு வரும்போது எப்படி இருக்கிறாங்க, அப்புறம் ஜெபம் பண்ண வேண்டி எப்படியெல்லாம் ஆசை வச்சாரு, அப்போ இந்த குணம் என்ன இப்போ இந்த குணம் என்னன்னா ரொம்ப வித்தியாசம் ஆகி போச்சு. ಸಭೆಗೆ ಬಂದ ಮೇಲೆ ಈಗಿರುವ ಗುಣಗಳನ್ನು ಪರೀಕ್ಷೆ ಮಾಡುವಾಗ ಬಹಳ ವ್ಯತ್ಯಾಸವಾಗಿ ಬಿಡಿತು. அதுக்காக தான் ஜெபத்துக்கு ஒரு கட்நீட் போட்டேன். ಪ್ರಾರ್ಥನೆಗೆ ಅಯ್ಯ ಒಂದು ಕಂಡೀಷನ್ ಹಾಕ್ಬಿಟ್ಟು, சாமி ಸ್ವಾಮಿ இவளுக்கே நிற்க வச்சுக்க போதும், ಇಷ್ಟಕ್ಕೆ ನಿಲ್ಲಿಸ್ಬಿಡಿಯಪ್ಪ. கொடுத்துட்டா ಇವರು ಕೊಟ್ಟು ಬಿಟ್ಟರೆ என் தலைமையிலையும் கால் வச்சிடுவாங்க, மெயின்டா உன் தலைமையிலையும் கால் வச்சிடுவாங்க, அவ்வளோதான். ஏன்னா அதை வச்சுக்கத்தக்கதாக யோக்கியத்தை கெப்பாசிட்டி இல்லை, ಅದನ್ನು ಇಟ್ಟುಕೊಳ್ಳುವಂತಹ ಯೋಗ್ಯತೆ ಅವರಲ್ಲಿ ಇಲ್ಲಪ್ಪ. கொஞ்சம் கொடுத்தாலே போதும், எப்படி எப்படி ஆகிப்போகுது. ಸ್ವಲ್ಪ ಕೊಟ್ಟರೆ ಅವರು ರೀತಿಯ ಬದಲಾಗಿ ಬಿಡುತ್ತದೆ. நம்ம சபையில் ஒரு மனுஷனுக்காக நானும் உன்னோட தீர்க்கதரிசி 2 பேரும் உமாசம் எடுத்து ஜெபிச்சோம். ಸಭೆಯಲ್ಲಿ ரொம்ப கஷ்டத்தில் மாட்டினா அந்த பையன் ಆ ಬಹಳ ಕಷ್ಟದಲ್ಲಿ ಸಿಕ್ಕಿಕೊಂಡು ಬಿಟ್ಟಿದ್ದರು. என்ன சுவாமி ಏನು ಸ್ವಾಮಿ, இவ்வளோ கஷ்டத்தில் இருக்கிறானே, ಅಷ್ಟು ಕಷ್ಟದಲ್ಲಿ ಇದ್ದಾರಪ್ಪ, நீ உதவி செய்யக்கூடாதா. ನೀವು ಸಹಾಯ ಮಾಡಬಾರದಪ್ಪ. கர்த்தர் வந்து என்ன சொல்லியிருப்பாரு, ದೇವರು ಒಂದು ಏನು ಹೇಳಿರಬಹುದು, சரிப்பா நான் உதவி செய்கிறேன்னு தானே சொல்லிக்கணும். ಸಹಾಯ ಮಾಡುತ್ತೇನಪ್ಪ ಎಂದು ಹೇಳಬಹುದಲ್ವಾ. இப்போ அவனுக்கு கொடுத்ததே தாசின்னு சொல்லிட்டாரு. ಈಗ ಕೊಟ್ಟಿರುವುದೇ ಅವರಿಗೆ ಜಾಸ್ತಿ ಎಂದು ಹೇಳಿಬಿಟ್ಟರು. அதுக்கு மேலே கொடுத்தனா ಅದ್ರ ಮೇಲೆ ಅವರು ಕೊಡುವುದಾದರೆ பிசாசுகிட்ட போயிடுவான், ಸೈತಾನ್ ಹತ್ರ ಹೋಗಿಬಿಡುತ್ತಾನೆ. அவளைத்தான் கொடுக்க முடியும். ಅಷ್ಟೇ ಕೊಡಲು ಸಾಧ್ಯ. ஜெபிக்காதே, ಪ್ರಾರ್ಥಿಸಿದರು. அவனுடைய விசுவாசத்துக்காக ஜெபம் பண்ண தவிர அவனை ஆஸ்வதி என்று ஜெபிக்காதே. ಅವನ ನಂಬಿಕೆಯಾಗಿ ಪ್ರಾರ್ಥಿಸಬೇಕು ಹೊರತು இந்த ಆಶೀರ್ವದಿಸ. சபையில சுமார் பேர் 55 வருஷத்தையும் ஊழியத்துல எத்தனையோ விசுவாசிகளை பார்த்துட்டோங்க. 55 விசுவாಸದ ಓಟದ கஷ்டத்துல வரும்போதே ஒரு தினசு, போராட்டத்தில் வரும்போதே ஒரு தினசு, கல்யாணம் இல்லாத காசு வரும்போதே ஒரு தினசு, கொஞ்சம் உதவி வந்தாலே தினசு எல்லாம் பார்த்துட்டோம். நானும் என் சம்சாரத்தை பேசிக்கிறோம். ಅಯ್ಯ ಅಮ್ಮ ಎಲ್ಲ ಬರುವಾಗ ಯಾವ ರೀತಿ அப்பதான் சொன்னா, ஆதியில் இருந்த அன்பு உன் இடத்துல இல்லை, எங்கே விழுந்தா எங்க எழுந்து என்று சொல்லிவிட்டார். ಆರಂಭದ ಪ್ರೀತಿ ನಿನ್ನೆಲ್ಲ ಎಲ್ಲಿ ಬಿದ್ದೀಯೋ ಅಲ್ಲಿ அதான் சொல்றாமே, ಅದೇ ಹೇಳುತ್ತಾರೆ. என் மலைக்கு ஸ்திரப்படுத்த ஆண்டவரே, ನನ್ನ ಪರ್ವತವನ್ನು ஸ்திரமில்லாத புத்தி, சஞ்சலமான புத்தி, ಸಂಚಲವಾದ ಬುದ್ಧಿ, ஒரு நேரத்துல இருந்த புத்தி ஒரு நேரத்துல இல்லை, காலையில இருந்த நேரத்துல மத்தியானம் இல்லை, ಬೆಳಗ್ಗೆ ಇರುವ ಬುದ್ಧಿ ಮಧ್ಯಾಹ್ನ. எப்பவுமே ஒரு விசுவாசி ஸ்திரமா இருந்தா தான் அவன் ஆசீர்வதிப்பார். ಯಾವಾಗಲೂ ಒಂದು ವಿಶ್ವಾಸ ಸ್ಥಿರವಾಗಿದ್ದರೆ ಆಶೀರ್ವದಿಸುತ್ತಾರೆ. எத்தனை இருந்தாலும் ஸ்திரமாரு, ಎಷ್ಟು இல்லாவிட்டாலும் ಇದ್ದರೂ ஸ்திரமாரு, இல்லாவிட்டாலும் ஸ்திரமாரு. ಇಲ್ಲದಿದ್ದರೂ ಸ್ಥಿರ. தேவன் அப்பொழுது அவன் ஆசீர்வதிப்பார். ದೇವರು தேவனை நான் ருசித்தேன். ದೇವರನ್ನು ನಾವು ರುಚಿ ನೋಡಿದ್ದೇವೆ. ಈ ஸ்திரத்தை பார்த்து இவன் இருந்தாலும் அப்படித்தான் இருக்கிறான், இல்லாக்கட்டையும் அப்படித்தான் இருக்கிறான் தான் என்னை தொட்டு ஆசீர்வதித்தார். ಇದ್ದರೂ ಇಲ್ಲದಿದ್ದರೂ ಅದೇ ರೀತಿ ಇದ್ದಾರೆ ಎಂಬುದಾಗಿ ನೋಡಿ ದೇವರು. குணங்கள் மாறக்கூடாது, ಗುಣಗಳು ಮಾರ್ಪಡಬಾರದು. அந்த காலத்துல குணங்கள் மாறாது. ಆ ಕಾಲದಲ್ಲಿ இந்த ಗುಣಗಳು. காலத்து விசுவாசம் ரொம்ப கஷ்டம். ಈ ಕಾಲದ ವಿಶ್ವಾಸಿಗಳು ಕಷ್ಟ. 3 புடவை வந்துடுச்சுன்னா ஸ்டைலே வேற, 3 அந்த ಸ್ಯಾರಿ முந்தானி போட்டுக்கிறது ஸ்டைலே வேற, அந்த சரஜதேவி ஸ்டைலே வேற, ಆ பார்க்குற பார்வை ஸ்டைலே வேற. ಆ ದೃಷ್ಟಿಯ ನೋಟವೇ ಬೇರೆ ಆಗುತ್ತದೆ. கொஞ்ச நாள் அந்த மார்வாடி கடிக்கு போயிடுது. ಸ್ವಲ್ಪ ದಿವಸ ಮಾರ್ವಾಡಿ ಅಂಗಡಿಗೆ ಹೋಗಿಬಿಟ್ಟು. தேவளையே, ದೇವರ ಮಕ್ಕಳಿಗೆ இதுதான் ஸ்திரம் இல்லை, ಸ್ಥಿರತೆ ಇರುತ್ತದೆ. இதுதான் ஆசீர்வாதத்தை இழந்து போறோம். ಇದೇ ಆಶೀರ್ವಾದ. இருக்கிற வட்டத்திலேயே உன் கதை சுற்றி நிற்கிறத தவிர மேலே ஏந்திரிக்க முடியவில்லை. ಇರುವ ರೀತಿಯಲ್ಲಿ ಸುತ್ತಬೇಕೆ ಹೊರತು ಮೇಲೆ ಏಳಲಾಗುವುದಿಲ್ಲ. தேவளையே, ದೇವರ ಮಕ್ಕಳೇ, நம்ம இருதயத்தை பார்க்கற, ನಮ್ಮ ಹೃದಯವನ್ನು ನೋಡುತ್ತಾ, நம்ம எந்த இருதயம் எந்த அளவில் இருக்குதோ. ನಮ್ಮ ಹೃದಯ ಯಾವ ರೀತಿಯಲ್ಲಿ. ஏன்பா அவருக்கு அவ்வளவு கோடி பணம் கொடுத்துருக்குற அந்த ஊழியக்காரருக்கு எத்தனையோ கோடி. ಸ್ವಾಮಿ, ಆ ಸೇವಕರು ಕೋಟಿಗಟ್ಟಲೆ ಹಣ ಕೊಟ್ಟಿದ್ದೀರಿ. ஆமாப்பா, நான் தான் கொடுத்தேன். ಅದನ್ನ ನಾನೇ ಕೊಟ್ಟು. உனக்கு என்ன எரிச்சல்? ನಿನಗೇನು ಊರಿ?
அவன் எவ்வளோ கொடுத்தாலும் ஸ்திரமாக இருக்கிறான். ಅವನು ಎಷ್ಟು ಕೊಟ್ಟರು ಸ್ಥಿರವಾಗಿದ್ದಾನೆ. நீ கொஞ்சம் கொடுத்தவன வால் ஆட்டுற, அப்பவே இல்லாத ஸ்டைல் பண்ணுறிய. ನಿನಗೆ ಸ್ವಲ್ಪ ಕೊಟ್ಟರೆ ಇல்லாத ஒரு நேரத்தை அமித்ஷா பார்த்தான ஸ்டைல் பண்ணுறேன், ஒரு நேரத்தை ரஜினிகாந்த் ஸ்டைல் பண்ணுறேன். இந்த மாதிரி ஒன்னொன்னு சினிமா நடிகை ஆயிட்டியானாக்கா கதை எப்படி மோட்சத்துக்கு போகிறது? ಈ ರೀತಿ ನೀನು ನಟನೆ ಮಾಡುವುದಾದರೆ ಮೋಕ್ಷಕ್ಕೆ ಹೇಗೆ ಹೋಗುವುದು? அதனால தான் என்ன பண்ணுறாரு, ಅದನ್ನ ಏನ್ ಮಾಡಿದರು, ஒரு ரவுண்ட் போட்டுறாரு, இங்கே தான் இருப்பா, ಒಂದು ರೌಂಡ್ ಹಾಕಿ ಇಷ್ಟರಲ್ಲಿ ಇಲ್ಲೇ ಇರಪ್ಪ. என்ன ஆண்டவரை நான் இப்படியே இருக்கிறேன், அப்படியே இருக்கிறதுக்கே ஸ்தோத்திரம் பண்ண, இல்லாட்டி கீழே போயிடுவேன். ಅಷ್ಟಿರುವುದಕ್ಕೆ ನೀನು ಸ್ತೋತ್ರ ಮಾಡಿಲ್ಲ, ಕೆಳಗಡೆ ಹೋಗಿ ಬಿಡುತ್ತೀಯ. தேவபிள்ளையிலே ದೇವರ ಮಕ್ಕಳೇ, வரங்கள் கொடுத்தாலும் சரி, ವರಗಳನ್ನು ಕೊಟ್ಟರು, ஞானம் கொடுத்தாலும் சரி, ಜ್ಞಾನ ಕೊಟ್ಟರು ಸರಿ, பணம் கொடுத்தாலும் சரி, ಹಣ ಕೊಟ್ಟರು ಸರಿ, பேர் வந்தாலும் சரி, ಹೆಸರು ಬಂದರು ಸರಿ, புகழ் வந்தாலும் சரி, ಘನತೆ ಬಂದರು ಸರಿ. அவன் சொல்றான், என் மலைக்கு நான் நிற்கிற தங்குற மலைக்கு என்னை ஸ்திரப்படுத்தும் ஐயா. ಸ್ವಾಮಿ, ನಾನು ಇರುವ ಬೆಟ್ಟಕ್ಕೆ ಸ್ಥಿರಪಡಿಸಿ ಅಪ್ಪ. அப்படித்தான் ஆசீர்வாதம் உன்னை தேடி வரும். ಆಗಲೇ ಆಶೀರ್ವಾದ ಹುಡುಕಿ ಬರು. சூட்சத்துல இருக்குது ஆசீர்வாதம், நீ பெருடாத. ಸೂಕ್ಷ್ಮದಲ್ಲಿ ಆಶೀರ್ವಾದವಿದೆ, ಉರುಳಬೇಡ. உருண்டு உருண்டு பிறண்டாலும் ஒட்டுறதை தான் ஒட்டோன்றாரு. ದೊಡ್ಡ ಉರುಳಿ ಉರುಳಿ ஒருத்தன் என்ன செய்யணும்னா வெறும் உடம்புல வந்துட்டு உருண்டு நான் ரோடெல்லாம் ಬರೀ ಬಯಲಿ ಬಂದು ರೋಡಲ್ಲಿ ஏன் பயப்பட உருடுறான்னா உலகத்துல இருக்கிற மண்ணெல்லாம் எனக்கு ஒட்டிக்கிட்டோன்ட்டு. ಲೋಕದಲ್ಲಿ ಮಣ್ಣೆಲ್ಲ ಮೈಗೆ ಅಂಟಿಕೊಳ್ಳಲಿ ಎಂಬುದಾಗಿ உருண்டனானா கடைசியில் காலையில் சாயந்தரம் உருண்டி பார்த்து அவன் உடம்புல உதறினாக்கா இவ்வளோ தான் பண்ணிச்சான். ಅದು ಬೆಳಗ್ಗೆಯಿಂದ ಸಾಯಂಕಾಲ ಉರುಳಿದರೂ ಇಷ್ಟು ಮಣ್ಣು ಮಾತ್ರ ಶರೀರದಲ್ಲಿ ಇತ್ತು. உருண்டு உருண்டு பெருண்டாலும் ஒட்டுறதை தான் ஒட்டுமே, ஒட்டாததெல்லாம் ஒட்டாதையா. ಉರುಳಿ ಉರುಳಿ ನೀನು ಮಾಡಿದರು என்னென்னவோ ஆசைகளை வச்சு உருள்ற, அது எது ஓட்டமோ அதை தான் ஓட்டும், ஒட்டாததெல்லாம் எதுவுமே ஒட்டாது. ಏನೆಲ್ಲ ಆಸೆ ಮಾಡಿಕೊಂಡು ಉರುಳಿದರು ಅಂಟಿಕೊಳ್ಳುವುದೇ ಅಂಟುತ್ತದೆ, ಇಲ್ಲದಿದ್ದರೂ ಬರುವುದಿಲ್ಲ. இருக்கிறதுல திருப்தியாரு, தேவனாகிய நான் உன்னை கைவிட மாட்டேன். ಇರುವುದರಲ್ಲಿ ತೃಪ್ತನಾಗಿರು, தேவனாகிய நான் உன்னை விட்டு விலக மாட்டேன். ನಿನ್ನನ್ನು ಬಿಟ್ಟು ಅಗಲುವುದಿಲ್ಲ. இருக்கிறதுல திருப்தியாரு, ಇರುವುದರಲ್ಲಿ ತೃಪ್ತರಾಗಿ. என்ன மன்னிச்சீங்களா? உலக ஜனத்தை நான் திருப்தி ஆக்குறேன். சில பேரை, ಲೋಕದ ಜನಗಳನ್ನು ಅಯ್ಯ ತೃಪ್ತಿ சில ಮಾಡಿ, விசுவாசிகளை திருப்தி ஆக்க ஆவறதில்ல. ಕೆಲವು ವಿಶ್ವಾಸಿಗಳನ್ನು ತೃಪ್ತಿ ಮಾಡಲಾಗುವುದಿಲ್ಲ. நான் எவ்வளோ பிரயாசப்பட்டு தோத்து போயிட்டேன். ಎಷ್ಟು ಪ್ರಯಾಸಪಟ್ಟು எவ்வளோ குடு, எவ்வளோ செய், எவ்வளோ பண்ணு, எவ்வளோ புத்தி சொல்லு, அவங்கள திருப்தியாக்க முடியாது. ஏதாவது குறை பேசிட்டு தான் போவாங்க, குறையா நினச்சிட்டு தான் போவாங்க. என் மனைவிக்கு நானும் பேசி உட்காடுறோம். ಎಷ್ಟು ಕೊಡು ಎಷ್ಟೇ ಮಾಡಿ ಏನಾದರೂ ಒಂದು ಕೊರತೆ ಹೇಳಿಬಿಟ್ಟೆ ಹೋಗುತ್ತಾರೆ. அத்தை எனக்கு ஸ்திரமா இருக்க வச்சு சொல்றான். ಸ್ವಾಮಿ ಅದಕ್ಕೆ ಸ್ಥಿರವಾಗಿ ಇರುವಂತೆ ಮಾಡಿ யோசுவா சொல்றார், ಯೋಸುವ ಹೇಳುತ್ತಾರೆ, நீ ஸ்திரமா இருந்தியனா ನೀನು ಸ್ಥಿರವಾಗಿ நீ ಇರುವುದಾದರೆ போக மட்டுமல்ல நான் உன்னோட இருப்பேன். ನೀನು ಹೋಗುವ ಸ್ಥಳದಲ್ಲಿ ಜೊತೆಯಲ್ಲಿ ಇರುತ್ತೀನಿ. உனக்கு முன்பாக ஒருத்தர் நிற்க முடியாது. ನಿನ್ನ ಮುಂದೆ ಯಾರು ನಿಲ್ಲಲಾಗುವುದಿಲ್ಲ. சில பேர் பாருங்க, எவ்வளோ தான் இருந்தாலும் சரி. ಕೆಲವರು ಎಷ್ಟು ಇದ್ದರೂ ಸಹ, இப்போ தினகருக்கு எத்தனை கோடிக்கு இது உங்களால் சொல்ல முடியுமா? ದಿನಗರಿಗೆ ಎಷ್ಟು ಕೋಟಿ ಆಸ್ತಿ ಇದೆ ಹೇಳಲು ಸಾಧ್ಯ? 1,00,000 கோடி இருக்கும் அவரோட ஆஸ்தி. 1,00,000 ಕೋಟಿ ಆಸ್ತಿ ಇರಬಹುದು. எனக்கு தெரிஞ்சவர் இருக்காரோ, ಅದೇ ಅಯ್ಯೋ ತಿಳಿದು ஒரு ஓட்ட சைக்கிள் வச்சிருந்தாரு. ಒಂದು ಹಳೆಯ ಸೈಕಲ್ இப்படி உட்கார்ந்து அவரைய முன்னாக்க ஒரு சாக்ஸுக்கும் கிழிஞ்சு போயிருக்கு உட்காந்துக்கும். ಒಂದು ಸಾಕ್ಸು ಕಿತ್ತು ಹೋಗಿ, 2 கட்டை சேருக்கும். ಒಂದು ಕಬ್ಬಿಣ ಮರದ ಚೇರ್. நான் தான் உட்காருவேன் போய். ಅಯ್ಯ ಹೋಗಿ ಕುಳಿತುಕೊಳ್ಳುತ್ತಿದ್ದರು. தேவபிள்ளை ದೇವರ ಮಕ್ಕಳೇ, துணியெல்லாம் கிழிஞ்சிருக்கும். ಬಟ್ಟೆ ಅಳಿದಿರು ಇರ್ತದೆ. தேவன் அவரை சோதித்தார். ದೇವರು ஒரே ஒரு சைக்கிள் வச்சிருந்தார் அவரு. ಒಂದೇ ಸೈಕಲ್ ಇಟ್ಟಿದ್ದರು. நான் கார் வச்சு அவரை இட்டுன்னு போயிட்டு பேங்க்ல விட்டுட்டு போவேன். ಕಾರಿನಲ್ಲಿ ಅಯ್ಯ ಕರೆದುಕೊಂಡು ಹೋಗಿ ಬ್ಯಾಂಕ್ನಲ್ಲಿ ಬಿಡುತ್ತಿದ್ದರು. பல கேள்விகளை கேட்கும், அதுக்கு பதில் கொடுக்குவார் எனக்கு. ಅನೇಕ ಪ್ರಶ್ನೆಗಳಿಗೆ ஆனா ಉತ್ತರ, ஒண்ணு எப்பொழுதும் சிரிச்சுனே இருப்பாரு. ಯಾವಾಗಲೂ ನಗುತ್ತಲೇ ಇರುತ್ತಿದ್ದರು. ஆனா அவருக்கு ஏன் இவ்வளவு கொடுத்தாரு? ಯಾಕೆ ಇಷ್ಟು ಅವರಿಗೆ ಕೊಟ್ಟರು? தேவபிள்ளையே ದೇವರ ಮಕ್ಕಳು ஸ்திரமா இருக்கிறாரு. ಅವರು ಸ್ಥಿರವಾಗಿ, அவருடைய விசுவாசம் ஸ்திரம், பரிசுத்தம் ஸ்திரம், அன்பு ஸ்திரம், பேச்சுவார்த்தையில ஸ்திரம் இருக்கிறது. ಅವರ ನಂಬಿಕೆ, ಪರಿಶುದ್ಧ, ಪ್ರೀತಿ, ಮಾತುಕತೆ. இதை பார்த்து தான் அந்த பாத்தத்தை நிரப்பினார் ஆண்டவர். ಇದನ್ನು ನೋಡೇ நீ ದೇವರು உருண்டு ತುಂಬಿಸಲು உருண்டு ಆರಂಭಿಸಿದರು. பெருண்டனால அவர் பற்பம் வேவாது. ನೀನು ಉರುಳಿ ಉರುಳಿ ಅಳುವುದರಿಂದ ಏನು ಆಗುವುದಿಲ್ಲ. நிக்கிற இடத்துல தேவன் தேடி வந்து உன்னை ஆசீர்வதிக்கிறார். ಇರುವ ಸ್ಥಳದಲ್ಲಿ ಹುಡುಕಿ நீ ಬಂದು தேடி ದೇವರು போவாத, ನೀನು ಹುಡುಕಿ ಹೋಗಬೇಡ. அவர் தேடி வருவார். உனக்கு என்ன தேவை? ಅವರು ಹುಡುಕಿ ಬಂದು ನಿನಗೇನು ಬೇಕು நீ ಅನ್ನುತ್ತಾರೆ. ஸ்திரமாயிரு எதுலயுமே. ನೀನು ಎಲ್ಲದರಲ್ಲೂ ಸ್ಥಿರವಾಗಿ குணங்களை அப்பப்ப மாத்திக்கிற. ಗುಣಗಳನ್ನು ಮಾರ್ಪಡಿಸಿಕೊಳ್ಳುತ್ತೀಯ. சில நேரத்தை கர்த்தருடைய பிள்ளைகளுக்கோ உலக பிள்ளைகளுக்கு அகங்காரமான குணம் வருது பாருங்க. ಕೆಲವು ಸಮಯ ದೇವರ ಮಕ್ಕಳಿಗೆ ಲೋಕದ ಅಹಂಕಾರ ಬರುತ್ತದೆ. டோன்ட் கேர் பண்ணிடுறாங்க எல்லாரையும். ಎಲ್ಲರನ್ನು ಕೇರ್ ಮಾಡಲೇ ಹೋಗ್ಬಿಡ್ತಾರೆ. அதான் கீழே இறங்கிடுறாங்க. ஏதாவது ஒரு அடி உளுந்த உடனே பெருட்டிக்குது வண்டி. ಏನಾದ್ರೂ ಒಂದು ಏಟು ಬಿದ್ದ ತಕ್ಷಣ அதான் சொல்றா, என் மலைக்கு ஸ்திரப்படுத்தையா. ಸ್ವಾಮಿ ನನ್ನ ಬೆಟ್ಟವನ್ನು ಸ್ಥಿರಪಡಿಸಿ. கர்த்தாவே, இனி 29 மலைக்குது வாசி. கர்த்தாவே, உம்முடைய தயவினால் நீர் என் பர்வதத்தை திடமாய் நிற்க பண்ணியிருந்தீர். ದೇವರ ಮಕ್ಕಳೇ, இப்போ நான் பேசிக்கிறது 3வது மலை தான். இன்னும் 19 மலை பற்றி நான் பேசினாக்கா ராத்திரி 1 மணி ஆகும். 1 ಗಂಟೆ ಆಗುತ್ತದೆ. ಇನ್ನು 19 ಬೆಟ್ಟಗಳ ವಿಷಯದಲ್ಲಿ ಮಾತಾಡಿ. பேசினே இருப்பேன், உங்களை தூங்க கூட விட மாட்டேன். ಮಾತಾಡೇ ನುಡುತ್ತಾರೆ, ನಿಮ್ಮನ್ನು ನಿದ್ರಿಸಲು ಸಹ ಬಿಡುವುದಿಲ್ಲ.
தேவப்பிள்ளைகளே, ದೇವರ ಮಕ್ಕಳೇ, உஷாரா இருக்க வேண்டும். நம்ம ಎಚ್ಚರಿಕೆಯಾಗಿರಬೇಕು. எப்பொழுதுமே அவருடைய அவருடைய கிருபைக்குள்ள நம்ம இருக்க வேண்டும். ಯಾವಾಗಲೂ ಅವರು ದಯೆ ಕೃಪೆ ಒಳಗಡೆ ಇರಬೇಕು. மத்தேயு சுவிசேஷம் 4:8 வார்த்தை பாருங்க. இங்க ஒரு மலையை பத்தி பேசுறேன். 4:8 மத்தேயு சத்திய கூர்மை கவனிங்கள். சும்மா பழைய மனுஷன் மாதிரியே மறுபடியும் பிசாசு இயேசுவை மிகவும் உயர்ந்த மலையின் மேல் கொண்டு போய் உலகத்தின் சகல ராஜ்யங்களையும் அவைகளின் மகிமையையும் அவருக்கு காண்பித்து, நீர் சாஷ்டாங்கமாய் விழுந்து என்னை பணிந்து கொண்டால் உயர்ந்த மனமேல நிக்க வச்சு சகலத்தையும் காட்டி எனக்கு வணங்கிட்டியானா நான் உனக்கு எல்லாம் கொடுத்துட்றேன். இந்த மலை பயங்கரமான மலை, உங்களுக்கும் வரலாம். ಈ ಪರ್ವತ ನಿಮಗೂ ಸಹ உங்களுக்கும் வந்திருக்கலாம், ನಿಮಗೂ ಬಂದಿರಬಹುದು. எல்லாருக்கும் இல்ல, ಎಲ್ಲರಿಗೂ ಅಲ್ಲ. தேவப்பிள்ளையே, ದೇವರ ಮಕ್ಕಳೇ, எச்சரிக்கையா இருக்க வேண்டியது அவசியமாக்குறது. ಎಚ್ಚರಿಕೆ ಆಗಿರಬೇಕಾಗಿದೆ. இந்த இடத்துல நான் பிரசங்கம் பண்ணா 1 hour ஆகுது இந்த பிரசங்கம். ಈ ಸ್ಥಳದಲ್ಲಿ 1 hour ಪ್ರಸಂಗ எடுத்துಕೊಳ್ಳುತ್ತದೆ. தேவப்பிள்ளையே, ದೇವರ ಮಕ್ಕಳೇ, அந்த இடத்துல மட்டும் அவர் தோத்து இருந்தாருன்னா ಆ ಸ್ಥಳದಲ್ಲಿ ಅವರು ಸೋತು ಹೋಗಿದ್ದರೆ இந்த பூலோகம் அவன்தான் இருக்கும், ಈ ಭೂಲೋಕವೇ ಅವನದಾಗಿರುತ್ತಿತ್ತು, பரலோகமும் அவன்தான் இருக்கும். ಪರಲೋಕವು ಅವನದಾಗುತ್ತಿತ್ತು. நம்மள அத்தனை பேர் நரகத்துல போட்டுருக்கோம். உலகத்துல ஒரு மனுஷன் இருக்க மாட்டார். ಲೋಕದಲ್ಲಿ ಮನುಷ್ಯರಿದ್ದಂತೆ ನರಕದಲ್ಲಿ சரி, அந்த சோதனை இப்ப வேண்டாம், டைம் ஆச்சு. ಸಮಯ ಆಗುತ್ತಿದೆ ಆ ವಿಷಯ. ஆகையால இப்பேற்பட்ட ஒரு கடினமான சோதனை அது. ಈ ರೀತಿ ಕಠಿಣವಾದ ಒಂದು ಶೋಧನೆ ಅದು. இந்த சோதனைகள் ஜெயிக்க வேண்டும். ಈ ಶೋಧನೆಯನ್ನು ಜಯಿಸಬೇಕು. அந்த தேவப்பிள்ளை, ಪ್ರಿಯ ದೇವರ ಮಕ್ಕಳೇ, அவர் பாதங்களை பிடித்துக் கொள்ளுங்க. ಅವರ ಪಾದಗಳನ್ನು ಹಿಡಿದುಕೊಳ್ಳಿರಿ. இறங்கி அவர் பாதப்படி இருக்க வேண்டும். ಅವರ ಪಾದಗಳಲ್ಲಿ அடுத்த மனுஷனுக்கு வரக்கூடிய அடுத்த ஒரு கடினமான சோதனை உங்களுக்கு யாருக்கும் வரல. ಮನುಷ್ಯರಿಗೆ ಬರುವಂತ ಕಠಿಣವಾದ ಶೋಧನೆ. ஆதியாகமம் 22:2. ಆದಿಕಾಂಡ 22:2. இந்த ஒரு மலையை பத்தி நான் பேச ஆரம்பிக்கிறேன். ಈ ಒಂದು ಬೆಟ್ಟದ ವಿಷಯದಲ್ಲಿ ಮಾತಾಡುತ್ತೇವೆ. வாசிமா. அப்பொழுது அவர் உன் புத்திரனும் உன் ஏகசுதனும் உன் நேச குமாரனுமாகிய ஈசாக்கை இப்பொழுது நீ அழைத்துக் கொண்டு மோரியா தேசத்துக்கு, மோரியா மலை பயங்கரமான சோதனைகள். ಮೋರಿಯಾ ಬೆಟ್ಟ. ಪ್ರಿಯನಾಗಿರುವ ಒಬ್ಬನೇ ಮಗನಾದ ಈಸಾಕನನ್ನು ತೆಗೆದುಕೊಂಡು ಮೋರಿಯೋ ದೇಶಕ್ಕೆ ಹೋಗಿ ಅಲ್ಲಿ ಅವನನ್ನು ನಾನು ಹೇಳುವ ದೇಶಕ್ಕೆ ಒಂದು ಬೆಟ್ಟದ ಮೇಲೆ ಸರ್ವಾಂಗ ಹೋಮವನ್ನು ಅರ್ಪಿಸಬೇಕು. ಅರೆ, வேலைக்காரன் கூப்பிட்டு வெட்டி போடுறான் சொல்லக்கூடாதா? ಕೆಲಸವನ್ನು ಕರೆದು ಕೊಂದು ಹಾಕಪ್ಪ ಅಂತ ಹೇಳಬಹುದು. சோதிக்கப்படுறது அவன், ಶೋಧಿಸಲ್ಪಡುವುದು ಅಬ್ರಹಾಮನು. உன் கையினாலே ನಿನ್ನ ಕೈಯಿಂದ. அப்பப்ப சொல்லிட்டே போறாராத்த பாவம் அவனுக்கு. ಅವನಿಗೆ ஒரே பேரான குமாரனை வெட்டுறான், அவன் பேர குமாரனை வெட்டுறான, அவன் தனித்தனியா தாத்தா. ನಿನ್ನ ಒಬ್ಬನೇ ಮಗನನ್ನು ಕತ್ತರಿಸು, ಅವ್ರಿಗೆ ಯಜ್ಞ ಮಾಡಲಿ, ಕೊಡು ಎಂದು ಹೇಳುವಾಗ ತಾತ. என் அன்பு தேவப்பிள்ளை, ದೇವರ ಮಕ್ಕಳೇ, மோரியா மலை ಮೋರಿಯಾ ಬೆಟ್ಟ சோதனை இந்த சபைக்கு யாருக்கும் இல்லை. ಆ ರೀತಿ ಶೋಧನೆ ಯಾರಿಗೂ ಇಲ್ಲ ಸಭೆ. ஒரு புருஷன் பஞ்சாதிக்கு ಒಂದು ಹೆಂಡತಿ ಗಂಡನಿಗೆ ஒரு 7 வயசு குழந்தை, ஒரு 9 வயசு குழந்தை இருந்துச்சு. 7 ವರ್ಷ 9 ವರ್ಷ ಮಕ್ಕಳಿದ್ದಾರೆ. பயங்கரமான பக்தி உடையவர்கள், ಭಯಂಕರ ಭಕ್ತಿಯುಳ್ಳವರು. சரி, வேலைக்கு போயிட்டு வராரா, ಕೆಲಸಕ್ಕೆ ಹೋಗಿ ಬರುತ್ತಾರೆ. மணி வாசல நின்றுந்தாலாம். ಹೆಂಡತಿ ಬಾಗಿಲಲ್ಲಿ ನಿಂತುಕೊಂಡು, நேம வாசல நிக்கிறேனாரா, ಯಾಕಮ್ಮ ಬಾಗಿಲಲ್ಲಿ ಇದ್ದೀರಾ, வாங்க ಬನ್ನಿ. 2 காரியத்தை கர்த்தர் கேட்டார். 2 ಕಾರ್ಯಗಳನ್ನು ದೇವರು ಕೇಳಿದರು. கர்த்தர் கொடுத்து விட்டார். ಅದನ್ನು ದೇವರಿಗೆ ಕೊಟ್ಟು ಬಿಟ್ಟೆ. என்ன காரியத்தை கேட்டார், என்ன கொடுத்து விட்டார்? ಅದೇನು ಕಾರ್ಯ ಕೇಳಿದ್ರು ಕೊಟ್ಟು ಬಿಟ್ಟೆ. வாங்கலாம் பாருங்க, ಬಂದು ನೋಡಿರಿ. உள்ள போய் போனா 2 புள்ளிங்களும் செத்துட்டுக்கிறான். 2 ಮಕ್ಕಳು ಒಳಗಡೆ ಸತ್ತು ಬಿಟ್ಟಿದ್ದಾರೆ. கர்த்தர் கேட்டாருங்க, ದೇವರು ಕೇಳಿದರು, கர்த்தர் கொடுத்து விட்டார். ದೇವರಿಗೆ ಕೊಟ್ಟು ಬಿಟ್ಟೆ. நீ செய்வியா? ಇದನ್ನು ಮಾಡುತ್ತೀರಾ? ஆனா மூக்தூள் டப்பா காணாத போச்சுன்னா சர்ச்சுக்கு வரதில்ல. ಮೂಗಿನ ಪುಡಿ ಡಬ್ಬ ಕಾಣದವರೇ ಚರ್ಚಿಗೆ ಬರುವುದಿಲ್ಲ. அவங்களும் பரலோகத்துக்கு போறாங்க, நம்மளும் பரலோகத்துக்கு போறோம். ಅವರು ನಾವು ಪರಲೋಕಕ್ಕೆ ಹೋಗುತ್ತೇವೆ. புருஷங்காரன் என்ன சொல்லியிருக்கணும்? ಕಂಠ ಏನು ಹೇಳಿರಬಹುದು? ஆமாம், மணங்கால் பட்டிட்டு ஸ்தோத்திரம் பண்ணிட்டு கொஞ்ச நாள் விட்டு நம்ம பரலோகத்தை புள்ளியை போய் பார்க்கலாம். ಮಣಕಾಲ ಹಾಕಿ ಸ್ತೋತ್ರ ಮಾಡಿ ನಾವು ಸ್ವಲ್ಪ ದಿವಸ ಆದ ಮೇಲೆ ಪರಲೋಕದಲ್ಲಿ ಮಕ್ಕಳನ್ನು ನೋಡೋಣ. எப்படி இருக்கும் விசுவாசம்? ಆ ನಂಬಿಕೆ ಯಾವ வளரு வளரு, விசுவாசத்தை வளரு. ನಂಬಿಕೆ புள்ளிய ஒன்றும் கேட்க போறதில்ல, அதெல்லாம் சும்மா. ಅದೆಲ್ಲ ಮಕ್ಕಳನ್ನು ಕೇಳುವುದಿಲ್ಲ. உங்ககிட்ட 8 இடத்துக்குனால கோயிலுக்கு வராது நிற்கிற. 8 ತೆಗೆದು ಬಿಟ್ಟರೆ ಕೋಲಿಕ್ಕೆ ಆಯಲಿಕ್ಕೆ ಬರುವುದಿಲ್ಲ. 2 தோசையில் 1 தோசை துண்டுட்டு 1 தோசை எல்லாம் கட்டி சர்ச்சுக்கு வரதில்ல. 2 ದೋಸೆಯಲ್ಲಿ 1 ದೋಸೆ ಇಲ್ಲ. புள்ளியை கேட்டால் கொடுக்குறியா? ಮಕ್ಕಳನ್ನು ಕೇಳಿದರೆ ಕೊಡುತ್ತೀರಾ? புள்ளியை கேட்ட ஆசீர்வாதத்தை கொடுத்து விட்டார் அவனுக்கு. ದೇವರನ್ನು ಕೇಳಿ ಮಗನು ಕೇಳಿ ஆசீர்வாதம் என்னான்ட்டு பட்டு பட்டுன்னு வாசி.
கர்த்தருடைய வார்த்தை இரண்டாந்தர வானத்திலிருந்து ஆபிரகாமை கூப்பிட்டு ரெண்டாவதோட கூப்பிட்டார், முதலாவதோட கூப்பிட்டார், சோதித்தார், ரெண்டாவது கூப்பிட்டுட்டார், ஆசீர்வாதத்தை கொடுக்கும். முன்னுக்கு ஒரு தடவை கூப்பிடுவார், உன்னை சோதித்த பிறகு ஜெயித்த பிறகு ரெண்டாவதோட ஒன்று ஆசீர்வாதத்தை கொடுப்பார். ನಿನ್ನನ್ನು ಶೋಧಿಸಿ ಜಯ ಹೊಂದಿದ ಮೇಲೆ என்ன கொடுத்தார்? ಕರೆಯುತ್ತಾರೆ. ஆசி வானத்திலிருந்து ஆபிரகாமை கூப்பிட்டு எங்க இருந்து கூப்பிட்டாரா? வானத்திலிருந்து ஆ. ஆபிரகாமை கூப்பிட்டு ஆ. நீ உன் புத்திரன் என்றும் ஆ. உன் ஏக சுதன் என்றும் ஆ. பாராமல் அவனை ஒப்பு கொடுத்து ஆ. இந்த காரியத்தை செய்தபடியால் ஆ. நான் உன்னை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதித்து டபுள் ஆசீர்வாதம், ಆಕಾಶದೊಳಗೆ ரெண்டு ஆசீர்வாதம். ಎರಡರಷ್ಟು ಆಶೀರ್ವಾದಗಳು. ஒன்று பரலோகத்தின் ஆசீர்வாதம், ஒன்று பூலோகத்தின் ஆசீர்வாதம். ಒಂದು ಪರಲೋಕದ ಆಶೀರ್ವಾದ, ಇನ್ನೊಂದು ಭೂಲೋಕದ ಆಶೀರ್ವಾದಗಳು. ஏமா தேடி நிற்கிற? ಏನಮ್ಮ ಹುಡುಕುತ್ತಿದ್ದೀರಾ? 2 வாரம் தேடி நிற்கிறாங்கய்யா. 2 ಗಂಟೆಯಿಂದ ಹುಡುಕುತ್ತಿದ್ದೇನಯ್ಯ. ஏங்க ஏமா செருப்பு காணாத போயிடுச்சு? ಒಂದು ಚಪ್ಪಲಿ ಕಾಣದೆ ಹೋಗಿಬಿಟ್ಟಿದೆಯ್ಯ. புது செருப்பம்மா? ಹೊಸ இல்லைங்க, போன கிறிஸ்மஸில் அப்பால கிறிஸ்மஸ்க்கு வாங்கியிருந்தது. ಅಯ್ಯೋ 2 ವರ್ಷಕ್ಕೆ ಮೊದಲು ತೆಗೆದುಕೊಂಡಿದ್ದಯ್ಯ. அப்போ எளிக்குமா வாங்கினேன்? அப்போ 2000 ரூபாய்க்கு வாங்கினேன். ಅವಾಗ 2 ರೂಪಾಯಿಗೆ அது ತೆಗೆದು இது வரைக்கும் உனக்கு சர்வீஸ் கொடுத்துச்சா? ಇದುವರೆಗೂ ನಿನಗೆ ಸೇವ್ இந்த பாடி அது செம்பு நின்றுச்ச, ಈ ಬಾಡಿಯನ್ನು அதுக்கு ஸ்தோத்திரம் சொல்லு. ಅದಕ್ಕೆ ಸ್ತೋತ್ರ ಹೇಳಿ. அதான் பார்த்துட்டு அது- சே இந்த கால இருக்கிறத வேற காலுக்கு போயிடலான்னு போயிட்டு இருக்கோம். ಈ ಕಾಲಿಯಿಂದ ಬೇರೆ ಕಾಲಿಗೆ ಹೋಗೋಣ ಎಂಬುದಾಗಿ ಹೋಗ್ಬಿಟ್ಟಿದೆ. செருப்புக்கு பக்தி போயிடுது. ಒಂದು ಚಪ್ಪಲಿ ಕಾರ್ಯಕ್ಕೆ ಭಕ್ತಿ ಹೋಗಿಬಿಡುತ್ತದೆ. உன் ஒரே பேரான குமாரன்னு சொன்னா ஆமா, ಒಂದು ಒಬ್ಬನೇ ಮಗನನ್ನೆಂಬುದಾಗಿ ಹೇಳಿದ್ರೆ ಆಗುತ್ತದಾ? எடுக்க முடியாது. ಆಗುವುದು. அவரே கொடுத்துட்டு அவரே எடுக்க முடியுமா? சோதிச்சார். ಅವರೇ ಕೊಟ್ಟು ತೆಗೆದುತ್ತಾರಾ? சொந்தம் பந்தம் எல்லார்த்தை விட என்னை நேசிக்கிறானா என்று பார்த்தார். ಬಂಧು ಬಳಗದಿಂದ ಅತಿಯಾಗಿ ನನ್ನನ್ನು ಪ್ರೀತಿ நீ ಮಾಡಿ இனத்தார ஜனத்தார சொந்தத்தையும் பந்தத்தையும் தாயும் தோப்பனையும் நீ விட்டு வராவிட்டா என்னுடைய சிறிய செம்துக்கு வரவிட்டா என்னுடைய சீரன் ஆக முடியாது சொல்லிவிட்டார். அங்கத்தான் அவನು ಕದ ನಬಕದಿಯ. ನಿನ್ನ ಸ್ವಂತ ಬಂಧು ಬಳಗವನ್ನು ಎಲ್ಲವನ್ನು ಬಿಟ್ಟು ತ್ಯಜಿಸಿ ನನ್ನ ಹಿಂದೆ ಸಿಲುಬೆಯನ್ನು ಹೊತ್ತಿಕೊಂಡು ಬರದಿದ್ದರೆ ನನ್ನ ಶಿಷ್ಯನಾಗಲು ಆಗುವುದಿಲ್ಲ ಎಂದು ಹೇಳಿಬಿಟ್ಟರು. இந்த மலை பயங்கரமான மலை. ಈ ಬೆಟ್ಟ ಭಯಂಕರವಾದ ಒಂದು ಬೆಟ್ಟ. ನಾನು ಆದರೂ என்னால் தேவப்பிள்ளை ಪ್ರಿಯ ದೇವರ ಮಕ್ಕಳೇ, எச்சரிக்கையா இருக்க வேண்டும். ಎಚ್ಚರಿಕೆಯಾಗಿರಬೇಕು. காலையில் ஒரு வசனத்தை வாசித்த ಬೆಳಗ್ಗೆ ಒಂದು இப்போ சர்ச்சுக்கு வரும்போது கொஞ்ச நேரத்துக்கு முன்னே ಚರ್ಚೆಗೆ ಬರುವ ಸ್ವಲ್ಪ ಮೊದಲು ஆதியாக புஸ்தகம் 34 1 3 4 வாசித்து பாருங்க. 1 பார்த்து பாருங்க. 34 ಆದಿಕಾಂಡ 1ರಿಂದ ಓದಿ ನೋಡಿ. வாசிமா 34 1. பின்பு மோசே ஆ. மோவாபின் சமனான வெளிகளில் இருந்து ஆ. எரிகோவுக்கு எதிராக ஆ. நேபோ மலையில் இருக்கு இத்தனை ஆசீர்வாதமும் இப்போ இஸ்ரவேல் கிட்ட இருக்குமாச்சு இல்லை அவங்க கிட்ட. அதனால தான் சண்டை ஆயிடுறது. ಎಷ್ಟು ಆಶೀರ್ವಾದಗಳು ಅವರ ಹತ್ರ ಇರಬೇಕಾಗಿತ್ತು, ಇಲ್ಲದಿದ್ದರಿಂದ ಜಗಳ ಆಗುತ್ತೆ. அதனால தான் இப்போ சண்டை பிடிச்சிருக்கிற அண்ணன் தம்பிங்களுக்கு என்னென்ன ஆசீர்வாதம் கொடுத்தாரு அவனுக்கு பாரு. வாசி. ಮೋಸೆಯು ಮೋವಾಬರ ಮೈದಾನದಿಂದ ಹಾ. ಎರಿಗೋ ಪಟ್ಟಣಕ್ಕೆ ಎದುರಾಗಿರುವ ಹಾ. ನೇಬೋ ಪರ್ವತಕ್ಕೆ ಹೋಗಿ ಪಿಸ್ಕಾ ಎಂಬ ಬೆಟ್ಟದ ಶಿರವನ್ನು ಹತ್ತಿದನು. ಆಗ ಯೆಹೋವನು ಕಾನಾನ್ ದೇಶವನ್ನೆಲ್ಲ, ಅಂದರೆ ದಾನ್ ಪಟ್ಟಣದವರೆಗೂ, ಗಿಲ್ಯಾದ್ ಸೀಮೆಯ, ನಫ್ತಾಲಿ ಪ್ರದೇಶ, ಎಬ್ರಾಹಿಂ ಮನ ಕುಲಸೆಗಳಾದ ಸೀಮೆ, ಪಶ್ಚಿಮ ಸಮುದ್ರದವರೆಗೂ, ಯೆಹೂದ ಸೀಮೆ, ದಕ್ಷಿಣ ಪ್ರದೇಶ, இத்தனையும் இடத்தையும் மோசி கொடுத்தாரா? இப்போ இஸ்ரவேலுக்கு அது இருக்கணுமாச்சு. ಎಷ್ಟು ಸ್ಥಳಗಳನ್ನು ಮೋಸೆಗೆ ಕೊಟ್ಟಿದ್ದರು, ಆದರೆ ಅದು ಇರಬೇಕಾಗಿತ್ತು. ಇವಾಗ ஏன் கைவிட்டு போச்சு சொல்லுங்க பார்க்கலாம். ಯಾಕೆ ಇವರು ಕೈ ಬಿಟ್ಟು ಹೋಯ್ತು? 400 வருஷம் அடிமையா இருக்கும்போது கொஞ்சம் பேர் எடுத்துட்டானுங்க. 400 ವರ್ಷ ಗುಲಾಮರಾಗಿದ್ದರು ಕೆಲವರು. 70 வருஷம் அடிமையா இருக்கும்போது கொஞ்சம் பேர் எடுத்துட்டானுங்க. 70 ವರ್ಷ ಗುಲಾಮರಾಗಿರುವಾಗ ಕೆಲವರನ್ನು ಎತ್ತಿ ಬಿಟ್ಟರು. இப்போ இவனுக்கு ஈஜிப்ட், சிரியா, ஜோர்டான், இவெல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் எடுத்துட்டானுங்க. ಈಜಿಪ್ಟ್, ಸಿರಿಯಾ, ಲೆಬನಾನ್, ಟರ್ಕಿ ಈ ರೀತಿ இப்போ இருக்கிறது கொஞ்சம், அதுக்கும் எங்களுக்கு தான் வேணும்னாக தான் போர் நடக்குது. இப்போ ಅದು ನಮ್ಮದು ಎಂಬುದಾಗಿ ಅದಕ್ಕೆ ಯುದ್ಧ ನಡೆಯುತ್ತೆ. அண்ணன் தம்பி சண்டை, அது வேற யாருதான் இல்லை. ಅಣ್ಣ ತಮ್ಮಂದಿರ ಜಗಳವು ಬೇರೆ. இஸ்மவேல்தும் இஸ்ரேல்தும், ಅದು ಇಸ್ಮಾವೇಲದು ಮತ್ತೆ ಇಸ್ರೇಲದು. 2 பேர் அண்ணன் தம்பிகள். இவன் பக்கம் கொஞ்சம் பேர், அங்கே கொஞ்சம் பேர் சண்டை போட்டுக்கிறானுங்க. ஆனால் ஒன்று மட்டும் பார்க்கலாம், இஸ்ரேல் பக்கம் தான் கர்த்தர் இருப்பார். ಇಸ್ರೇಲ್ ಪಕ್ಕದಲ್ಲಿ ದೇವರ ದಯೆ ಇರುತ್ತದೆ, ದೇವರಿರುತ್ತಾರೆ. இன்னைக்கு அமெரிக்காவை பார்த்து ஆச்சரியப்படுறான். ಅಮೆರಿಕವೇ ನೋಡಿ, அமெரிக்காவை டோன்ட் கேர் பண்ற யுத்தத்துக்கு போறான். ಅಮೆರಿಕವನ್ನು ಕೇರ್ ಮಾಡೋದು. எல்லா ஊர்களையும் மசானம் பண்ணிட்டான். இவ்வளவு தாங்குது, அது இவ்வளோ தான். ಸ್ವಲ್ಪ ಜಾಗವಿದೆ, ಎಲ್ಲರನ್ನು உலகமே பயப்படுது. ಲೋಕವೇ ಭಯಪಡುತ್ತಿದೆ. ஏ ಯಾಕೆ? அவனுக்கு என்ன நினச்சின்னுக்கிறானுங்க, பிளைனு அன்ட்ட இல்லை, ஆண்டவருடைய கரங்கு. ದೇವರ ಕೈ ಆ ಸ್ಥಳದಲ್ಲಿ ಇದೆ. 12:1 அந்த கரம் தான் இப்போ யுத்தத்தில் நிற்குது. 12 ஆதியாக புஸ்தகம் 12:1. கர்த்தர் ஆபிரகாமை நோக்கி, ஆ. நீ உன் தேசத்தையும் ஆ. உன் இனத்தையும் ம். உன் தகப்பனுடைய வீட்டையும் விட்டு புறப்பட்டு
நான் உனக்கு காண்பிக்கும் தேசத்துக்கு போ. நான் உன்னை பெரிய ஜாதியாக்கி உன்னை ஆசீர்வதித்து உன் பேரை பெருமைப்படுத்துவேன். நீ ஆசீர்வாதமாய் இருப்பாய். உன்னை ஆசீர்வதிக்கிறவர்களை ஆசீர்வதிப்பேன், உன்னை சபிக்கிறவர்களை சபிப்பேன். இப்பதான் அங்க நடக்குது. இப்போ ಯೆಹೋವನು ಆಬ್ರಹಾಮನಿಗೆ ஆசீர்வதிக்கிறவரே நான் ஆசீர்வதிக்கிறேன். ನಿಮ್ಮನ್ನು ಆಶೀರ್ವದಿಸುವವರು இப்போ இந்தியா இருமா இந்தியா நாடு அங்க போயிருக்குது. இப்போ ಭಾರತ ದೇಶ ಅಲ್ಲಿ ಹೋಗಿದೆ. நரேந்திர மோடி நாங்க ஒத்துழைக்கிறோம் சொல்லிக்கிறார். ನರೇಂದ್ರ ಮೋದಿ ನಾವು யார் யார் இஸ்ரேலுக்கு ஒத்துழைக்கிற தேசமா இருக்கிறதோ ಯಾರ್ಯಾರು ಇಸ್ರೇಲಿಗೆ அத்தனை தேசத்தையும் தேவன் ஆசீர்வதிக்கிறார். ಅಷ್ಟು ದೇಶವನ್ನು ದೇವರು எந்தெந்த தேசம் எதிர்க்கிறதோ ಯಾವ ದೇಶ ಎದುರಿಸಿ அவங்களை கர்த்தர் எதிர்க்கிறேன்னு சொல்லிவிட்டார். ದೇವರು ಅವರನ್ನು இந்தியாவே இனி என்ன செய்ய போகிறியோ தெரியவில்லை. ಭಾರತವು ಏನು ಮಾಡಲು ಹೋಗುತ್ತೀಯೋ ஆனா நரேந்திர மோடி எப்பொழுதுமே நான் இஸ்ரேல் பக்கம் என்று சொல்லிவிட்டார். ನರೇಂದ್ರ ಮೋದಿ ಅವರು ಹೇಳುತ್ತಾರೆ ಯಾವಾಗಲೂ ಇಸ್ರೇಲ್ ಪಕ್ಕ. ஆனா பண்டிட் ஜவஹர்லால் நேரு பிரதமரா இருக்கும் போது இந்தியாவுக்கு இஸ்ரேலுக்கு சப்போர்ட் கொடுக்கவில்லை. ಪಂಡಿತ್ ಜವಾಹರ್ಲಾಲ್ ನೆಹರು ಇಸ್ರೇಲಿಗೆ ಸಪೋರ್ಟ್ ಮಾಡಲಿಲ್ಲ. ஆனா இவன் சப்போர்ட் சொல்லி இருக்கிறான். ಆದರೆ ಇವರು ಸಹಕರಿಸುವುದಕ್ಕೆ ಹೇಳಿದ್ದಾರೆ. அப்படி என்று சொன்னா இந்தியா ஆண்டவர் ஆசீர்வதிப்பார். ಹಾಗೆಂದು ಹೇಳಿದರೆ ಭಾರತವನ್ನು ದೇವರು ಆಶೀರ್ವಾದ ಮಾಡುತ್ತಾರೆ. பிள்ளைகளே ದೇವರ ಮಕ್ಕಳು ஆகியாலே நாம் ஆவிக்குரிய பிள்ளைகள் இன்னும் அரசியல பேச போனோம்னா ரொம்ப இருக்குது. ಆತ್ಮಿಕ ಮಕ್ಕಳಾದ ನಾವು ರಾಜಕೀಯದಲ್ಲಿ ಬಹಳ ವಿಧ உங்களுக்கு கொடுத்த ஏரியா எல்லாம் போய் இவ்வளவுதான் இருக்கிறது. ಅವ್ರು ಕೊಟ್ಟ ಸ್ಥಳ ಎಲ್ಲ ಹೋಗಿ ಇಷ್ಟೇ ಇದೆ. இப்போ எனக்கு கொடுத்த ஏரியா ಅವ್ರು ನಮಗೆ ಕೊಟ್ಟ ಸ್ಥಳ முழு சுமார் இடம் கர்த்தர் தீர்மானமா இருந்துச்சு. ಸುಮಾರು ಸ್ಥಳ ದೇವರ ತೀರ್ಮಾನವಾಗಿತ್ತು. சாத்தான் வந்து ಸೈತಾನ್ ಬಂದು எல்லாத்தையும் அபகரிச்சுட்டு ஒரு துண்டு மட்டும் கொடுத்துக்கிறது. ಎಲ್ಲವನ್ನು ಅಪಹರಿಸಿ ಒಂದು ಚಿಕ್ಕ ಪೀಸ್ ಕೊಟ್ಟಿದ್ದಾರೆ. இதுக்கு 30 வருஷம் போராடிக்கிறேன். ಇದಕ್ಕೆ 30 ವರ್ಷ ಹೋರಾಡಿ இதெல்லாம் ஒரு நாளைக்கு சர்ச்சிட்டு அன்னைக்கு பேசுறேன். ಚರ್ಚ್ ದಿವಸ நண்ப தேவப்பிள்ளைகளே ಪ್ರಿಯ ದೇವರ ಮಕ್ಕಳೇ, மிகவும் எச்சரிக்கையா இருக்க வேண்டிய அவசியமாக்குது. ಬಹಳ ಎಚ್ಚರಿಕೆಯಾಗಿರಬೇಕು. அந்த சிறு தேசம் உலகத்தை அசிக்க வைக்கிறது. ಆ ಚಿಕ್ಕ ದೇಶ ಲೋಕವನ್ನೇ இந்த சிறு கூட்டம் அநேக காரியங்கள் அசிய வைக்கிறது. ಚಿಕ್ಕ ಕೂಟ ಅನೇಕ ಕಾರ್ಯಗಳನ್ನ ಕದಲಿಸುವಂತ அகில என் ஆண்டவராகிய ஸ்தோத்திக்கிறேன். ಅದನ್ನು ದೇವರಿಗೆ ಸ್ತೋತ್ರ ஏன் ಮಾಡುತ್ತೇನೆ. என்று சொன்னா தேவன் அவங்க நடுவில் இருக்கிற நம்ம காட்டிலும் நம்ம நடுவில் இருக்கிறார். ದೇವರು ಅವರ ಮಧ್ಯೆ ನಿರ್ವಹಿಸಿ ನಮ್ಮ ಮಧ್ಯದಲ್ಲಿ ಇದ್ದಾರೆ. ஆபிரகாமுக்கும் ஈசாக்குக்கும் யாக்கோபுக்கும் நான் தேவனா இருக்கிறேன். ಅಬ್ರಹಾಮ್ ಇಸಾಕ್ ಯಾಕೋಬನಿಗೆ ದೇವರಾಗಿದ್ದೇನೆ, நமக்கும் தேவாதி தேவனா இருக்கிறார். ನಮಗೂ ದೇವಾದಿ ದೇವರಾಗಿದ್ದಾರೆ. ஆகியாலே ಆದ್ದರಿಂದ நம்மளுக்கு போராட்டம் உண்டு, ನಮಗೆ ಹೋರಾಟಗಳಿದೆ, பிரச்சனைகள் உண்டு, ಸಮಸ್ಯೆಗಳಿದೆ, வேதனைகள் உண்டு. ಸಮಸ್ಯೆಗಳಿದೆ. இப்பொழுது சபை எந்த மலை மேல இருக்குது? கடைசி எந்த ஒரு மலை பேசி முடிச்சிடுறேன். ಈಗ ಸಭೆ ಯಾವ யாத்திரையாக ಬೆಟ್ಟದ புஸ்தகம் ಮೇಲೆ? 17 விமோச்சன காண்ட 17 15 யாத்திரையாகும். ವಿಮೋಚನಾ ಕಾಂಡ ಪುಸ್ತಕ 17 ಅಧ್ಯಾಯ 15. Thank you Lord, thank you Jesus. ஆரோனும் மோசையும் ஊர் என்பவனும் மலை உச்சிலே ஏறினார்கள். உச்சி மலை மேல போய் விட்டார்கள். ಬೆಟ್ಟದ ತುದಿಗೆ ஏன் அன்பதே பிள்ளைகளே, உச்சி மலையில போய் விட்டார்கள். ಬೆಟ್ಟದ ತುದಿಗೆ ಹೋಗಿಬಿಟ್ಟರು. அதேனா அமலேக்கரோட ஒரு யுத்தம். ಅದು ಅಮಲೇಕ್ಯರ ಜೊತೆಯಲ್ಲಿ இப்போ சபைக்கு நடந்து கொண்டிருக்கிறது அந்த யுத்தத்தான். ಈಗ ಸಭೆ ಮೇಲೆ ಅಮಲೇಕ್ಯರ ಜೊತೆ நல்ல கூர்மை கவனித்துக் கொள்ளுங்கள். ಸೂಕ್ಷ್ಮವಾಗಿ ಎಲ್ಲ ಗಮನಿಸಿಕೊಳ್ಳಿರಿ. நீ எந்த மலை மேல இருக்கிற? ನೀವು ಯಾವ ಬೆಟ್ಟದ ಮೇಲೆ ಇದ್ದೀಯಾ? அமலேக்கரோட யுத்தம் செய்கிற மலை மேல நிக்கிறாய். சபை நிக்கிறது. ಅಮಲೇಕ್ಯರ ಮೇಲೆ ಯುದ್ಧ ಮಾಡುವ ಸಭೆ ನಿಂತಿದೆ ಇವಾಗ. எதுக்காக நிக்கிறா? ಯಾವುದಕ್ಕಾಗಿ என்ன உன் மேல யுத்தம் செய்கிறான்? ಯಾಕೆ ಯುದ್ಧ ಮಾಡುತ್ತಾ ನೀನು? இச்சைகளை உண்டாக்குறது. ಇಚ್ಛೆಗಳನ್ನ ಆಸೆಗಳನ್ನ ಉಂಟು ಮಾಡುತ್ತಾ, மற்ற மனை மேல இச்சை, ಬೇರೆಯವನ ಹೆಂಡತಿ ಮೇಲೆ ಆಸೆ, மற்ற புருஷ மேல ಬೇರೆ இச்சை, ಗಂಡನ ಮೇಲೆ ಆಸೆ, மற்ற பொருள் மேல இச்சை, ಬೇರೆ ವಸ್ತು ಮೇಲೆ ಆಸೆ, மற்ற சரீரத்து மேல இச்சை. ಬೇರೆ ಶರೀರದ ಮೇಲೆ இந்த ಆಸೆ. இச்சை என்பது ಈ ಆಸೆ ಎನ್ನುವುದು அதுக்கு அங்க இஸ்ரவேல் ஜனத்துக்கு சோதனை வந்துடுச்சு. ಇಸ್ರೇಲ್ ಮಕ್ಕಳ ಮಧ್ಯದಲ್ಲಿ ಶೋಧನೆ ಬರಲು ಆರಂಭಿಸಿತು. அப்பதான் மோசைக்கு சொல்றா, ಆಗ ಮೋಸೆಗೆ ಹೇಳುತ್ತಾರೆ, உச்சி மலை மேல ಬೆಟ್ಟದ ತುದಿಗೆ அதிகாரம் என்ற கோலை எடுத்துக்கொண்டு மேல போயிடுவா. ಅಧಿಕಾರ ಎಂಬ ಕೋಲಿನ ಮೇಲೆ ಬೆಟ್ಟದ ತುದಿಗೆ ಹೋಗಪ್ಪ. ஏன்னா யுத்தம் சாதாரணமான யுத்தம் இல்ல. ಸಾಧಾರಣವಾದ ಯುದ್ಧವಲ್ಲ ಅದು. அவன் கிட்ட யுத்தம் செய்யணும்னா இச்சைகளை உண்டாக்குறது. ಅವರ ಆಸೆ ಮಾಡಬೇಕು. இன்னைக்கு சபை அது மேல தான் இருக்கிறது. ಇವತ್ತು ಸಭೆ ಅದರ ಮೇಲೆ ನಿಂತಿದೆ. இங்க தோத்து போகுது ஜெயிக்கிறது, தோத்து போகுது ஜெயிக்கிறது. ಇಲ್ಲಿ ಜಯಿಸುತ್ತದೆ, ಸೋಲುತ್ತದೆ, ಜಯಿಸುತ್ತದೆ, ಸೋತುಕೊಂಡು அவ்வளவா ஜெயிக்க முடியவில்லை. ಅಷ್ಟು ಹೋರಾಡಿ ಜಯಿಸಲಾಗುತ್ತಿಲ್ಲ. இச்சை, இந்த இச்சை எங்க இருக்குது பாவம் என்று சொன்னா ಇಚ್ಛೆ ಎಂಬ ಪಾಪಗಳು ಎಲ್ಲಿದೆ ಎಂದು ಹೇಳಿದರೆ ரகசியமா நமக்குள்ள வேலை செய்தான். ರಹಸ್ಯವಾಗಿ ಕೆಲಸ ಮಾಡುತ್ತದಂತೆ. கண்ணின் இச்சைகள், ಕಣ್ಣಿನ ಆಸೆಗಳು, சரீரத்தின் இச்சைகள், ಶರೀರದ ಆಸೆಗಳು, வாழ்க்கையின் ஆடம்பரம், ಬದುಕು ಬಾಳಿನ ಡಂಬಗಳು. இந்த இச்சை ಈ ಆಸೆಗಳು ரகசியமா நம்மளோட பிசாசு வேலை செய்யறான். ರಹಸ್ಯವಾಗಿ ಸೈತಾನ್ ಕೆಲಸ நம்ம ಮಾಡುತ್ತಾನೆ. ஒண்ணுத்துக்காதபடிக்கு செய்யறான். ನಮ್ಮನ್ನು ಏನಕ್ಕೂ ಇಲ್ಲದಂತೆ இந்த ಮಾಡಿಬಿಡುತ್ತಾನೆ. யுத்தத்துல தோத்தவன் யார் தெரியுமா? ಈ ಯುದ್ಧದಲ್ಲಿ ಸೋತವರು ಯಾರು ಗೊತ್ತಾ? சவுல் ராஜா.
ಸೌಲ್ ರಾಜನು ஆடு மாடுகள் பார்க்காதபடி வெட்டி போடுறானாரு. ದನ ಕುರಿಗಳು ನೋಡದಂತೆ ಕತ್ತರಿಸಿ அவன் என்ன செய்தான்? ಅವನೇನು ಮಾಡಿದನು? கொளுத்த ஆடுகளையும் மாடுகளையும் வைத்து கொண்டு தேவையில்லாதெல்லாம் வெட்டி போட்டான். அங்கதான் ராஜா பட்டாபிஷேகம் போயிடுச்சு. அவனுக்கு பொல்லாதாய் வந்துடுச்சு. ಕೊಬ್ಬಿದ ಕುರಿ ದನಗಳನ್ನು ಇಟ್ಟುಕೊಂಡು ಕೆಟ್ಟದನ್ನು ಸಂಹಾರ ಮಾಡಿದಿಂದರೆ ಅವನಿಗೆ ಅಧಿಕಾರ ಹೋಯಿತು, ದೇವರಿಗೆ ವಿರೋಧವಾಗಿ ನಡೆದು ಬಿಟ್ಟನು. முதலாவது இச்சையை உண்டாக்குறது எது? ಕೆಟ್ಟ ಆಸೆಗಳನ್ನು ಉಂಟು ಮಾಡುವುದು ಯಾವುದು? கண்ணின் ஆசை. ಕಣ್ಣಿನ ಆಸೆ. 2:15 1 யோவான் 1ನೇ ಯೋವಾನ 1:15 ಓದಿದೆ. ஆ, ಪ್ರೀತಿಸಬೇಡಿರಿ. ಯಾವನಾದರೂ ಲೋಕವನ್ನು ಪ್ರೀತಿಸಿದ್ರೆ ತಂದೆಯ ಮೇಲಿನ ಪ್ರೀತಿ ಅವನಲ್ಲಿಲ್ಲ. ಲೋಕದಲ್ಲಿರುವ ಶರೀರದ ಆಸೆ, கண்ணின ஆசை, கண் ஆசையில தான் உளுந்தாவோ. ஏனெனில் மாம்சத்தின் இச்சையும் கண்களின் இச்சையும். இப்பொழுது யுத்தம் நடந்து கொண்டிருக்கிறது நமக்கும் சபிக்கும். ನಮಗೂ ಯುದ್ಧ பெரிய யுத்தம் நடந்து கொண்டிருக்கிறது. ಯುದ್ಧ ನಡೆಯುತ್ತಾ ಇದೆ. நீ உச்சி மலை மேல இருக்க வேண்டும் சொன்னா என்ன? ಬೆಟ್ಟದ ತುದಿಯ ಮೇಲೆ ಇರಬೇಕು. கர்த்தரோடு ஐக்கியமா இருக்க. ದೇವರ ಜೊತೆ ಅನೋನ್ಯವಾಗಿರಬೇಕು. அப்பொழுதுதான் உன் பார்வை சரியாகும். ಆಗಲೇ ನಿನ್ನ ದೃಷ್ಟಿ ಸರಿಯಾಗುತ್ತದೆ. உன் சிந்தனை சரியாகும். ಯೋಚನೆ ಸರಿಯಾಗುತ್ತದೆ. உன் ஆடம்பரம் சரியாகும். ಆಡಂಬರ ಸರಿಯಾகும். உன்னை தரமட்டமா தாழ்த்திக்குவாய். ಸಂಪೂರ್ಣ சாமி நான் ஒன்றுமில்லை ஒரு புடி மண் என்று. ಸ್ವಾಮಿ ನಾನು ಒಂದು ಇಡೀ ಮಣ್ಣೆಂಬುದಾಗಿ. இந்த யுத்தத்தில் ஜெயம் பெற வேண்டுமே. ಈ ಯುದ್ಧದಲ್ಲಿ ಜಯ ಹೊಂದಬೇಕೆ? காலையில கிட்டத்தட்ட 5:30 மணிக்கு எனக்கும் இந்த ஆவிகளுக்கும் போர் நடந்துச்சு. 5:30 ಗಂಟೆಗೆ ಬೆಳಿಗ್ಗೆ ಇವರಿಗೂ ದುರಾತ್ಮಗಳಿಗೆ 5:00 ಯುದ್ಧ ನಡೆಯಿತು. தேவ இச்சைகளை உண்டாக்குற ஆவிகள், ஆசைಗಳನ್ನು ಉಂಟು ಮಾಡುವ ಆವಿಗಳು அநேக ஊழியக்காரர்களை தள்ளிட்டுக்குது. ಅನೇಕ ಸೇವಕರು, அநேக வரப்பட்டவர்களை தள்ளிடுச்சு. ವರ ಹೊಂದಿದವರನ್ನು, அநேக சபைகளை தள்ளிடுச்சு. ಸಭೆಗಳನ್ನು ತಳ್ಳಿಬಿಟ್ಟಿದೆ. ಯಾಕೆ? இச்சையை ஜெயிக்க முடியவில்லை. ಇಚ್ಛೆಗಳನ್ನು ಜಯಿಸಲಾಗುತ್ತಿಲ್ಲ. ಆಸೆಗಳು, பல விதமான ஆசைகளை உண்டாக்கி விடுகிறான். ಅನೇಕ ಆಸೆಗಳನ್ನು ಉಂಟು ಮಾಡಿ ಬಿಡುತ್ತಾರೆ. யாரை நம்புறது, ಯಾರನ್ನು ನಂಬುವುದು, யாரை விடுறதுன்னு எனக்கே டவுட் ஆயிப்போம். ಯಾರನ್ನು ಬಿಡುವುದೆಂದು ಸಂದೇಹವಾಗಿ. இந்த வாலிபனை நம்புறதா, ಈ ಮನಸ್ಸನ್ನು, அந்த வாலிபனை நம்புறதா, ಅವನನ್ನು ನಂಬುವುದು, அந்த ஐயாவை நம்புறதா, ಆ ಅಯ್ಯನವರನ್ನು, இந்த ஐயாவை நம்புறதா, ಇವರನ್ನು ನಂಬುವುದು, இந்த அம்மாவை நம்புறதா, ಯಮ್ಮನನ್ನು ನಂಬುವುದು, அந்த வாலிபான பெண்ணை நம்புறதா. ಆ ಸ್ತ್ರೀಯ ನಂಬುವುದು. நிமிஷத்துக்கு மாறுறார்கள். ನಿಮಿಷಕ್ಕೆ இச்சைகளுக்கு அடிமையாகிறார்கள். ಆಸೆಗಳಿಗೆ ಗುಲಾಮರಾಗುತ್ತಾರೆ. புருஷனோட திருப்தியாரு, ಗಂಡನ ಜೊತೆ ತೃಪ್ತಿಯಾಗಿ, மனைவியோட திருப்தியாரு, ಹೆಂಡತಿಯ ಜೊತೆ ತೃಪ್ತನಾಗಿ, பிள்ளைகளோட திருப்தியாரு, ಮಕ್ಕಳ ಜೊತೆ, இது சம்பாதியில திருப்தியாரு. ಇರುವ ಸಂಪಾದನೆ ತೃಪ್ತರಾಗಿ. இல்ல, திருப்தி இல்ல. ತೃಪ್ತಿಯೇ ಇಲ್ಲ. மனைவி இருந்தா இன்னொரு மனைவி மேல ஆசை. ಹೆಂಡತಿ ಇದ್ದರೆ ಇನ್ನೊಂದು ಹೆಂಡತಿ ಮೇಲೆ ಆಸೆ. உளுந்து ஊர்ந்து பிறண்டு ஜெபிக்கிற என்னையா உனக்கு கொஞ்சம் கேடுக்காலம். ಬಿದ್ದು ಬಿದ್ದು ಪ್ರಾರ್ಥಿಸ್ತಿ ಯಾನಕ್ಕಪ್ಪ ಈ சாபம் உணர்த்தியும் தலை மேல புள்ளிக தலை மேல வரமே. ಶಾಪ ನಿನ್ನ ಮಕ್ಕಳ ತಲೆ ಮೇಲೆ ಬೀಳುತ್ತದೆ. எச்சரிக்கையா இருந்த இச்சைகள் ಎಚ್ಚರಿಕೆಯಾಗಿ ಆಸೆಗಳ ವಿಷಯದಲ್ಲಿ உச்சி தலை மேல போய் மேல போய் யுத்தம் செய்தா, ಬೆಟ್ಟದ ತುದಿ ಮೇಲೆ ಹೋಗಿ ಯುದ್ಧ ಮಾಡಿ திடீரென்று அமலேக்கர் கிட்ட வந்து விட்டார் சண்டைக்கு. ಅಮಲೇಕ್ಯರು ಹತ್ತಿರ ಬಂದು ಬಿಟ್ಟರು ಯುದ್ಧಕ್ಕೆ. 2 பேர் பக்தர்கள் பார்த்தார்கள். ಇಬ್ಬರು ಭಕ್ತರುಗಳು ನೋಡಿದರು. ದೇವರ ಮಕ್ಕಳೇ, பார்த்து விட்டு ನೋಡಿ ஏன் எல்லாம் ஜெயிக்கிறாங்கன்னு பார்த்தா, ಯಾಕೆ ಜಯಿಸುತ್ತಿದ್ದಾರೆ? ஊழியக்காரனுடைய கை கீழே இறங்குது. எவ்வளவு நேரம் தூக்கி நிற்பாரு? ಸೇವಕರ ಕೈ ಎಷ್ಟು ಇದು ಮೇಲೆ ಎತ್ತಲು ಸಾಧ್ಯ? எத்தனை நாள் தூக்கி நிற்க முடியும்? ಎಷ್ಟು ದಿವಸ ನಿಂತಿರಲು ಸಾಧ್ಯ? கை சோர்ந்து போகும்போது ಕೈ ಸುಸ್ತಾಗುವಾಗ அமலேக்கர் யுத்தத்தில் ஜெயிக்கிறார்கள். ಅಮಲೇಕ್ಯರು ಜಯಿಸಿಕೊಂಡು கை தூக்கும் போது கைಯನ್ನು ಮೇಲೆತ್ತುವಾಗ மோசேயின் கைகள் அசந்து போயிற்று. அப்பொழுது அவர்கள் ஒரு கல்லை கொண்டு வந்து அவன் கீழே வைத்தார்கள். அதன் மேல் உட்கார்ந்தான். ஆரோனும் ஊர் என்பவன் ஒரு பக்கம். 2 பேர் ஒரு கல்லை கொண்டாந்து வச்சுட்டாங்க மலை மேல. ಬೆಟ್ಟದ ಮೇಲೆ ಒಂದು ಕಲ್ಲು மேல உட்கார்ப்பா ஊழியக்கார. ಸೇವಕರು ಈ ಕಲ್ಲಿನ ಮೇಲೆ ಕುಳಿತುಕೊಳ್ಳಿರಿ. ஒருத்தர் ஒரு கையை தூக்குனார், ಒಬ್ಬರು ಇನ್ನೊಂದು ಕೈಯನ್ನು பிடிச்சினாரு, ಕೈಯನ್ನು இந்த பக்கம் ஒரு கையை பிடிச்சினாரு. யுத்தம் நடக்கிறது பாரு. ಯುದ್ಧ ನಡೆಯುತ್ತಾ ಇದೆ ನೋಡಿ. எல்லா பாகத்திலையும் அமலேக்கர் தோத்து போறாங்க. ಅಮಲೇಕ್ಯ ಸೇನೆ ಎಲ್ಲ ಭಾಗದಲ್ಲೂ ಸೋಲುಂಟಾಗಿಬಿಟ್ಟಿತು. அப்பதான் அவன் அதுக்கு பேர் வைக்கிறான், ಅದಕ್ಕೆ யெகோவா நிசி என்று பேர் வைக்கிறான். ಯೆಹೋವ ನಿಸ್ಸಿ, தேவன் எங்களுக்கு ஜெயக்கொடியா இருக்கிறார். ದೇವರು ನಮಗೆ ಜಯ ಧ್ವಜವಾಗಿದ್ದಾರೆ ಎಂಬುದಾಗಿ. உன் வாழ்க்கையில யெகோவா நிசியா இருக்கிறாயா? ನಿಮ್ಮ ಬಾಳಿಯಲ್ಲಿ ಯೆಹೋವ ನಿಸ್ಸಿಯಾಗಿತ್ತು. ಹುಷಾರಾ இருந்து ಎಚ್ಚರಿಕೆಯಾಗಿ, இச்சைகளுக்கு அடிமையாகி விடாதே. ಆಸೆಗಳಿಗೆ புருஷனோட சமாதானமாயிரு, ಗಂಡನ ಜೊತೆಯಲ್ಲಿ மனைவியோட சமாதானமாயிரு, ಸಮಾಧಾನ, உன் பரிசுத்தத்தை கலக்க விடாதே. ನಿನ್ನ ಪರಿಶುದ್ಧತೆಯನ್ನು ಕಲಿಸಿಕೊಳ್ಳಬೇಡ. அமலேக்கர் உன்னை ஜெயிச்சிடுவார்கள்.
ಅಮೆಲೆಕ್ಯರನ್ನು ಜಯಿಸಿ ಬಿಡುತ್ತಾರೆ. சவுல் ராஜா அதெல்லாம் தோத்து விட்டான். ಸೌಲ್ ರಾಜ ಇದರಲ್ಲಿ ಸೋತು ಹೋದನು. சின்ன சின்னதெல்லாம் வெட்டி போட்டான். ಚಿಕ್ಕದನ್ನೆಲ್ಲ கொடுத்ததெல்லாம் மீட்டுக்கிறான். ಕೊಬ್ಬಿದನ್ನೆಲ್ಲ ಕಾಪಾಡಿ கடைசியில் அவன் தோத்து போய் ಕೊನೆಯಲ್ಲಿ ಅವನು ಸೋತು ಹೋಗಿ கர்த்தர் அவனை விட்டு வெளியிட்டார். ದೇವರು ಬಿಟ್ಟು ಅಗಲಿಯೇ ಬಿಟ್ಟರು. அசுத்தாயம் மேல வந்துடுச்சு. ಅಶುದ್ಧಾತ್ಮ ಮೇಲೆ ಇಳಿಯ அமலேக்கருடைய பாவம் மிகவும் வெரி டேஞ்சரஸ். ಅಮೆಲೆಕ್ಯರ ಪಾಪ ಬಹಳ ಅಪಾಯ. ஆகையால ஊழியக்காரன் ஒவ்வொரு வாலிபர் மேலேயும் கண்ணு வைக்கிறது, ಅದನ್ನ ಸೇವಕರು ஒவ்வொரு சகோதரி மேலேயும் கண்ணு வைக்கிறது, ಒಂದೊಂದು ಸಹೋದರಿ ಮೇಲೆ குடும்பக்காரர் மேலேயும் கண்ணு வைக்கிறது. ಒಬ್ಬರು ಕುಟುಂಬ எந்த ஆவி ஏமாத்தி நிக்குது? ಯಾವ ಆತ್ಮ Thank you, ವಂಚಿಸುತ್ತಾ Lord. ಹೋಗಿದೆ? எந்த பலவீனங்களை யாரை ஏமாத்தி ಯಾವ நிக்குது? ಬಲೆಯಿಂದ ಯಾರು உன்னை நாசமாக்க வந்துகிற ஆவிகள் ನಿನ್ನ அதெல்லாம் ನಾಶ ಮಾಡಲು ಬಂದಿರುವ உன் தலைமுறையா தேவன் முன்னோடு இருக்காதபடிக்கு செய்கிறது. ನಿನ್ನ ತಲಾಂತರ ದೇವರ ಜೊತೆಯಲ್ಲಿ ಇರದ சோர்வுள்ள ஆவி வருகிறது. ಸೋಲುತನ ಉಂಟು எப்போ ಮಾಡುತ್ತದೆ. மற்ற பொருள் மேல ஆசைப்படுகிறாயோ, ಯಾವಾಗ ಬೇರೆ மற்றவருடைய சொத்து மேல ಯಾವ ஆசைப்படுகிறாயோ, ಆಸ್ತಿ ಮೇಲೆ மற்றவருடைய இவ்வளவு இருக்குது என்று நினைக்கிறாயோ, ಇದೆ ಎಂದು ನೆನೆಸುತ್ತೀಯ. அமலேக்கரோட நீ தோத்து போயிருக்கிறாய் என்று மறந்து விட வேண்டாம். ಅಮೆಲೆಕ್ಯರ ಜೊತೆಯಲ್ಲಿ ಸೋತು ಹೋಗಿದೆಯಾ ಎಂದು ತಿಳಿದುಕೊಳ್ಳಬೇಕು. முதல்ல பார்வை. ಮೊದಲು ದೃಷ್ಟಿ. பார்வை மூலியமா தான் சாத்தான் உள்ள நுழைவான். ಸೈತಾನ್ ಮುಖಾಂತರ ದೃಷ್ಟಿ ಮುಖಾಂತರ ಸೈತಾನ್ ನುಗ್ಗುತ್ತಾನೆ. அப்புறம் தலைக்கு வரவா, ಆಗ ತಲೆಗೆ ಬರುತ್ತಾನೆ. பாதி வேலை முச்சிடுவா. ಕಾರ್ಯ ಕೆಲಸ அப்ப ಮುಗಿಸುತ್ತಾನೆ. இருதயத்துல வந்து விட்டான், ಹೃದಯದಲ್ಲಿ ಬಂದು ಸೇರಿಬಿಟ್ಟು பாவத்துல தள்ளி விடுவா. ಪಾಪದಲ್ಲಿ ತಳ್ಳಿಬಿಡುತ್ತಾನೆ. என் அன்ப தேவப்பிள்ளை, ದೇವರ ಮಕ್ಕಳು பார்வைக்கு வரும்போது உஷாரா இருந்து ದೃಷ್ಟಿಗೆ ಬರುವಾಗ திடீர்னு உபாசம் எடுத்து பார்வையை சரிப்படுத்திக்கோ. ತಕ್ಷಣ ಉಪವಾಸ ತೆಗೆದು ದೃಷ್ಟಿಯನ್ನು அப்படியே லூஸ் விட்டேனா ಹಾಗೆ ನೀನು ಬಿಡುವುದಾದರೆ பார்வை சிந்தனை தலைக்கு வந்துடுமா? ಆ ಯೋಚನೆ ಆ ದೃಷ್ಟಿ எங்க ತಲೆಗೆ ಬರುತ್ತೆ. பாவ சிந்தனைகள் உனக்கு முட்டினுக்கு ஜெபிக்க முடியாது, ಪಾಪದ ವಿಶ್ವಾಸ ಯೋಚನೆ ಬಂದರೆ முடியாது. ಪ್ರಾರ್ಥಿಸಲಾಗುವುದು. ஆராதனை மேல உனக்கு ஆசை ಆರಾಧನೆ இருக்காது, ಮೇಲೆ ಆಸೆ ಇಲ್ಲ. வேத வாசிக்க ஆசை இருக்காது. ವೇದ ಓದಲು ಆಸೆ ஏ ಇಲ್ಲ. ಯಾಕೆ? பார்வைக்கு இடம் கொடுத்தபடியால சிந்தனையை மாத்தி கொண்டிருக்கிறான். ದೃಷ್ಟಿಗೆ ಸ್ಥಳ ಕೊಟ್ಟಿದ್ದರಿಂದ தலையை ಯೋಚನೆ கட்டினுக்கிறான். ತಲೆಯನ್ನು அப்பொழுது ಕೆಡಿಸಿಕೊಂಡು கொஞ்சம் கொஞ்சமா இறங்கின உடனே, ಸ್ವಲ್ಪ ಸ್ವಲ್ಪವಾಗಿ ಇಳಿದ ಮೇಲೆ இருதயத்துக்கு வந்த உடனே ಹೃದಯಕ್ಕೆ ಬಂದ ಮೇಲೆ சரீர பாகத்திலே வேசித்தனம் செய்வார்கள். ಶರೀರ ಭಾಗದಲ್ಲಿ அங்கே ಬೇಸಿಗೆ நம்மளுடைய சாப்டர் க்ளோஸ். ಆವತ್ತು ಚರಿತ್ರೆ ಮುಗಿದು ಬಿಡುತ್ತದೆ. நேரமாகிவிட்டது. ಸಮಯ ಆಗಿಬಿಡುತ್ತದೆ. நீ எந்த மலை மேல இப்பொழுது ಯಾವ ಬೆಟ್ಟದ இந்த ಮೇಲೆ மலை மேல இருக்கிற ಯಾವ ಬೆಟ್ಟದ ಮೇಲೆ உஷாரா இருந்து ಎಚ್ಚರಿಕೆಯಾಗಿ தேவனாகிய நான் ದೇವರಾದ உன்னை ನಾನು பரிசுத்தத்துக்காக அழைத்திருக்கிறேன். ಪರಿಶುದ್ಧಕ್ಕಾಗಿ ಕರೆದಿದ್ದೇನೆ. பரிசுத்தமா இருந்தேனா ಪರಿಶುದ್ಧವಾಗಿರುವುದಾದರೆ படிப்படியா உன்னோட குடும்பத்தை தூக்குவார். ಹಂತವಾಗಿ ಮೇಲೆ படிப்படியா உன்னோட பிள்ளைகளை தூக்குவார். ಹಂತವಾಗಿ ಮೇಲೆ படிப்படி ஆவிக்குரிய பாகத்தை உனக்கு உதவி செய்வார். ಹಂತವಾಗಿ ಆಶೀರ್ವಾದ அப்படி அமலேக்கர்கிட்ட தோத்து இச்சைகளுக்கு அசுத்தங்களுக்கு இடம் கொடுத்தியானா ಆಮೇಲೆ ಸೋತು ಆಸೆಗಳಿಗೆ ಸ್ಥಳ ಕೊಡುವುದಾದರೆ கொஞ்சம் கொஞ்சமா இறங்குவா. ಸ್ವಲ್ಪ ಸ್ವಲ್ಪವಾಗಿ ಇಳಿಯುತ್ತೀಯ. உன்னோட ஆசீர்வாதம், ನಿನ್ನ ಆಶೀರ್ವಾದ, மனைவி ஆசீர்வாதம், ಹೆಂಡತಿ ಆಶೀರ್ವಾದ, பிள்ளைகள் ஆசீர்வாதம் ಮಕ್ಕಳ ಆಶೀರ್ವಾದ எல்லாம் பாதாளத்தை போய் சேர்ந்து விடுமா. ಎಲ್ಲ ಪಾತಾಳಕ್ಕೆ ಸೇರಿ வேசித்தனமாக்கப்பட்டது. ವ್ಯಭಿಚಾರ யோபு சொல்கிறா, ಯೋಬು ಹೇಳುತ್ತಾ பாதாளத்தை எடுத்துக்கொண்டு போய் போட்டுடுமா. ಪಾತಾಳಕ್ಕೆ ನಡೆಸಿ ಬಿಡುತ್ತದೆ. எச்சரிக்கையா இருந்து சரிப்படுத்திக் கொள்ளுங்க. ಎಚ್ಚರಿಕೆಯಾಗಿದ್ದು ಸರಿಪಡಿಸಿಕೊಂಡು பார்வையை சரிப்படுத்திக்கோ. ನಿನ್ನ ದೃಷ್ಟಿಯನ್ನು ಸರಿಪಡಿಸಿ. முதல்ல உன் பார்வையை சிலுவையில் அறிய கொடு. ಮೊದಲು ದೃಷ್ಟಿಯನ್ನು ಸಿಲುಬೆಯಲ್ಲಿ ಜಜ್ಜಲು ಕೊಡು. சாத்தான் தோத்துடுவா. ಸೈತಾನ್ ಸೋತು ಹೋಗುತ್ತಾನೆ. ஆகியால தான் முதல்ல பார்வைக்கு இடம் கொடுத்து விட்டா. ಮೊದಲು ಸ್ಥಳಕ್ಕೆ ದೃಷ್ಟಿಗೆ ಸ್ಥಳ ಕೊಟ್ಟು ಬಿಟ್ಟಳು ಅವಳು. தேவளே, ದೇವರ ஆதியாகம புத்தகம் 3ல வார்த்தை பாருங்க. ಆದಿಕಾಂಡ 3ರಲ್ಲಿ முதல்ல பார்வை. அப்பொழுது ஸ்திரீயானவள் ஏ. அந்த விருட்சம் புசிப்புக்கு நல்லது, ஏ. பார்வைக்கு இன்பமும், பார்வைக்கு இன்பமும். புத்தியை தெளிவிக்கிறதற்கு அங்க என்ன என்று பார்த்தா ಅದೇನೊಂದು ನೋಡುವಾಗ அவ இருதயத்துக்குள்ள வேசித்தனம் நடந்திருக்குது. ಅವಳ ಹೃದಯದಲ್ಲಿ ವ್ಯಭಿಚಾರ ನಡೆದಿದೆ. தேவ பிள்ளைகளே, ದೇವರ ಮಕ್ಕಳೇ, ஆகியால தான் என்ன நடந்துச்சு? ಅದರಿಂದ ಏನು ನಡೆಯಿತು? துரத்தி விட்டார் அவளை. ಅವರನ್ನು ಓಡಿಸಿ ಬಿಟ್ಟರಂತೆ. அடுத்து என்ன நடந்துச்சு? ನಂತರ ಏನು ನಡೆಯಿತು? பெரிய மகன் கொலைகார ஆகிவிட்டான். ದೊಡ್ಡ ಮಗನು ಕೊಲೆಗಾರನಾಗಿ ಬಿಟ್ಟನು. சின்ன மகன் ஆகிவிட்டான். ಚಿಕ್ಕ ಮಗನೇನಾದನು? கொலை ஆகிவிட்டான். ಕೊಲೆಯೇ ಆಗಿಬಿಟ್ಟನು. எச்சரிக்கையா இருந்து கொண்டு ಎಚ್ಚರಿಕೆ ಆಗಿಬಿಟ್ಟು தன் பார்வை ஏற்றதா இருக்குதா. ತನ್ನ ದೃಷ್ಟಿಗೆ ತಕ್ಕದಾಗಿ பார்வையில ஏசு இருக்கட்டும், ನಿಮ್ಮ ದೃಷ್ಟಿಯಲ್ಲಿ ಯೇಸು உன்னோட ಸ್ವಾಮಿ, பார்வையில ஒரு மனைவி இருக்கட்டும், ನಿನ್ನ ದೃಷ್ಟಿಯಲ್ಲಿ ಹೆಂಡತಿ உன்னோட ಇರಲಿ. பார்வையில எல்லாரும் சகோதரனா இருக்கட்டும், ನಿನ್ನ உன்னோட ದೃಷ್ಟಿಯಲ್ಲಿ பார்வையில எல்லாரும் ಸಹೋದರನಾಗಿ சகோதரியா இருக்க வேண்டும். ಎಲ್ಲರೂ ಸಹೋದರಿಯಾಗಿ வித்தியாசமா பார்வையை கிழிங்க போடு. ವ್ಯತ್ಯಾಸವಾದ ரெண்டு ದೃಷ್ಟಿಯನ್ನು கண்ணு உள்ளவனா நீ நரகத்துல இருக்கிறத காட்டிலும் ஒரு கண்ணு உள்ளவனா மோட்சத்துல என்று சொல்லிவிட்டா. ಎರಡು ಕಣ್ಣುಳ್ಳವನಾಗಿ ನರಕಕ್ಕೆ ಹೋಗುವಂತಲೂ ಒಂದು ಕಣ್ಣುಳ್ಳವನಾಗಿ ಪರಲೋಕಕ್ಕೆ ಹೋಗು ಎಂದು ಹೇಳಿಬಿಟ್ಟರು. ஆசீர்வாதத்தை கெடுத்து விடும் கண்கள் தெரியுமா? ಕಣ್ಣುಗಳು ಆಶೀರ್ವಾದವನ್ನು ನಾಶ ಮಾಡಿ ஆசீர்வாதத்தெல்லாம் இழந்து விட்டு ಆಶೀರ್ವಾದ ಕಳೆದುಕೊಂಡು துரத்தி விட்டார். ஏதென்று ಏದೇನೆಂದು ಓಡಿಸಿಯೇ ಬಿಟ್ಟರು. எச்சரிக்கையா இருந்து கொண்டு ಎಚ್ಚರಿಕೆಯಾಗಿದ್ದುಕೊಂಡು கரைத்தரப்படாத மனவாட்டியான திருசபையாக நாம் இருக்கிறோம். ಕಳಂಕ ಸುಕ್ಕುಗಿಲ್ಲದ ಮೊದಲಗಿತ್ತಿಯಾದ ಸಭೆಯಾಗಿ ನಾವಿದ್ದೇವೆ. எதுக்காக உபாசம் எடுக்கிற? ಯಾವುದಕ್ಕಾಗಿ ಉಪವಾಸ ತೆಗೆಯಿತು? ஐயோ ஊழியக்காரர் செத்துடுவாரு, அதனால தான் நான் உனக்கு தான் சாவு கொடுக்குறேன். ಅಯ್ಯೋ ಅಯ್ಯೋ ಬೇಕಾದ್ರೆ ನಮಗೆ ಸಾವು ಕೊಟ್ಟು ಬಿಡುತ್ತಾರೆ. தேவளையே, ದೇವರ ಮಕ್ಕಳೇ, முதல்ல நீ பாவத்துல சாவாதபடிக்கு சரியாவு. ಪಾಪದಲ್ಲಿ ಸಾಯದಂತೆ சாபத்தை வாரி கொட்டிக்காதபடிக்கு நீ சரியானா நான் சரியாவேன். ಶಾಪವನ್ನು ತೆಗೆದುಕೊಳ್ಳದೆ எப்போ ஒரு ಸರಿಯಾದ விசுவாசி
பலமா நிற்கிறானோ ಯಾವಾಗೊಂದು ವಿಶ್ವಾಸಿ ಬಲವಾಗಿ ನಿಲ್ಲುತ್ತಾನೋ ஊழியக்காரனுக்கு வரக்கூடிய ஒரு சுகந்த மாலையா. ಸೇವಕರಿಗೆ ಬರುವಂತ ಸುಗಂಧ ಒಂದು ಮಾಲೆ ಆಗುತ್ತದೆ. எப்போ ஒரு விசுவாசி பலமா ஜெயிக்கிறானோ ಯಾವಾಗ ಒಂದು ವಿಶ್ವಾಸಿ ಬಲವಾಗಿ ಜಯಿಸುತ್ತಾನೋ ஒரு ஊழியக்காரன் தலைக்கு கிரீடமா. ಒಂದು ಸೇವಕರ ತಲೆಗೆ ಕಿರೀಟವಾಗಿರುತ್ತಾನಂತೆ. நீ என் கிரீடமா இருக்க வேண்டுமே, ನೀನು ಕಿರೀಟವಾಗಿ எனக்கு மாலையா இருக்க வேண்டுமே. ನೀವು ಮಾಲೆಯಾಗಿ ಇರುತ್ತೀರಾ? நேரமாகிவிட்டது. ಸಮಯ ಆಗಿಬಿಟ್ಟಿತು. இன்னும் 19 மலையை பத்தி பேசணுமாகுது. 19 ಬೆಟ್ಟಗಳ ವಿಷಯದಲ್ಲಿ சொன்னார்னா ದೇವರು ಹೇಳಿದರೆ வார வாரம் பேசுறேன். ಪರವಾರ ಮಾತಾಡುತ್ತಾರೆ. நான் பேசுறேன் வார வாரம் சொல்ல முடியாது. ಪರವಾರ ಮಾತಾಡುತ್ತೇನೆ ಎಂದು ಹೇಳಿ ಯಾಕೆ? நான் அவர் அடிமை, ಅವರಿಗೆ ನಾವು அவர் ದಾಸರು. எஜமான். ಅವರು ಯಜಮಾನನವರು. அவர் வார்த்தையை நான் கேட்க வேண்டும். ಅವರ ಮಾತನ್ನು ಕೇಳಬೇಕು. என்னை கேட்காத கொள்ளாத எப்படா சொல்லிவிட்டானா நான் மாட்டிக்க வேண்டித்தான். ನನ್ನ ಕೇಳದೆ ಯಾಕೆ ಹೇಳಿದೆ ಅಂದ್ರೆ அவருடைய சித்தமா இருந்தா பேசுறேன், இல்லாவிட்டா மாத்திக்கிறேன். ಅವರ ಚಿತ್ತವಾದರೆ ಮಾತಾಡುತ್ತೇನೆ, ಇಲ್ಲಾಂದ್ರೆ யாருமா எழுந்து நிற்போம். ನಾವೆಲ್ಲರೂ ಎದ್ದು ನಿಂತುಕೊಳ್ಳೋಣ. நீ அந்த அமலேக்கருடைய மலை மேல நிக்கிறாய். ಆಮೇಲೆ ಕಿರಿ கல்யாணம் ஆயிடுச்சு பரவாயில்ல, எந்த சோதனை இல்லைன்னு நினைக்கிற, உங்களுக்கு தான் தாசி சோதனை இருக்குது. ಮದುವೆ ಆಯ್ತು, ಶೋಧನೆ ಇಲ್ಲಂದ್ರೆ ನಿಮಗೆ ಶೋಧನೆ ಜಾಸ್ತಿ ಇರುತ್ತದೆ. எச்சரிக்கையா இருந்துக்கோ தேவ பிள்ளையே. ಎಚ್ಚರಿಕೆ ಆಗಿರಿ. ஐயா கல்யாணம் ஆயிட்டா பரவாயில்லங்க, அவன் சரியாயிடுவான், அதெல்லாம் தப்பு, அப்பதான் சரியாக மாட்டான். ಮದುವೆ ಆದ್ರೆ ಸರಿ ಆಗುತ್ತಾನೆ ಅಂದ್ರೆ ಅವಾಗಲೇ ಸೈತಾನ அந்த பொண்ணு கல்யாணம் பண்ணுங்க சரியாயிடுவா, இல்ல சரியாக மாட்டான். ಆ ಮದುವೆ ಹೆಣ್ಣಿಗೆ ಮದುವೆ அவன் இறுதி எப்போ சரியாவதோ கல்யாணம் ஆனாலும் சரி அவகட்டையும் சரி எப்பொழுதுமே சரியா இருப்பான். ಅವನ ಹೃದಯ ಸರಿ ಆದರೆ ಸಾಕು, ಆದರೂ ಆಗದಿದ್ದರೂ ಸರಿಯಾಗಿ ಬಿಡುತ್ತಾನೆ. கண்ணுகள் மூடி ஜெபம் பண்ணிக்கொள்ளுங்க. ಕಣ್ಣುಗಳನ್ನು ಮುಚ್ಚಿ ಪ್ರಾರ್ಥಿಸಿ.